ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்கூடிய அன்லவிங் ஒய்ஃப் வீட்டு போய்ட்டு ஃபைனல் பார்த்தா ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படின்னு பண்ணி போனாக்கா நம்ம ஜங்கு ஜிம்மில் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஜிம்மில் அம்மாவும் நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜங்கு ஓகே ஆண்டி, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜிம் நினச்சி ஒரு படாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவும் சரிப்பா சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜிம், கண்டிப்பாக உன்னை நான் கம்ஃபர்ட்டாக உன்னை வச்சுப்பேன் ஓகேவா. கம்ஃபர்ட்டாக உனக்கு ட்ரூ லவ் ட்ரூ கேர் எல்லாம் கொடுப்பேன் ஓகேவா. நீயே ஜங்குக்கா என்னை விட்டு போயிடாதீங்க, ஐ லவ் யூ, நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சார் அம்மா என்னை சேஞ்ச் பண்ணல, என் பேர் ஜங்குக்குள்ள ஓகேவா. என் ட்ரூ லவ் கேரை நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் வந்து ஜிம்மில் அவர் கூடவே இருக்கணும், அவருக்கு ட்ரூ லவ் கேரை கொடுக்கணும். அவர் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லவ் அப்படி ஹாப்பி இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி ஒரு அவருக்கு ட்ரூ லவ் கொடுக்கணும், கொடுத்து அவனை வாழணுன்ற ஒரு ஹோப் வந்து கொடுக்கணும், அவனுக்கு வாழணுன்ற ஒரு ஆசை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கே டிசைட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் இருப்பதற்கு அவர் எப்பவும் போல தான் இருக்காரு. அன்றைக்கி ஈவினிங் இந்த நம்ம ஜேக்கே வந்து ஜிம்மி குக் பண்ணி தராங்க. ஜிம்மின்னு சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மி சாப்பிட்றாங்க. ஜேக்கி ஜிம்மியே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் நீ பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏன் பார்க்கக்கூடாது என் ஒய்ஃபா ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இங்கே பாருங்க சொல்கிறாங்க. நீ எதுவும் சொல்ல ஜிம்மி ஓகேவா, நான் இப்படி தான் இருப்பேன் ஓகேவா, என்னை யாரும் மாற்ற முடியாது, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப் ஓகேவா, நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இப்போ எதுவும் சொல்லவே இல்லை, யாருக்கும் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஜேக்கி வந்து சொல்லி சாப்பிட்டியா கூட சொல்கிறாரு. பஸ் சாப்பிட்டு வாஷ் பண்ணுறாரு. இப்போ உங்களை அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் ஜேக்கி எப்படி வெளில படுக்கிறாங்க. ஜிம்மன் ஸ்டில் இப்போ கூட இவனுக்கு ஒரு ஜிம்மன் ஜேக்கி கிட்ட போகவே மாட்டார். சென்ட்ரல் எப்பவுமே பிள்ளை வச்சுப்பாரு. இடத்துக்கு ஜேக்கி ஜென்டில்மேன் ஜிம்மிக்கு தெரியுது. அப்படி இருந்தும் கூட அவர் அந்த பிள்ளை அவங்க வச்சுட்டு அவர் பாட்டு கம்மி தூங்குறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஒன் டே இந்த பிள்ளை எடுத்து போட்டுட்டு வந்து என்ன டைட்டாக ஹக் பண்ணிக்க தான் போகிறேன் பாரு. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டேக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா, நானும் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிப்ப தெரியுமா, உன்னை விட்ட மாட்டேன் பத்திரமா பிடிச்சி கொண்டாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பாவம். ஸோ ஜெக்கி தான் ஜிம்மியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கடவுளுக்கு மனசாட்சியில் போல இருக்குது. எனக்கு ஒரு அழகான லவ் ஒரு பர்சன்ட்டை காமிச்சிட்டு அந்த பர்சன் ஃபீலிங்ஸ் வர வச்சுட்டு அவங்க போய் ரொம்ப அழகாக லவ் பண்ணுறப்போ சடனாக பிரிச்சிடுறாங்க. அதுக்கு எதுக்கு அவங்கள மீட் பண்ண வைக்கணும், எதுக்கு ஃபீலிங்ஸ் வளர விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நினைக்கிறாங்க. அவருக்கு தெரியல கடவுள் ஒரு இடத்துல ஹார்ட் பண்ணாக்க இன்னொரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து கை கொடுத்துட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு செங்க போனாலும் ஜேக்கி இருக்காருல, அவர் அனுப்பியிருக்காருல இவர் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு, அது ஜேக்கிக்கு புரியல. இப்போ ஜேக்கி அப்படி நினச்சிட்டு படுத்துருக்காங்க. எனக்கு அவர் ஜிம் ஹார்ட்டாக இருக்குது, பார்க்க அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு நான் இருக்கேன்னா இப்போ உனக்கு சரியா செங்கு விட்டு போனேன் நாளில் உனக்கு ஜேக்கி அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கி நினச்சிட்டு படுத்துருக்காங்க. ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஜிம்மில் எப்போ ரொம்ப நேரத்துக்குள்ளே ஐசல் க்ளோஸ் பண்ணி தூங்கியிருப்பாங்க. இப்போ ஜேக்கி அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 வீக் ஆஃப்டர் தண்டா ஜேக்கியோட அம்மா ஜேக்கி கால் பண்ணுறாங்க. அன்றைக்கி வீக்கெண்டு. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. ஜேக்கி நீ ஜிம் வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ வரியா சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கியும் சரிங்கம்மா நான் வரேன் சொல்லிட்டு ஜேக்கியும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி கிட்ட வராங்க. அது அம்மா டின்னர் கூப்பிட்றாங்க போலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா வந்தப்போ ஜேக்கி ரொம்ப அழகாக கேர் பண்ணியிருப்பார் இல்லையா. இப்போ நம்ம ஜேக்கி நம்ம கூப்பிட்றப்போ நம்ம ஜிம் போய் தானே ஆகணும். ஜிம்மி அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணவில்லை. ஜிம் தான் ஓகே வரேன்னு சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. பாரு கண்டிப்பாக உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே இருக்காது சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. ரெடியாக சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஜிம் 2 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் 6 o'clock ஓகே 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே சாங் எதனா ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சாங் கேட்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ ஜேக்கி தான் ஒரு மைல்டான சாங், ரொம்ப சேடாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி வைபாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக ஒரு மெலடி சாங் மாதிரி வச்சு விட்றாங்க. இப்போ ஜிம்மி அந்த சாங் கேட்டுக்கிட்டே எப்படி எனக்கு விண்டோஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கண்ணில் அவனோட பெயின்ஃபுல் கொஞ்சம் கூட சேஞ்ச் தேவையில்லை. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் ஜிம்மி கண்ணில் இருக்கிற பெயின்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எப்போ வெளில வருவதுலேருந்து எப்போ வெளில வருவேன், வெளில வந்து அவங்க சரியா நீ நம்ம போனவங்களும் நினச்சிக்கிட்டாங்க எப்படி வாழ முடியும் சொல்கிறாங்க. அவங்க போயிட்டாங்கன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க மெமரிஸோடு நம்ம வாழ பழக்கலாம் சரியா, நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அவங்களே நினச்சிட்டு இந்த வாழ்க்கையை யார் தான் வாழ்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே விண்டோஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனில் அவங்க வீட்டு பிடிச்சி ஆகுறாங்க. இப்போ ஜேக்கிக்கு வந்து கார் ஓப்பன் பண்ணுறாங்க. வா ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கி ஜிம்மில் இறங்குறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிம் ஜேக்கி பார்க்குற என்ன கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என் ஒய்ஃபோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது என் டச்சஸ் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை என்னோட டச்சஸ் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் என்னவா ஜேக்கி நாங்கள் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அமைதியாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் ஜேக்கி அவங்க வீட்டுக்கு லஞ்ச் ஆகும்போது ஜேக்கியோட வீட்டுக்கு லஞ்ச் ஆகுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஜின் ஹயாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. ஜேக்கியை சொல்கிறாங்க. வந்துட்டு யார் சொல்கிறாங்க. வா அப்படி கூப்பிட்றாங்க. அப்புறம் ஜேக்கி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்னடா அப்படி கேட்குற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி நம்ம தான் ஜிம் ஜங்குக்குள்ளே வாங்க சொல்கிறாங்க. பட்டுக்குள்ளே வராங்க. இப்போ ஜிம்மி எப்படி பாருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க 2 பேரும் நல்லா இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஜிம்மி தான் ப்ளஸ் பண்ணுங்க. ஜிம் தான் பஸ்ன்னு வாங்கிறாங்க. அச்சோ நல்லா இருக்கா தாங்க. ஸோ ஜேக்கி அம்மா ஜிம்மில் ஜேக்கி அப்பா ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி தான் அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்டா ஏன்டா ஆர்ஜ் எனக்கு ஒரு ஃபோனாக பண்ணுறேன் நீ சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க. சரி புரியுதுவா அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க ஜிம்மி ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம
ஜின்ஹாங் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்துட்டு ஜின்ஹாங் சொல்கிறாங்க, டே நம்மளோட ஜின்ஹாங் இடங்க வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஜின்னு கிட்ட விடுறாங்க. இப்போ ஜின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படிட்டா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகும் சரியா, சின்ன வயசில் எவ்வளோ எவ்வளோ பாசமாக இருக்க தெரியுமா. அவனை அங்கிள் வந்து வீட்டு கூட்டி வரப்பெல்லாம் ஜின்ஹாங் வாங்க ப்ளே பண்ணலான்னு கூப்பிடுவா தெரியுமா. நான் அவ்வளோ பெரிய பையன், சின்ன பையன் என்கிட்ட கேட்பேன் வாங்க ஹேங் ப்ளே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசை கேட்டுருப்ப தெரியுமா. சாக்லேட்டும் வந்து கொடுப்பேன். நான் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன், இன்னாங்க சாக்கி சரி கொடுப்பேன். அவ்வளோ அழகாக பேசுவேன். பேசுகிறப்ப கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. க்யூட்டாக இருப்பா சட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரு வளர்ந்துட்டு யாரும் பேசுகிறா சட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிறாங்க ஹேங் அது குழந்தை வயசு ஓகே, அது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க, வளர்ந்துட்டாங்களா சொல்கிறாங்க. எனக்கு வளர்ந்துட்டா மெச்சூரிட்டி ஆகணும் இருக்கா, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் சொல்கிறாங்க. அது அவங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் டச்சில் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான்டா, நாங்கள் கொஞ்சம் டச்சில் இல்லாமல் போயிட்டோம் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க மாறிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் அதே மாதிரி கரெக்டு தான் சார் வீடு எப்படி இருக்கா, ஜெயிக்க நல்லா பார்த்துக்கிறேன்னா அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. நான் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு உங்கள் பிள்ளை மீட் பண்ணதில்ல அங்கே நம்ஜுன்னு சொல்கிறாங்க. நம்ஜுன் பார்க்குறது சின்ன கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுன் கிட்ட வராங்க. அங்கே பாரு இவரும் உங்கள் பிரதர் இல்லை ஓகேவா, எனக்கு நீ வந்துட்டு மேரேஜ் டைமில் எக்ஸாம் சொல்லிட்டு வரவே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அன்றைக்கி வெட்டிங் ஸ்டேஜ் கூட இன்ட்ரோ பண்ண நினச்சேன். ஆனால் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் இன்ட்ரோ பண்ண முடியல. இவரும் பிரதர் இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிமின்டா ஹலோ கேங்க சொல்கிறாங்க. ஹலோ ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜுன்னு சொல்கிறாங்க. ஒரு காமன் ஸ்மைல். இப்போ அங்கே ஒரு ரெண்டு பசங்க நிற்கிறாங்க. நம்ஷன் கிட்ட வா சொல்கிறாங்க. இன்னும் மாதம் வந்து பாரு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் அங்கே ஓகேவா சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி வெட்டிங் ஸ்டேஜில் பார்த்தேன் சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க சொல்கிறாங்க. அவர் தான் ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஹலோ பாப்பா ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப அந்த பாப்பா பார்க்குறான். அங்கிள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் உண்மையாக அம்மாவோட தம்பியா சொல்கிற பொண்ணு கேட்குறா. இப்போ ஜிம்மி பார்க்குறான். ஆமாட்டி என் தம்பி தான் சொல்கிறாங்க. அம்மா ஆனால் உன்ன மாதிரி இல்லையே சொல்கிறாங்க. என்ன என்ன மாதிரி இல்லையா அண்ணனே சொல்கிறாரு கேட்குறாங்க. நீ வாய் தந்த வாய் தந்து மூடவே மாட்டேம்மா பேசிட்டே இருக்கடன்னு. ஆனால் இந்த அங்கிள் பாருங்கள் எவ்வளோ காம அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்க நன்றி பேசுகிறேன் என்ன பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, ரேப் பாடிட்டே இருப்பீங்க, திட்டிகிட்டே இருப்பீங்க, கத்திகிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த அங்கிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. உண்மையை உங்கள் தம்பியான்னு கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம் என் தம்பி தான் சொல்கிறாங்க. ஏற்றி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வச்சுக்கிறாங்க ஜின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சரி சிரிச்சிக்கா. இப்போ நம்ம ஜிம் எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் தான் டே எங்கள் இன்ட்ரோ பண்ணி விடா ஜெய் சொல்லிட்டு ஜெக்கே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு அது சொல்கிறாங்க. எங்கள் இன்ட்ரோ பண்ணி விடா சொல்லிட்டு ஜெக்கியில் ஒரு பர்சன் கேட்குறாங்க. காய் தான் சொல்கிறாங்க. ஜெக்கி வாசக்கிட்ட வாங்கலாம் சொல்லிட்டு இப்போ காயும் ஜெய போய்ட்டு வராங்க. ஜிமின் இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு காய் ஓகேவா, இவர் வந்து அவங்களோட ஒய்ஃப் ஜெய் அப்படியா ஓகே சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஹலோ சொல்கிறாங்க. இப்போ ஜெய் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அப்படி ரெண்டு பர்சன் நிற்கிறாங்க. அங்கே வாங்க சொல்கிறாங்க. இப்போ கிட்ட வராங்க. சுகாவும் டேயும் வராங்க. இவங்க வந்துட்டு இவங்க பேர் வந்து சுகா, இவங்க பேர் டே ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. எல்லாருமே ஹலோ ஹாய் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம தான் சரிப்பா ஃபுட் ரெடி வச்சு சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் வந்து உட்காடுறாங்க. அப்புறம் ஜெக்கி கேட்குறாங்க ஏமா எல்லாரும் மீட் பண்ணாதுன்ட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கோட நம்ம தான் அதுவும் இல்லைப்பா நம்ம ஜின்னு தானே ஜிம்மில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு சனியில் வர ரீசன் ஆனாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜின்னு தானே கூட்டிட்டு வந்தாங்க. ஜின்னு தான் இன்ட்ரோ பண்ணாங்க நம்ம ஜிம்மில். அதனால ஜின்னுக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணுற பார்ட்டி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு டின்னர் மாதிரி தான் வருதா, ஒரு தேங்க்யூ டின்னர் தான் இது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே சேர்த்து கொடுக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் எல்லாரும் என்னோட பசங்க தானே சொல்கிறாங்க. எங்களாரும் யாரும் ஒன்று ஹேங்க்ஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கணும் ஓகேம்மா இல்லை நீங்கள் சொல்லி இந்த அக்கா முன்னாடி நாங்கள் வந்துருப்போம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படி சொல்லி ஜெயிக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கணும் சரிம்மா சொல்லிட்டு ஜிம் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மில் எடுத்து ஃபுட்டாக சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு ஜெக்கி எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிடுச்சு. இப்போ ஜின்னு தான் ஜெக்கி நீ ஒன் டே வீட்டு கூட்டிட்டு வா சரி ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க நீ பேசாமல் ஏன் நம்ம கம்பெனி ஜாயின் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணக்கூடாது, நம்மளாம் ஒன்றாவே இருக்காங்களே அது நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜியோ பார்க்குறோம். ஆமாம்மா நம்ம கம்பெனிக்கு வரது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே மட்டும் ஜிம் பார்த்துருக்காங்க. பார்த்து ஜிம் சேடாக இருக்க மாதிரி டேக் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜிம் தான் அது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கல இல்லை இப்போதைக்கு அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணட்டும், கொஞ்சம் டேஸ் பண்ணதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கியோட அப்பா தான் ஜெக்கியை சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நாங்கள் ஹனிமூன் டிக்கெட் கொடுத்துறவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹனிமூன்லாம் கேட்கவும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கி தான் அப்பா என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு ஜிம்முக்கு ஹனிமூன் டிக்கெட் கொடுத்துறேன்டா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்துக்கு மேலே அடிச்சதா சொல்கிறாங்க. இல்லைப்பா இப்போதைக்கு எங்களுக்கு போகிற ஐடியா எல்லாம் சொல்கிறேன் ஏன் சொல்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு டைம் எடுக்கும், நாங்கள் ஹனிமூன் போகிறப்ப நாங்களே பிளான் பண்ணிக்கிறோம் எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு கிஃப்ட்டாக சொல்கிறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல ஓகேவா எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறதுனா நான் நாங்களே சூஸ் பண்ணிக்கிறோம், இப்போதைக்கு எனக்கு போகிற ஐடியா இல்லை கொஞ்சம் டேஸ் போகட்டும் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இங்கே ஜாலி பேசிகிட்டே இருக்காங்க. ஜிமின் உனக்கு நம்ம ஜெக்கி கூட இருக்குன்னு வச்சுக்கேன், நீ நம்ம ஜெக்கியோட கம்பெனி கூட போக ஓகே இவங்க ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. நீ போனாக்கா இவங்க எல்லாரும் கூட மிங்கிள் ஆகிடலாம் சரி, நம்மளோட ஒரு ஃபேமிலியாக இருக்கும்ல நீங்கள் எல்லாரும் கூட மிங்கிள் ஆகணும், எல்லாரும் பேசி பழகும்ப்பா சரியா ஜெக்கி நம்ம சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின்
ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. அச்சோ எவ்வளோ காமாக இருக்கா என் குழந்தை சொல்லி ஜேகே அம்மா ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. சின்ன சொல்லிட்டாங்க என்ன என்ன ஆண்டி சொல்கிறாங்க. ஒரு சன்னையில் தான் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னேன் இன்ட்ரோ பண்ணி சொல்லிட்டு. ஆனால் நீ எனக்கு ஒரு ஏஞ்சலே கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூலாம் இருக்கட்டும், போகிறக்கு அந்த ஃபுட்டெலாம் கொஞ்சம் பேக் பண்ணித்தாங்க சொல்லிட்டாங்க. என்னப்பா அப்படி கேட்டேன், மொத்தமாக எடுத்து போக சொல்லிட்டாங்க. இல்லை என்னோட மாமியாருக்கு அங்கே நான் ஃபுட்டு குக் பண்ண வந்துட்டேன் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஃபுட்டு குக் பண்ண வந்துட்டேன் அதான் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் சொல்லி என்னோட அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அவங்க தான் இவங்க ரிலேட்டிவ் தான் ஓகேவா எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஃபைன் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜெக்கி பார்த்தேன். ஓகே நான் கிளம்புவா சொல்லுங்கள். எனக்கு ஜிம் வந்து யாரையும் கம்ஃபர்டபுளாக பேசவே இல்லை. அதனால சரி அவங்க வந்துட்டு வேறு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜெக்கி நினைக்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்க அவசரம் இருடா லேட்டாக போகலாம் சொல்கிறேன். இல்லை எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன் டே வீட்டுக்கு கூட்டிட்டு வா ஜிமின்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. ஒன் டே வீட்டுக்கு வசதியாக சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ஷி பாய் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பாய் சரியா சோ கியூட் அப்படி சொல்கிறது பேபி தான். ஜிம்மு சீக்ஸ் லைட்டாக வந்து பிரிஞ்சு பண்ணுறது. ஜிம் வந்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஓகேம்மா போயிட்டு வரட்டா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிமின் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜெக்கி விட்டு ஜிம்னும் அப்போ நம்ம ஜெக்கி கேட்குறாங்க ஜிமின் உனக்கு ஓகே தானே, நான் எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன். இல்லை இங்கே யாரும் உன்னை ஹர்ட் பண்ணுறது பேசுகிறதா சொல்கிறாங்க. இல்லை எல்லாருமே நார்மலாக தான் பேசுனாங்க. எல்லாருமே நல்லாவே பேசுனாங்க. நான் தான் யார்ட்டும் பேசவே இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பரவாயில்ல ஓகே அதுவும் பிரச்சனை இல்லை. அப்பா வந்துட்டு ஹனிமூன் பேசினப்போ எதுவும் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அங்கிள் ஆண்டி இப்படி இருக்காரு பண்ணி தப்பு இல்லை, அவங்க ஜஸ்ட் வந்துட்டு நம்ம மேலே கேரிங் தானே சொன்னாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பரவாயில்ல நம்ம கூட பயந்தோம், பரவாயில்ல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் சொல்லி ஜெக்கி ஓகே ஜிமின் சொல்லிட்டு இது மைண்டில் வச்சுக்காதான் ரிலாக்ஸ் சார் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேங்க ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கியும் ஜிம்மு காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜெக்கி ஆனால் ஜிம்மு இப்போ முன்னாடி மாதிரிலாம் எடுத்து வச்சா பேசல எதுவுமே அவர்கிட்ட காமாக இருக்காரு. இப்போ ஜெக்கி கூட்டிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அப்படி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜெக்கியோட ஆஃபீஸில் நம்ம டீ தான் ஜெக்கி கொடுக்குன்னு பார்க்குறாங்க. ஏன்டா எனக்கு கொடுக்குன்னு பார்க்குறா ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை நீ ஜிம்மு ஹாப்பியாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறேன் என்னடா கொஷின் எதுன்னு சொல்லிட்டு ஏன் நான் ஹாப்பியாக தான் இருப்போம் ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை ஜெக்கி நான் உண்மையை கேட்குறேன் சீரியஸாக கேட்குறேன். நீ ஜிம்மு உண்மையாக ஹாப்பியாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. பாருட்டு எங்களோட அறிஞ்சிருமாச்சு ஓகேவா எங்களுக்கு டைம் எடுக்கும் ஓகே சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இது ஜிம்மின் பேஸில் ஏதோ ஒரு சாட்னஸ் தெரியுது சொல்லி ஜெட்டே சொல்கிறாங்க. அப்போல்லாம் எதுவும் இல்லையே ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை ஜெக்கி நான் பார்த்தேன் ஜெக்கி எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஜிம் எங்களை அவ்வளோ பேசினார். ஆனால் ஜிம் வந்துட்டு அவர் கேட்குறது மட்டும் ஆன்சர் பண்ணான்னு சொல்கிறாங்க. பார்த்து அவர் ரொம்ப வருஷமாக இப்போ சிட்டியில் இப்போக்கா அவர் ரொம்ப வருஷமாக ஜிம் மீட் பண்ணவே இல்லையா. செகண்ட் யாருமே பேசலையாமா ஓகேவா. நான் கூட ஆண்டி கிட்ட கேட்டேன் ஏன் ஆண்டி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டி ஒன்றும் இல்லை சொன்னாங்க. அவங்க அப்பா அதுக்கப்புறம் யார்ட்டும் பேசலப்பா இப்படி தான் இருக்கான். இவனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ரொம்ப அளவாக தான் பேசுவான். என்னை தவிர யார்ட்டும் அந்த அளவுக்கு பேச மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஓகேவா அவங்க அம்மா கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அதே கம்ஃபர்டபுள் நான் கொடுக்க நினைக்கிறேன். ஓகே கொஞ்சம் டேஸ் போனாக்கா என்கிட்ட நல்லா பேசுவான். இப்போ நான் கேட்கறது ஆன்சர் பண்ணுவான். நான் அவங்க கூட ஹாப்பியாக தான் இருக்கேன் ஓகேவா. அவன் இப்படி எனக்கு ஓகே தான். கொஞ்சம் டேஸ் போனாக்கா அவனும் எல்லாரும் மாதிரி கொஞ்சம் நார்மலாக மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் சொல்லிட்டாங்க. அப்படியே எதுவும் இல்லை டீ ஓகே எனக்கு தான் ஜிம்மை பற்றி நான் ஒன்றா தானே இருக்கேன். எனக்கு 1 மந்த் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. 6 வீக் பக்கம் ஆகிடுச்சு. எனக்கு தெரியாத ஜிம்மை பற்றி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஆனால் எனக்கு எதாவது ஃபீல் ஆச்சு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ சுகாக்கும் சேம் அந்த ஃபீலிங் இருந்திருக்கும். ஆனால் அது பெருசாக தான் கேட்டுப்பேன். எனக்கு சம்திங் பர்சனலாக எதுவும் இருக்கும் நம்ம வந்து கேட்டுக்குவேன். நான் சொல்லிட்டு சுகா வந்துட்டு ஜெக்கி நீ ஒர்க்கு பாரு சொல்லிட்டாங்க. ஓகே சுகா சொல்லி அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஜிமின் அண்ட் எம்ஜின் ஜான் சைடு பார்க்குறாண்டா. அவங்க பார்க்குறாங்க. ஏன்டா ஜிமினா சொல்லிட்டாங்க. சொல்கிறேன் ஏன்டா அப்படி இருக்கா ஜெக்கி ரொம்ப நல்லவராக இருக்காது அவ்வளோ பாசமாக கேரிங்காக இருக்காதா சரியா. எனக்கு டெய்லி ஜெக்கி ஆஃப்டர்நூனில் நீ சாப்பிட்டே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுவார். ஜிமின் வந்துட்டு சொல்லிட்டு ஒரே ஒரு ரிப்ளை பண்ணுவார். அவ்வளோ நீங்கள் சாப்பிடணும்னு கேட்க மாட்டார். அவர் எவ்வளோ கேரிங்காக இருக்கார் பாசமாக இருக்கார். நீ ஏன்டா அப்படி இருக்கா நீ என்ன ஜெக்கிக்கு ஒரு சான்ஸ் தரக்கூடாது சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கா நான் போய்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்டா அங்கே பாரு இறந்து போனவர் நினச்சி அவரே நினச்சி கவலைப்பட்டுருந்தாங்க. என்னடா ஆக போதும் சொல்கிறாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணலாம்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன பேசுகிற ஜிம் கேட்குறாங்க. நான் தானே பேசுகிறேன். இங்கே பாரு இப்படி வருத்தப்பட்டு உட்காந்து என்னடா ஆக போகுது உடனே நீ ஹர்ட் பண்ணிக்கிறடா. இவன் ஜெங் பார்த்தா கூட கோவப்படாத மாதிரி இப்போ ஜெங் வந்து மேலே அவனை வந்து பார்த்துட்டு வச்சுக்கேன் கண்டிப்பாக கோவப்படுவார். இவன் ஏன் இப்படி இருக்கான் இந்த மாதிரி அந்த இது பறி கொடுத்த மாதிரி இருக்கான். ஏன் லைஃப் வந்துட்டு வாழாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் நம்ம நினச்சிட்டு கண்டிப்பாக கோவம் தான் படுவார் தெரியுமா. எனக்கு அவர் பாசிட்டிவான ஒரு பர்சன் தெரியுமா. அவர் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தாக்கா அவர் உடஞ்சி போவார். நீ ஹாப்பியாக நினச்சிட்டா உன்னை சேவ் பண்ணி விட்டு போயிருக்காரு. அவர் நீ இந்த மாதிரி இருக்கிறது அவர் பிடிக்கும் நினைக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறது அவர் விரும்ப நினைக்கிறியா கண்டிப்பாக விரும்ப மாட்டார். அவர் என்ன நினைப்பாட்டாக்கா நீ சேஃபாக இருக்கணும் உன்னை யாராவது பார்த்தா பார்த்துக்க மாட்டாங்க தான் யூஸ் பார்த்து தெரியுமா. அப்படி பார்த்தா ஜெக்கி ஜெங்கோட குறைஞ்சவரை இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க கம்பேர் பண்ணுறதே நான் அப்படி தப்பாக கம்பேர் பண்ணுறடா என்ன சொல்கிறேன்னாக்கா ஜெங் எப்படி ஒன்று வந்து கேர் பண்ணாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டாக கேர் பண்ணாரோ சேம் ஜெக்கி ஒரு ஹஸ்பண்ட் எனக்குலாம் கேர் பண்ணுறா தெரியுமா. அவர் அவ்வளோ லவ்வோட பார்க்குறது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அவரை. ஏன்னா எனக்கு வந்து பாருக்கு வந்தப்போ அவ்வளோ ஒரேடாக வந்தா தெரியுமா. அவனை அழகாக கையில் தூக்கிட்டு போனாரா அவ்வளோ பாசமாக இருக்காரு. நீ ஏன்டா அப்படி இருக்க நீ பேசாமல் ஜெக்கிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு
யோனிச்சிடும் ஜானும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறவங்களுக்கு புரியாதுடா சொல்கிறாங்க. பாருடா எனக்கு புரியுது, நான் எனக்கு புரியாமல் பேசிட்டு இருக்கா, நீ நல்லா இருக்கும்டா, இப்படியே இருந்தால் என்னடா ஆகும், லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுறா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா, நம்ம பிடிச்சவங்க விட்டு போயிட்டாங்கன்றக்காக நம்ம இப்படியே இருக்க முடியும், அவங்க நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த அதே நினச்சிக்க முடியுமா, இந்த லைஃப் மூவ் பண்ணி போகணும்டா, அந்த லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டானவங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இந்த லைஃப் இதோட போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறேன், ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க, உன் லைஃப் வாழ வேண்டிய பையன்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா அப்படி சொல்லிட்டு யோனிச்சிடும் ஜானும் சொல்கிறாங்க. ஜிம் கேட்கறதாவே இல்லை, ஏன்னா யாரும் ஏற்க முடியாது சொல்கிறாங்க. அவர் நல்ல ஒரு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவருக்கு டிசவுண்ட் பாஸ் இல்லை சரியா, அவர் என்னோட மோன் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் டேஸ்க்கு நான் அவருக்கு மோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நான் அவர்கிட்ட வந்துடுவேன், அவர் லைஃப் அவர் பார்த்துட்டு ஓகே ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவருக்கு எனக்கும் செட் ஆகாது ஜிம் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறா சொல்கிறாங்க. இன்னும் ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ ஜானுக்கு யோசிச்சுட்டு என்ன பண்ணவே தெரியல, ஏன்டா அப்படி இருக்கா அது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ். ஜிம் எழுந்து போயிடுறாங்க. அப்படியே எழுந்து போய் அழுதுட்டு இருக்காங்க. அவருக்கு கன்ஃபர்ட் ஃபாலோச்சு இருக்கு. நான் எப்படிங்க உங்கள்கிட்ட மோன் பண்ணுவேன், ஜிம் அழுறாங்க. எனக்கு தெரியுங்க, ஜேகே ரொம்ப நல்லவர் தெரியுமா, இல்லைன்னு சொல்ல மாட்டார், ரொம்ப ஜென்டில்மேன், அழகாக பார்த்துக்கிற கேர் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு அவர் மேலே லவ்லாம் இல்லை, எனக்கு அவரோட பார்க்கத்தோட எனக்கு நான் வாழ்ந்தது உங்கள் கூடங்க, நான் மனசால உங்க கூட வாழ்ந்துருக்காங்க, வீடியோ கால் பேசின ஒவ்வொரு டைமும் நான் கூட வாழ்ந்துட்டேங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஒரு பர்சனை ஏற்றுக்க முடியும். ஜிம் தான் அழகாங்க. அப்படி ஸ்கையை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. எவ்வளோ கோவமாக இருப்பீங்களா, எனக்கு தெரியும் நீங்கள் கோவமாக இருப்பீங்க. ஜிம் ஜான் சொல்லிட்டு கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் என்ன விட்டுட்டு போனீங்க. ஜிம் தான் அப்படி ஸ்கையை பார்த்து வந்துருக்கு அழுதுட்டு கேட்குறாங்க. நானும் உங்க மேலே கோவம், நீங்கள் ஏன் விட்டுட்டு போனீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போகல ஜிம் கேட்குறாங்க. இது இப்போ ஜான் யோசிச்சு பண்ணி வந்திருப்பாங்க. அவங்களோட பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கா சொல்கிறாங்க. தெரியலடா, எனக்கு அவன் அவருக்கு நினைக்க தப்பு இல்லை, எனக்கு அந்தளவுக்கு லவ் கொடுத்தாரு, எதாவது அப்படியே விட இருக்கிறதா சொல்கிறாங்க. மாறவே மாட்டானா சொல்கிறாங்க. தெரியல, மாற மாட்டான் போல அப்படி சொல்லிட்டு இவன் எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஐ மிஸ் யூ ஜிம்மி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யோனிச்சிடும் நம்ம ஜான் பார்க்குறாங்க. ஜிம்மின் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அழாத அங்கே பாரு அழாதடா ஓகே, நாங்கள் இதுக்கப்புறம் ஜேகே பற்றி பேச மாட்டோம் ஓகே, அழாதடா சொல்கிறாங்க. நீங்கள் அதே புரிஞ்சுக்கோங்கடா, என்னால் மூவ் பண்ண முடியல சொல்கிறாங்க. சரிடா அழாதடா சொல்லுவோம். ஜேகே இப்போ யோனிச்சிடும் நம்ம ஜானும் அப்படியே சமையல் பண்ணுறாங்க. ஓகேவா, நாங்கள் ஜேகே பற்றி பேச மாட்டோம், நீ வாசல் கூட்டி வந்து சேரில் உட்கார வச்சுறாங்க. ஜிம்மின் அப்படியே டேபிளில் படுத்துக்கிறாங்க. அந்த டெஸ்க்கு முன்னாடி டேபிளில் வந்து படுத்துக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன் அவரெல்லாம், பாவம் அவர் என்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எனக்கு எல்லாமே பண்ணுறாரு. உண்மை அந்த லவ் கேர் அவர் வேறு யாருக்கும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதே லவ் கேர் அவங்க திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் என்கிட்ட அவருக்கு இதில் அதெல்லாம் கிடைக்காது. அவருக்கு பாவம், அவர் ரொம்ப ஹார்ட் பண்ண வேணாம் ஓகேவா, ஜஸ்ட்டு அவள் தான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் போதும், அதுக்கப்புறம் மோன் பண்ணி போயிடலாம். ஜிம் முடிவு பண்ணுறாங்க. அவர் ஹார்ட் பண்ண வேணாம், அவர் இந்த சொல்லுதா, அவர் ரொம்ப நல்லவர் இருக்கார். லைக் என்னோட ஜெங்க மாதிரி இருக்கார். ஒரு சைடு பார்க்குறப்போ எனக்கு சம்டைம்ஸ் நான் சாப்பிட்றதுக்கு மிரட்டுறது திட்டி சாப்பிட வைக்கிறது அதெல்லாம் பார்க்குறப்போ அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அப்படிலாம் எங்களை ஏற்றுக்க முடியாது சரியா, நான் வந்துட்டு நான் ஒரு சராசரி பர்சன் நான் இல்லை அப்படி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ அப்படி டேஸ் போயிட்டே இருக்கா. ஜேகே ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ணுறாங்க. அவருக்கு என்ன வேணும் ஏது ஒன்று பார்த்து பண்ணுறாரு. ஜிம் எதாவது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜேகே பார்க்க நான் பண்ணுவேன், உனக்கு என்ன ஜேகே கேட்குறாங்க. ஜிம்முக்கு சம்டைம் ஜேகே பார்க்குறப்ப ஜெங்கே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இவரோட அந்த பேஸ் வந்து இவரோட ஜேகே தான். அவர் பண்ணுறது ஒவ்வொரு விதமாக அவரே பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜேகே எல்லாமே பண்ணுவார். அவர் சாப்பிட எனக்கு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஃபுட்டு வேண்டாங்க ஜிம் சொல்கிறேன், சாப்பிட்டே ஆகணுங்க பாரு கட்ட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க, சாப்பிடுன்னு சொன்னார். இப்போ ஜேகே அந்த ஜிம்முக்கு ஃபோர்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இதே தான் அவர் பண்ணியிருப்பார். நீ சாப்பிட சொல்லிட்டு நல்லா சாப்பிடணும் சரியா, ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவர் சொல்கிற மாதிரியே இருக்கு. இப்போ ஜிம் ஜேகேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க சாப்பிடு. ஜேகே ஃபீல் பண்ணிருக்காங்க. ஜிம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ டுடே சாஃப்ட்டு தண்டா நான் ஜேகே முன்னாடி வந்துட்டாங்க வீட்டுக்கு. இன்னைக்கு ரெய்னி கிளைமேட்டாக இருக்குது சொல்லிட்டு தான் ஜேகே கொஞ்சம் நேரமாக வந்திருப்பாங்க. ட்ரெஸ்ஸில் மேலே காய வச்சிருப்பாங்க எடுத்துகிட்டு வரலான்றக்காக நேரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா ரெய்னி வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு எல்லா முடியும் குக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க டைம் வந்து 7 o'clock ஆகுது. ஜிம் வர டைம் இது. ஜிம் வந்துடுவான் சொல்லிட்டு அவர் வாசலில் வெயிட் பண்ணிருக்காரு, வரவே இல்லை. அவங்க 7:30 ஆகுது, 7:40 ஆகுது, வரல, என்ன காணும் சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. அன்றைக்கி ஜேகே அந்த ஜிம் லேட்டாக வந்துருப்பார் இல்லையா, அப்போவே என்னக்கா ஜிம்னோட ஜிபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார் மொபைலில். இதுக்கப்புறம் ஜிம் எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதாக்கா நம்ம ஜிம்மில் இருக்கிற பேஷண்ட் வேறு எங்கேயும் காட்டுது. ஜேகே பார்க்குறாங்க, என்னது இவன் எங்கே இருக்கான், இப்போ ஆஃபீஸர் வீட்டுக்கு வரலையா, இவன் எங்கே இருக்கான் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு லொக்கேஷன் காட்டுது. இந்த லொக்கேஷன் எங்கே சொல்லிட்டு ஜேகே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க மொபைலில். அது பார்த்தாக்கா ஒரு யூனிவர்சிட்டியோட பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அங்கே தான் ஒரு யூனிவர்சிட்டி மெயினாகவும் பக்கத்தில் ஒரு பார்க்கையும் அது காமிச்சிட்ருக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அங்கே என்ன பண்ணுறான் புரியல. ஜேகே தான் இப்போ யோன்ஜன் கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் யோன்ஜன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் ஜாங்க சொல்கிறாங்க. யோன்ஜன் ஜிமின் எங்கே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. ஆஃபீஸ் விட்டுருப்பாங்களே அவனை வீட்டுக்கு வரவே இல்லை, அவன் லேண்ட்மார்க் வந்து வேற எங்கே காமிக்கிறது சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அவன் லொக்கேஷன் வேற எங்கே காமிக்கிறது சொல்லவும் இப்போ யோன்ஜன் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சொல்கிறாங்க. பாரு யோன்ஜன் நான் கேட்குற கான்செப்ட் பண்ண ஓகே சொல்லிட்டு போய் சொல்லாத. அது மட்டும் இல்லாமல் எனக்கெல்லாம் தெரியும் ஓகேவா. ஜிமினுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கு. அந்த லவ் இப்போ அவர் இல்லை, அவர் இறந்துடுறாரு எனக்கு தெரியும் ஓகேவா. அதான் நான் சொல்கிறேன் எங்க சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம
யோசிச்சு பார்க்குங்க சொல்லிட்டு எனக்கு ஜெங்கை பற்றி யாரும் தெரியும் ஓகேவா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, நான் ஜிம்முக்கு தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறேன் ஓகேவா, நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ ஜிம் எங்கள் காசு கேட்குறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஐ திங்க் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவன் வந்துட்டு எங்கள் காலேஜ் பக்கத்தில் இருக்க பார்க்கில் இருப்பான்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக ஜெங்ஸனோட பர்த்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஜெங்ஸனோட பர்த்டே. செகண்ட் வந்துட்டு ஜிம்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் கன்ஃபர்ஸ் பண்ணாரு சொல்கிறாங்க. கன்ஃபர்ஸ் பண்ண ஆமாம், அவரோட பர்த்டே அன்றைக்கி தான் கன்ஃபர்ஸ் பண்ணார். அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எப்போவுமே எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் பார்க் இருக்குது, ஹாஸ்டலும் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொஞ்சம் டைம் போகிறதுக்காக நாங்கள் காலேஜ் விட்டு ஹாஸ்டல் போனதுமே எங்கள் பார்க்குக்கு போவோம், போய் ப்ளே பண்ணுவோம். அப்படி வந்துட்டு நான் ஜிம்மின்னு ஜான் 3 பேர் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் ஓடி பிடிச்சி வரணும். ஜிம்முக்கு ரொம்ப ஹெவி பிரீத் வந்துடுவோம் அங்கே இருந்தான். அப்போ அவங்க ஸ்டோன் பிடிச்சிட்டு போய்ட்டு உட்காந்து பிரீத் எடுத்துருந்தான், லாங் பிரீத். அப்போ தான் ஜிம்முக்கு கொண்டு ஒரு பாஸ் வந்து நீல் பண்ணிட்டு ஐ லவ் யூ பார் ஜிம் அப்படி சொன்னாங்க. ப்ரொபோஸோட சொல்கிறாங்க. அப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தாங்க. யாரும் சொல்லிட்டு பார்த்தாக்க எங்கள் சீனியர் ஜெங்கு தான். அப்போ நாங்கள் கூட ஸ்டாப் ஆகிட்டோம். அங்கே நிறைய குட்டி குட்டி பசங்க விளையாண்டாங்க. அப்போ ஜிம் பார்த்தாங்க. சீனியர் என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஐ லவ் யூ பார் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்த்தாக்க என்ன சொல்கிறாங்க, மணிக்கோட பர்த்டே ஓகேவா, ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இந்த ப்ரொபோஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. சொல்கிறேன் உங்கள் லவ் உடனே அக்செப்ட் பண்ண முடியாது சார், எனக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு. ஆனாலும் எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருந்து ஹாப்பி பர்த்டேன்ற ஒரு வேர்ட்ஸ் கேட்கணும் ஓகேவா. எனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறியா, லவ் எப்போ தான் சொல்லு ஓகேவா, ப்ளீஸ் ஃப்ளவர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. எனக்கு அந்த பர்த்டே ஹார்ட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஜிம்முக்கு போய் ஹார்ட் பண்ண இஷ்டப்பட்டுருக்கோம். என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் ஐ லவ் யூ பார் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அங்கே குட்டி குட்டி பசங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு பசங்க கிளாப் பண்ணிட்டாங்க. இப்போ யோசிச்சிடும் ஜானும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் மின்னும் ஒன்று பேக்க நினச்சிப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹாப்பி பர்த்டே சரியா சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி தேங்க்யூ ஜெங் சொல்லிப்பாங்க. சொல்கிறாங்க தேங்க்யூ மை லவ் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஆமாம் என்னோட லவ் ஓகேவா தேங்க்யூ சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் எடுத்துக்கோ ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அது சரி எடுத்துக்கோமா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சுற்றி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, அங்கிள் எடுத்துக்கோங்க சரி குட்டி குட்டி பசங்களாம் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு. சீனியராக சொல்கிறாங்க ப்ளீஸ் எடுத்துக்கோ ஏன் ஜிம்மி ஜெங் சொல்கிறாங்க. ஜிமின் சரி சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிப்பாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே உனக்கு எப்போ லவ் அப்போ சொல்லி ஓகே அதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ ஜெங் சொல்லியிருப்பாங்க. ஓகே சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு அந்த பிளேஸ் வந்து ரொம்ப மெமரபுளாக மாறி இருக்கும். அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. ஈவன் நம்ம ஜெங்கு ஃபாரினில் இருக்க போட ஜிம் எப்போ மிஸ் பண்ணுறோம் அப்போ அந்த பார்க் போய் உட்காருவாங்க. அப்போ நம்ம யோசிச்சு ஜான திட்டுவாங்க. ஏன்டா நீ தான் ஃபோனில் வீடியோ கால் பேசுறியடா அப்புறம் இதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை இந்த பிளேஸ் வந்து ரொம்ப மெமரபுளான ஒரு பிளேஸ், நான் நினச்சி கூட பார்க்கலாம் அன்றைக்கி என்ன ஒரு கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லிட்டு எவ்வளோ அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணார்ல ஜிம் சொல்கிறாங்க. அந்த பார்க்கு மொமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஜிம்னு சொல்லலாம் சன்செட் டைம் அது அந்த கிட்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் அந்த பேர் சொல்கிறப்போ அந்த கிளைமேட் சில்லுன்னு ஒரு மாதிரி அந்த கார்டன் அந்த பார்க் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். அந்த ஃப்ளவர்ஸ் அவங்க மேலே ஒரு மாதிரி கொட்டி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது ஒரு இமேஜினேஷன் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஜிம்மில் சொல்லியிருப்பாங்க யோசிச்சுக்கிட்ட அந்த பிளேஸ் ரொம்ப மெமரபுளான ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஈவன் எங்களுக்கு ஆஃப்டர் மேஜிக் அப்புறம் நான் கூட்டிகிட்டு வருவேன். செகண்ட் எங்கள் பேபிஸ்லாம் வந்தாக்கா நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. என்னன்னு காம எங்கள் பேபிஸ்கிட்ட சொல்லுவேன். இங்கே தான் உங்கள் டாடா என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணால் நான் சொல்லுவேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. டே நீ லெவலில் ரொம்ப மூவி போய்ட்டுடா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இருந்து போட்டோம் ஜிம் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளேஸ் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கு. இப்போ நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க அவன் அங்கே தான் இருப்பான். மார்னிங் அவன் ஆஃபீஸ் வரவே இல்லை சொல்கிறாங்க. ஆஃபீஸ் சொல்கிறாங்க வரவே இல்லை, அவன் அங்கே தான் போயிருப்பான், கண்டிப்பாக அவன் அங்கே தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே வெளில ரைனி தண்டர் வர மாதிரி இருக்கே, தண்டர் சவுண்ட் ஒரு பக்கம் ரைனி வர மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. அவன் அங்கே தான் இருப்பான் சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துறேன் சொல்லிட்டு ஜெக்கி ஃபோனை கட் பண்ணிட்டு அவருக்கு உள்ளே ஓடி போயிட்டு ஒரு ஆம்பரில் அதுக்கப்புறம் ரைனி கூட எடுத்துக்கிட்டு வெளில வராங்க. வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து லேண்ட்மார்க்கை வந்துட்டு பார்த்துட்டு இங்கே தான் சொல்லிட்டு இப்போ ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கிக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா நீ ரொம்ப அப்செட்டாக இருப்பா அப்படி தானே சொல்லி ஜெக்கி தான் ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. இப்போ பக்கம் யோசிச்சு சொல்கிறாங்க. டே இவன் ஏன்டா இருக்கான் சொல்லி ஜான் கிட்ட நம்ம யோசிச்சு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. டே அவன் கஷ்டம் அவங்களுக்கு நல்லா தெரியும் சரி நம்ம ஈஸியாக சொல்லிட்டு வேண்டா மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லவ் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ் யாருக்கிட்ட அவங்களுக்கு தான் கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ பெயினாக யாருக்கும் வேர் பண்ணுறவங்களுக்கு அந்த வழி தெரியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்களுக்கு கண்டா தெரியும். எனக்கு அவன் வந்து ஹாப்பியாக இருந்தான் டக்குன்னு ஒரு பர்சன் வந்துட்டு மறந்து சொன்னால் அந்த சாதாரண விஷயமா சொல்கிறாங்க. இல்லைடா அவர் சொல்கிறாங்க பாட்டு அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இல்லை நம்ம சொல்லிடலாம் மூவ் ஆன் பண்ணு மறந்துட்டு போ அப்படி சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கானா, இவர் ரொம்ப நல்லவருடா பார்க்க ரொம்ப நல்லவராக இருக்காடா, கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாருடா. ஜெங்ஸன் கொடுத்த அந்த லெவலில் ஒரு பர்சன் கூட இவர் குறைய மாட்டாரா, இவர் கொடுக்குறதுல இவர் ரொம்ப நல்லவராக இருக்காருடா அப்படி சொல்லிட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு பார்த்தியா, இவ்வளோ கேரிங்காக இருக்கார் பார்த்தியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ஜெய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெய்க்கு இவனோட ட்ரூ கேரிங் லெவலாம் கொடுக்குறத பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜான் பார்க்குறேன் எனக்கும் புரியுதுடா, ஆனால் அவன் புரிஞ்சுக்கணும் ஓகேவா, அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பா நம்புற ஒன் டே அவனுக்கு புரிய வரும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணல அப்படி சொல்லிட்டாங்க. சரி பார்த்துக்கலாம் விடு அப்படி சொல்லிட்டு
இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே சைடு பார்த்தோம்னாக்கா கார் ட்ரைவ் பண்ணும்போது தூரல் விட ஆரம்பிக்குது. தண்டர் சவுண்டோட ரைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜேகேக்கு இன்னும் பனிக்காது. எனக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது அந்த காலேஜ் வந்துட்டு. அதனால இப்போ ஜேகே ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க கார் வந்துட்டு ஒரு பக்கம் ரைனி வேற. ஜேகே அந்த வைப்பர் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அது வைப் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு ரைனில் ட்ரைவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. கடவுளே அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் அழுதுட்டு இருப்பான்ல, பாவம் இல்லை குழந்தை, அவங்க ரொம்ப பாவம். ஜேகே தான் நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஜேகே அந்த லொக்கேஷன் வந்துட்டாங்க. பார்த்தா ஹெவி ரைனி. அவர் ஜேகே கார் விட்டு இறங்கும்போது அப்படி ஒரு ஹெவி ரைனி கொட்டிட்டு இருக்கு. ஜேகே எப்படி இருக்காரு அந்த இப்போ கார் விட்டு இறங்கிட்டு கையில் ரெய்னி கோட்டு நம்பர்லாம் அவர் ஓப்பன் கொடுப்பாங்க. அவர் ஜிம்முக்காக எடுத்துகிட்டு போகிறத விட அவர் கூட நினைக்கிறாரு. அவருக்கு அது பெரிய விஷயம் தெரியல. அவர் இறங்கி வராங்க வந்து பார்க்கு, அது ரொம்ப பெரிய பார்க். அதுக்குள்ளே ஓடி வராங்க. எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த பார்க்கோட அது லாஸ்ட் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அந்த ஸ்டோன் பெஞ்சில் ஒரு பாசன் அப்படியே குறியிட்டு உட்காந்துருக்காங்க. ரெய்னி அவங்கள கொட்டிகிட்டு இருக்கு. அப்படியே அந்த பாசன் அந்த ரெய்னி அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த ஸ்டோன் பெஞ்சில். ஜேகே பார்க்குறாங்க. அது அவ்வளோ தண்டர் சவுண்ட். அது வெளிச்சம் முன்னே வெளிச்சது பார்க்க அவ்வளோ பயமாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. அவ்வளோ ஹெவி ரைனி இல்லை, இங்கே யாருமே எப்படி இந்த பிளேஸ் அவங்க உட்காந்துருக்காங்க பயமே இல்லாமல் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜேகே வந்து இங்கிட்டு கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வலிக்குது. உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. காடு உங்களுக்கு மனசாச்சே இல்லை. அப்படி ஜேகே வந்து காடு திட்டிக்கிட்டே அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி ஜிம்மி பக்கத்து பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின்னு அப்படி கூப்பிடுறாங்க. ஜிம்முக்கு காதலே விழல. அப்படியே இருக்கிற ஹெவி தண்டர் சவுண்டு. அப்புறம் ரெய்னி. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்கவே இல்லை. இப்போ ஜேகே தான் அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு நிறைய நீட் பண்ணுறாரு. ஜிம்மி உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் நீட் பண்ணிட்டு ஜிம்மினுக்கு பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அப்படியே நேரம் கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணு ஃபுல்லாக மார்னிங் வந்து அழைச்சிட்டு போகிற போல ஆளுநர் அந்த கண்ணெல்லாம் வீங்கி கூட சொல்லலாம் இருக்குது. இப்போ நம்ம ரெட்டிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ரைனியில் அவர் கொட்டுற ரைனியில் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறவங்க ஜிம்மியை பார்க்க அப்படி ஒரு பாவமாக இருக்குது. அந்த ஃபேஸ் பார்க்க அவ்வளோ இன்னசென்ட், அவ்வளோ பியூராக ஒரு பாவமாக இருக்குது. ஜேகே பார்க்குறோம். அவருக்கு தாங்கியும் அப்படி பார்க்குறப்போ அப்படியே அந்த ரைனியில் கூட ஜிம்மில் அழகு ஜேகே அவர் பார்க்க முடியுது. அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே டேஸ்ட் பாலாகிட்டே இருக்குது. அந்த ரைனோட சேர்ந்து அவர் கண்ணீர் கலந்து போகுது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் வந்துருச்சு. ஜேகே பார்க்குறாங்க. என்ன ஜிம் இதெல்லாம்? ஜேகே கேட்குறாங்க. ஜிம் ஜேகேவை பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம்? ஏன் இங்கே வந்த? ஜேகே கேட்குறாங்க. ஜிம் ஜேகேவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்கு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் இங்கே பார்த்துட்டு ஹேண்டல் ஏற்றுறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துருக்காங்க. கிட்ட வா, எங்கே வா, என் ஜேகே கூப்பிட்றாங்க. அப்புறம் ஜேகே கூப்பிட்றப்ப ஜிம்முக்கு ஜெங் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. கிட்ட பார்த்துட்டு கூப்பிட்ற மாதிரி வர ஃபீல் ஆகுது அவருக்கு. இப்போ ஜிமின் தான் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க கிட்ட வாமா, இங்கே வா, என் ஜேகே கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணுச்சு தெரியல. அப்படி டக்குன்னு ஓடி போயிடுறாங்க. ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி இப்போ ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் ஜங்கும் ஹக் பண்ணி பயங்கரமாக ஆடுறாங்க. அப்படி தேம்பி இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை இங்கே பாரும்மா, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இங்கே பாரு, ஏன் தனியாக வந்த பயமலை அவனுக்கு இங்கே பாரு, சேஃபே இல்லைடாமா, இங்கெல்லாம் வரலாமா, தனியாக வரலாமா? ஜேகே கேட்குறாங்க. ஜிம் ஜங்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி தேம்பி ஆடுறாங்க. அது பாரு, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அப்படி ஜேகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் அழுத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜேகே ஒரு ஹேண்ட் இருந்தா அந்த ரெய்னி கோட் எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படி ஜிம் மேலே கவர் பண்ணி விடுறாங்க. அந்த ஹெட்லாம் அந்த ரெய்னி கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கவர் பண்ணி விடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணி அவ்வளோ அக்கறையாக அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு கம்ஃபர்ட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. அவர் எதுவுமே சொல்லிக்கிறார். அப்படி அழுதுகிட்டே இருக்காரு. ஜேகேக்கு அது பார்க்கவும் முடியல. ஒன்றும் இல்லை சரியா அழக்கூடாதுமா. ஜேகே தான் அப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப நேரம் அழுறாங்க. ஜேகே கூட ஜேகே அப்படியே ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ரைனி ஸ்டாப் ஆகுது. அப்போ தான் ஜேகே இப்போ ஜிம்மில் போய் தள்ளி வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபேஸ் அவ்வளோ சவுண்டு போயிருக்கு. அழுது சவுண்டு போயிருக்கு. பிங்கிஷாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சுமா? ஜேகே கேட்குறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு அது ஒரு விஷயம் இல்லை சரியா, நீ ஹார்ட் ஆகிருக்கியா? ஜேகே கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அகைன் போய் ஹக் பண்ணிடுறாரு. ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான் ஒன்றும் இல்லை ஓகே வரக்கூடாதுங்க பாருமா, ஒன்றும் இல்லை சரியா? ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஜேகே பக்கம் வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. வீட்டுக்கு போமா, அங்கே ரொம்ப நேரம் கூட சரியா, வீட்டுக்கு போமா. ஜேகே கூப்பிட்றாங்க. ஜிம் தான் நான் வரல சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் உங்களுக்கு, இங்கே ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவர், நான் அந்த உங்களுக்கு கஷ்டப்படுத்துறேன், உங்களுக்கு டெஸ்வான பாசனம் இல்லை, என்னை விட்டுட்டு போங்க சொல்கிறாங்க. எங்கே விட்டு போக சொல்கிறா? ஜேகே கேட்குறாங்க. என்னை அப்படி விட்டுட்டு போயிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் போக முடியாது சரியா? ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் தான் இல்லை சொல்கிறாங்க. அப்பெல்லாம் விட்டு போக முடியாது சரியா? வா ஜேகே அப்படி தூக்குறாங்க. அப்படி தூக்கிட்டே வராங்க. வந்துட்டு அந்த காரில் உட்கார வைக்கிறாங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உட்கார வச்சுட்டு அப்படி காருக்குள்ள வராங்க. வந்து ஒரு குட்டி டவல் இருக்கு ஒயிட் கலர். அந்த டவல் எடுத்துட்டு ஜிம்மில் ஹெட்டெல்லாம் வைப் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மார்னிங் வந்து சாப்பிடாம அப்படி வந்துட்டு அந்த அங்கேயே உட்காந்துருந்தால அப்படி பார்க்குறாங்க. அப்படி பாவமாக இருக்குது. ஜேகே ஜிம்மில் ஹெட்டெல்லாம் வைப் பண்ணிக்கிறாங்க. அவர் ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன் இவ்வளோ அழகாக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி நம்ம வேலை கூட்டிகிட்டு வர போகிறோம்? அப்போ அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படி சொல்லி ஜேகே பார்த்துருக்காங்க. ஒரு லவ் எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குமோ அதே அளவுக்கு பெயின் கொடுக்கும் சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டு ஹேரில் வைப் பண்ணி விடுறாங்க.
இப்போ ஜேகே ஜிம்முக்கு செட் பண்ண போட்டுவிட்டு வீட்டுக்கு போமா சரி ஜேகே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஜிம்முக்கு குளிர்க்கு ஜேகே தான் பார்க்குறாங்க. இனி ஒரு எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஜாக்கெட் எடுத்து ஜிம் போட்டு அந்த ஜாக்கெட் ரிமூவ் பண்ணி போட்டு விடுறாங்க. போட்டுவிட்டு இப்போ லைட்டாக காரில் அந்த ஹீட்டர் ஆன் பண்ணி விடுறாங்க. கொஞ்சம் வாமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு கூட்டி விடுறாங்க. வீட்டுக்கு கூட்டி வந்து கூட அவர் தூக்கிட்டு தான் வராது. தூக்கிட்டே வந்துட்டு வீட்டில் ட்ரெஸ் ரூம் கூட ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஜிம் தான் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறேன். ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறேன் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜேகே தான் அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம் ட்ரெஸ்ஸை ரூம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. போட்டுவிட்டு உட்கார சொல்கிறாங்க. சரி உட்கார சொல்கிறாங்க. ஜேகே இப்போ ஜிம் பெட்டில் உட்காராங்க. இப்போ ஜேகே அந்த ஹார்ட் எடுத்து ஹார்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு குடிக்க எடுத்து சாப்பிட எடுத்து வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே வந்து பெட்டில் நின்று பாரு பெட்டில் உட்காந்துருப்பாரு. அவரோட அந்த ஹிப்போட போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே இப்போ என்னாச்சுமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. கஷ்டப்படுத்துறேன் ஜிம் கேட்குறாங்க. இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜேகே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தூங்கணும் சொல்கிறாங்க. தூங்கணுமா சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே இங்கே பாஸ் ஜேகே தான் படுக்க வைக்கிறாங்க வீட்டில். அப்புறம் ஜேகே வந்து ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டே தட்டி தராங்க. ஜிம் ஜேகே பார்த்து ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்கிறாரு. சாப்பிடவே அப்படி தூங்கியிருப்பாரு. ஜேகேவும் அவரை சரம் பண்ணிட்டு அப்படி ஜிம் பக்கத்தே படுத்துக்கிறாங்க. ஒரு எதுவுமே சொல்லலாமா அவர் ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டே படுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஃபீவர் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஜிம்முக்கு ஃபீவரெலாம் எதுவும் நார்மலாக தான் இருக்காரு. இப்போ ஜேகே பார்க்க நான் கூட பயந்துட்டு நைட்டு ஹெவியெல்லாம் நினைச்சானே ஃபீவர் வந்து நினைச்சேன் ஃபீவர் அது வரல. அப்படி ஜேகே வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போகிற வீட்டில் ரெஸ்ட் கிடையாது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே நெக்ஸ்ட் அன்றைக்கி அதான் நேற்று நைட்டு நடந்தது எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன் அப்படி பண்ணேன் ஏன் அங்கே போனேன் நீ ஏன் அழுதுன்னு எதுவுமே கேட்கவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. அவர் என்ன கேட்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே எதுவுமே கேட்கல. அவர் ஃபுட்டை போய் குக் பண்ணி வச்சுட்டாரு. வா ஜிம் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ட்ராப் பண்ணுவா இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஜிம் பார்த்துட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் போயிடுறாங்க. ஜேகேக்கு அவர் கேட்கணும் தோணும். ஆனால் இப்போ கேட்டால் அவனை கஷ்டப்படக்கூடாது. அவனா ஒன் டே நம்மள சொல்லுவான். மனசு விட்டு சொல்லுவான். சரி நமக்கு என்ன தெரிஞ்சுதாலும் அவனை பற்றி அவனே ஒன்றே சொல்லுவான். ஒன் டே நம்ம என்ன கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறனோ நம்ம உனக்கு கம்ஃபர்ட் அன்றைக்கி மாறுமா அன்றைக்கி சொல்ல தான் போகிறோம். அன்றைக்கி நேற்று ஜஸ்ட் ஹக் பண்ணி ஆடுது. எனக்கு அவனுக்கு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் வேணும்னு தோணிருக்கு. மேபி அவன் கணக்கு நம்ம எங்கே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்னைக்கு நான் அவனுக்கு கம்ஃபர்ட் மாறணும் அன்றைக்கி அவன் கத்தி சொல்லுவான். சரி எடுத்து அழுத்து சொல்லுவான். அப்போ நான் கண்டிப்பாக ஹக் பண்ணி உன்னோட தங்கம் நான் இருக்கேன்னு அவனுக்கு சொல்லுவேன். சரியா ஜேகே ஜிம்முக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படி சொல்லுவேன். அந்த ஜேகே இருக்கேன்டா. ஜேகே அப்படி மனசு நினச்சிட்டே போயிட்டு இருக்காங்க காரில். அவர் ஆஃபீஸ் போயிடாரு. இப்போ ஒரு 4 days ஆஃப்டர் தான்டா. இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. லீவ் எனக்கு வந்து சண்டே தான் லீவ் தான். அப்போ நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 1 week வந்து ரோடு வந்து ஒர்க் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதான் ஜேகே ஜிம் ஆஃபீஸ் போகிற அந்த ரோடு ஓகே வந்து அந்த ரோட்டில் வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அந்த ரோடு கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு 1 week யாரும் வந்து பப்ளிக் ட்ரான்சாக்ஷன் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் 2 வீலர் 4 வீலர் யாரும் எடுத்து வரக்கூடாது. அப்புறம் அந்த ரோடு பக்கம் வரக்கூடாது. அந்த ரோடு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 days வரைக்கும் அந்த ரோடு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இதே என்னடா கடவுளே சார் இதுவரை புது சொல்லையா ஜேகே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நம்ம எப்படி போகிறது சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தாங்க சொல்கிறாங்க. ட்ரெயின் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா உங்கள் ட்ரெயின் நாங்கள் விட்டுருக்கோம். ட்ரெயின் தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த பிளேஸ் எங்கெல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ ரோடு ஒர்க் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ட்ரெயின் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி ஓகே அது நல்லா தான் இருக்கும் ட்ரெயினில் போகிறோம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம ஜிம் ஜேகேவும் ரெடி ஆகுறாங்க. ஜேகே பார்க்கணும் போகலாமா சொல்கிறாங்க. நான் போய்க்கிறேன் பாரு ஒரே ட்ரெயினில் போயாகணும் சரியா. எப்படி உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி தானே இருக்குது. நான் ஏன் ஆஃபீஸ் லாங்கில் இருக்குது சரியா சொல்கிறாங்க. உனக்கு ட்ராப் பண்ணிட்டு நான் போகணுமா ட்ரெயின்லேயே போனோம்னா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் லாக் பண்ணிட்டு 2 பேருமே நடந்து போயிட்டு ஜங்ஷன் போகிறாங்க. பார்த்துருக்காங்க அவ்வளோ ரஷ். ஜேகே பார்க்குறேன் என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லி பார்க்குறேன். எனக்கு எல்லாருமே காரு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரோடு யூஸ் பண்ணாக்கா வேறு எப்படி போக முடியும். ட்ரெயின் தான் உங்களுக்கு வழி. அப்போ ட்ரெயினில் போனாக்கா எல்லாருமே ட்ரெயின் தானே வந்து ஆகணும். இப்போ ஜேகே பார்க்குறேன் என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தாலும் பயமாக இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறேன். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்ஷன் முன்னாடி எனக்கு ஓகே எனக்கு ஒரு ஸ்டாப் வந்து உள்ள போயிட்டேனாக்கா இறங்கும்போது கஷ்டமாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ட்ரெயின் வருது. இப்போ ஜேகே அவ்வளோ கொடுத்து ஏறுறாங்க. ஜேகே ஜிம்மி முன்னாடி நிற்க வச்சுறாங்க. முன்னாடி வச்சுட்டு அவர் பக்கத்தில் நினைக்கிறாங்க. எல்லாம் வந்து உள்ள போங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக ஃபுல்லாக இருக்காங்க. இது வரைக்கும் இப்போ சீட் இல்லைனாக்கா யாரும் இவ்வளோ ட்ரெயினில் சீட் இல்லைக்கா யாரும் ஏற மாட்டாங்க மேக்ஸிமம். ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் போய் தான் அவங்க கம்பல்சரி அவங்க ஜாபுக்கு போகணும் காலேஜ் போகணும் அவங்க ஆஃபீஸ் போகணும் எல்லாத்துக்கும் போய் தான் அவங்க சொல்லிட்டு எல்லாருமே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஜேகே ஜிம்மில் அப்படி ஹோல்டு பண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. எனக்கு அவ்வளோ ரஷ் யாரும் பேடாக டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. செக்யூராக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபைன் ஜிம்முக்கு ஸ்டாப்பு கொஞ்ச நேரத்தில் வந்து ஜேகே பார்க்குறாங்க. சேஃபாக போக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சேஃபாக போக சொல்கிறாங்க. நீங்களும் சேஃபாக போங்க சொல்கிறாங்க. ஓகே மார்னிங் பத்திரம் போக சொல்கிறாங்க. ஜிம்மில் இறங்கி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே அவர் ஆஃபீஸ் போயிடுறாங்க. இப்போ ஜேகேன்னு சொல்கிறாங்க பார்க்குறேன்டா பேசாமல் எங்கள் வீட்டுக்கு ஸ்டே பண்ணிக்கிறியா அதோட சரியாக வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு நான் வந்துடுவா ஜிம்மில் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அப்போ ஜிம் போய் அவங்க சொல்கிறாங்க. நீ ஜிம்மு கூட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் எங்கள் நான் பார்த்துக்கலாம் ஜேகே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ டெய்லி மேலே போயிட்டு ஈவினிங் வரும்போது நம்ம ஜேகே எப்படினாக்கா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஜிம்முக்கு ஃபஸ்ட்டில் ஏறுவார். எனக்கு ஏறும்போது இப்படி மாறி ஏறுவாங்க. ஏன்னா அவர் அங்கே ஸ்டார்டிங்கில் ஏறாரு. அப்போ லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டாக போக சொல்லுவாங்க. வரும்போது பார்த்தா நம்ம ஜிம்
இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருப்பார், வேற ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். போகும்போது மட்டும் தான் ஒரே மாதிரி ஒன்றா போவாங்க. இப்படி தான் 3 days போயிருக்கோம். 4th டே இங்கே பார்த்தாக்க எப்படின்னாக்க எல்லாரும் ட்ரெயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யாருமே வந்துட்டு ஒரு இப்போ போகல சுச்சுவேஷன், அதாவது கார் பைக் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனால யாருமே ட்ரெயின் தான் இருந்தப்போ நிறைய க்ரௌட் அதிகமாகறாங்க. அப்போது ட்ரெயின் வந்து முன்ன பின்னாடி வருது, டைமுக்கு ப்ராப்பராக வரல. டைம் கீப் அப் பண்ணாமல், அதாவது ஒரு அது ஈவினிங் டைமில் ஒரு 4:30க்கு வந்துட்டு லேண்ட் ஆக வேண்டிய ஒரு ட்ரெயின் வந்துட்டு எப்படின்னாக்கா 4 o'clock வந்துடுது. அப்போ 4 o'clock ஆல்ரெடி அங்கே வர வேண்டிய ட்ரெயின் வந்துட்டு அது கரெக்டாக வந்துருக்கும் இல்லையா. அந்த ட்ரெயின் வந்து இங்கே நிற்கும் போது இந்த ட்ரெயின் வந்து இங்கே எப்படின்னாக்கா அவங்க வந்து லேண்ட் பண்ண முடியாது, கரெக்டான நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நிற்க வைக்க முடியாது. இப்போ அந்த ட்ரெயின் மூணு பண்ணி இந்த ட்ரெயின் வந்திருக்கணும். ஆனால் இந்த ட்ரெயின் முன்னாடி வந்ததால் ஆப்போசிட்டில் வந்து ட்ரெயினும் நல்லா மோதிக்குது. மோதி எப்படின்னா ஜிம்மின் அந்த ட்ரெயின் தான், அது ஜிம்மின் ஜேக்கே வர ட்ரெயின் தான். அது இப்போ ஆப்போசிட்டில் அவங்க வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ட்ரெயினும் அந்த டைம் தப்பாக வந்ததுனால 2 ட்ரெயினும் மோதிக்குது. மோதி அப்படியே ஜிம்மின் இப்போ தான் ட்ரெயின் வரும்போது யோசிச்சிருப்பாங்க. என்ன யோசிப்பாங்கனாக்க, நம்ம ஜேக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்காரு, நம்ம ஜேக்கே கூட இருப்போமா, ஜிம்முக்கு வந்து அப்படி தாட்டு எனக்கு அவ்வளோ கேர் பண்ணுறாரு, அவ்வளோ லவ் கொடுக்குறாரு. சம்டைம்ஸ் அவருக்கு பார்க்குறப்போ செங்கை தாண்டி அவருக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஜெங்கு எப்படி கேர் பண்ணுவாரோ அதே மாதிரி எனக்கு ஜெங்க ஒரு பாய் ஃப்ரெண்டு. ஆனால் இவருக்கு ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஹஸ்பண்ட் அப்படின்னு கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளோ கேர் பண்ணுற பார்க்குறப்ப ஜிம் பார்க்குறாங்க. ஒரு நான் அவர் கூடவே இருக்கவா ஜிம் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அந்த ட்ரெயின் வந்து ஷேக் ஆகிருக்கும், ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு எப்படின்னா ட்ரெயின் வந்து அப்படியே இந்த பக்கம் சாயுது. அப்புறம் ஜிம் அப்படி பிடிக்கிறாங்க. அவருக்கு பார்த்தாக்கா அதை ஹோல்டு பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெயின் சாயுது. ஜிம் அப்படி போடுறது ஹெட்டு பயங்கரமாக அடிப்படுது அந்த சீட்டில். இப்போ அந்த 2 பக்கம், இந்த பக்கம் ட்ரெயினும் சாஞ்சிருச்சு, அந்த பக்கம் ட்ரெயினும் சாஞ்சிருச்சு, 2மே மோதி அப்படி சாஞ்சிருச்சு. இப்போ அவங்க உள்ளவங்க பார்க்குறாங்க, கடவுளே எப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் போகிற முடியாது இடிச்சு எப்படின்னா மோதி இருக்கும். 2 பக்கமும் சாயுது. நம்ம ஜிமின் அந்த காருக்குள்ளே போய்விட்டாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு சீட்டு கடையில் போயிடுறாங்க. அவரோட எந்திரிக்கவும் இல்லை. ஒரு எப்படின்னா ஒரு வெயிட்டான திங்ஸ் வந்து ஜிமின் மேலே விழுந்துருது. ஜிமின் பார்க்குறாங்க, அவருக்கு எந்திரிக்க முடியல. இப்போ எல்லாம் கத்துறாங்க, ஒரு அலற சத்தம் மாதிரி கேட்குது. ஜேக்கி இந்த ட்ரெயினாக வந்திருப்பாங்க. ஜேக்கிக்கு படிப்பட்டிருக்கும். ஜேக்கியோட தாட்டை எல்லாமே நம்ம ஜிமின் மேலே தான் வருது. ஜிமின்னு சொல்லி ஜேக்கி யோசிக்கிறாங்க. ஜேக்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு ஹெட்டில் அடிப்பட்டிருக்கு. கிளாஸ் பீஸ் கிழிச்சு விட்டுருச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் பீஸ் இருக்கும், அது உடஞ்சி அவருக்கு அந்த நெக்கு கிட்ட ஹட் பண்ணி விட்டுருச்சு. ஹெட் அப்புறம் நெக்கு அடிபட்டிருக்கு. ஆனால் ஜேக்கோட தாட் எல்லாமே ஜிமின் தான். இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க, ஜிமின் இதெல்லாம் வந்திருப்பான். ஜேக்கி பார்க்குறாங்க, ஐயோ இப்போ என்ன ஆயிருக்கும். ஜேக்கிக்கு ரொம்ப பயமாக இருக்கு, பேனிக் ஆகுறாரு. ஜேக்கி டக்குன்னு எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பார்த்தாக்கா அவ்வளோ திங்ஸ் அது மேலே வந்து விழுது. எந்த பக்கம் எந்திருக்குது, எந்த பக்கம் போகிறது தெரியாமல் இருக்குது. அப்போ ஒருத்தவங்க எப்படின்னாக்கா அந்த ரெஸ்கியூ டீம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகாமல் அந்த ரெஸ்கியூ டீம் ஒரு மெடிக்கல் டீமாக வந்துடுறாங்க. அவங்க சேவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்க எப்படின்னாக்கா தூக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அடிப்பட்டு ஒரு சீட்டு கடையில் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே லக்கேஜ்லாம் அவங்க மேலே விழுந்துருக்கு, சீட் அடிப்பட்டு அவங்களுக்கு கை கால் அடிபட்டு சில பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படிலாம் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது பக்கம் ஜேக்கே, கடவுளே ஜிம்மில் சேவ் பண்ணணும், எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு ஜிம்முக்கு நான் வேணும், என் ஜிம்மில் சேவ் பண்ணி ஆகணும். அப்புறம் ஜேக்கே வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க, அப்புறம் எந்திரிக்க முடியல. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அந்த ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு பர்சன் வந்து ஜேக்கோட ஹேண்டை கொடுத்து அந்த விண்டோஸோட எடுத்து விட விடுறாங்க. அப்புறம் ஜேக்கோட ஹேண்டு அந்த விண்டோஸோட அந்த லைட் ஒரு அயன் ராட் மாதிரி இருக்கும், அந்த லைட்டை ஒரு அயன் கம்பி இருக்கும். அப்படியே கையில் கிழிச்சு விட்டு அப்படி பிளட்டோட கொட்ட ஆரம்பிக்குது. இப்போ ஒரு மெடிக்கல் டீம் வந்து ஒரு நாள் சொல்லுவாங்க, சார் இங்கே வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. அது எதுக்கு ஜேக்கி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஹெட்டில் அடிபட்டுருக்கு, அப்புறம் ஹேண்டில் கிழிச்சு ரத்தம் போயிட்டுருக்கு, வாங்க அவங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுறான்னு சொல்லிட்டாங்க. இல்லை ட்ரீட்மெண்ட் வேண்டாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, என் ஒய்ஃபு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நான் சொல்லி ஜேக்கி சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட் நேம் வந்துட்டு 14 ஓகே, நம்பர் வந்து 14. அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் ஜிம்மி ஏறுவாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க, அந்த கம்பார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ நர்ஸ் பார்க்குறாங்க, சார் கண்டிப்பாக அவங்க எல்லாம் சேவ் பண்ணுவாங்க, சரி நீங்கள் வாங்க சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாருங்க சார், பாருங்கள் நான் என் ஒய்ஃபை சேவ் பண்ண தள்ளி போங்க சார். ஜேக்கி தான் வந்துட்டு அந்த நர்ஸ் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பாஸ்ட் வந்துட்டு எங்கள் பாருங்க, எங்கே பாருங்க சார் கேட்குறாங்க. அது என் ஒய்ஃபை சொல்லிட்டாங்க. பாருங்க அவங்க சேவ் பண்ணுவாங்க, ஓகே நீங்கள் போகலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அடிப்பட்டு நீங்க வாங்க கூப்பிடுறாங்க. நீங்க யாரை சொல்றதுக்கு தள்ளி போங்க சார். ஜேக்கி தான் எல்லாரும் புஷ் பண்ணி கொஞ்சம் தலை விட்டுட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் தூக்கி வெளில அப்படியே வைக்கிறாங்க. எல்லாம் மயங்கி இருக்காங்க, சில பேர் அடிபட்டு இருக்காங்க, சில பேர் இறந்து கூட போயிருக்காங்க. ஜேக்கிக்கு அதை பார்க்குறப்ப தாங்க முடியல. கடவுளே இங்கே பாருங்க, நேற்று கூட எது கேட்டதே தெரியுமா, ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். என் ஜிம்முக்கு ஏதாவது கூட சரி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் சார், லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அவனை எப்படியாவது வாழ வைக்கணும் ஆசைப்படுற வைக்கும். அவன் வந்துட்டு அவனுக்கு அது வாழ்க்கை பிடிக்கணும், அவன் வாழணும் ஆசைப்படுறேன். இன்னொரு டைம் அவன் லைஃப்பில் இருந்து கஷ்டமாக கூட சரியா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எப்படி எதுவும் ஆகலாது, ஜிம்முக்கு எதுவும் ஆகக்கூடாது சரியா, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ப்ளீஸ் கடவுளே. பாவம் ரொம்ப ரொம்ப பாவம் குழந்தை, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஜெயிக்கிது அவன் எனக்கு வேணும், நான் வாழறதுக்கும் எனக்கு வேணும். ஓகேவா ஜெயிக்கிது அப்படி கால் பண்ணி ப்ரே பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட வைக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஓகே, அவனுக்கு சேவ் பண்ணுங்க, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஜெயிக்கிது அப்படி ப்ரே பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பிளட் கொட்டிட்டு இருக்கு, ஹெட்ல அடிப்பட்டது.
அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் பிளர் ஆகுதாரா அப்படி அவ்வளோத்தையும் அப்படியே ஹெட் ஷேக் பண்ணிட்டு உங்கள் பாஜி உட்காந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜிம்மி நீ தான் சர்வ் பண்ண ஓகேவா சரி ஜெக்கி போகிறாங்க அந்த கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு அவ்வளோ தூரம் இருக்குது எனக்கு லாஸ்ட் வந்துருப்பாரு அந்த 14 அங்கே இருக்குது போயிட்டு இருக்காங்க போகிற வழி ஃபுல்லாக நிறைய பேர் தூக்கி தூக்கி அப்படி போடுறாங்க அதை பார்க்க ஜெக்கிக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பர்சனுக்கு கை போயிருக்கு சில பேர் கால் போயிருக்கு அந்த பிளட்டோட அந்த பிளட் ஸ்ட்ரைன்லாம் பார்க்குறப்போ ஜெக்கிக்கு அப்படியே ஹார்ட் பெயினாக இருக்குது கடவுளே ஒன்றும் ஆயிருக்கூட ஜெக்கியில் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு ஒன்றும் ஆகுது ஓகேவா நீ கூட சேர்ந்து ரொம்ப அழகான லைஃபை வாழணும் சரியாம்மா ப்ளீஸ் உனக்கு எதுவும் வரக்கூட ஜெக்கியில் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஹெட்டு பயங்கரமாக இருக்கு வலிக்குது அடிபட்டுருக்கு எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஒரு முடியவே இல்லை ஜிம்மின் பார்க்குறாங்க எவ்வளோ கால் எடுத்துலாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கால் மேலே மாட்டிட்டு இருக்கப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க ஜெக்கி இந்த ட்ரை தான் இருப்பாங்க அவர் ரொம்ப நல்லவர் அவர் எப்படி இருப்பார் ஜிம்மின் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஜிம்மில் நான் எந்திரிக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மிக்கு அந்த பிளட் ஹெட்டில் பிளட் போயிட்டு இருக்கிறதுனால கால் ஒரு அடிபட்டுருக்கு அவர் அப்படியே வந்துருக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் தொப்புன்னு கீழே அங்கேயே விழுந்துறாரு அவர் ஹேண்டு மட்டும் ஒரு இப்படினாக்கா ஒரு சீட்டு மேலே ஒரு ஹேண்ட் இருக்குது அப்படியே விழுந்துறாரு அப்படி மயங்கி விழுந்துட்டாரு இப்போ இந்த பக்கம் ஜெக்கி அந்த 14th கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்தா அங்கே ஒவ்வொரு பசங்க தூக்கி போகிறாங்க அவ்வளோ அந்த கம்பார்ட்மெண்ட் தூக்கி சரியாக சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க இறங்க போகிறாங்க எங்கே பார்ப்பேன் எங்கே போகிறீங்க கேட்குறாங்க என் ஒய்ஃப் இந்த கம்பார்ட்மெண்ட் தான் தாங்க சொல்கிறாங்க பாருங்கள் அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாரும் எடுத்துட்டோம் இங்கே பாருங்க சொல்கிறாங்க இதை யாரும் ஒய்ஃபு கேட்குறாங்க பார்த்தா லைனை படக்க வச்சுருக்காங்க இல்லை என் ஒய்ஃப் இவங்க யாரும் சொல்கிறாங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க சொல்கிறாங்க பாருங்கள் நல்லா தூக்கி சரியாக சொல்கிறாங்க நீங்கள் கூட போகலாம் சொல்கிறாங்க இல்லை என் ஒய்ஃப் அங்கே தான் இருக்கா சரியா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஜிம்முக்கு ஜெக்கிக்கு பயம் வருது கண்டிப்பாக என் ஜிம்மில் தான் இருப்பாங்க சொல்கிறாங்க எனக்கு ஜிம்மி இப்போ சீட்டு கடையில் மாட்டிருக்கிறது யாருக்கும் தெரியல அவங்களுக்கு ஜெக்கி பார்க்குறாங்க அதுக்குள்ளே இறங்க ட்ரை பண்ணாங்க ஜெக்கி எல்லாம் தடுக்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க யாரும் ஸ்டாப் பண்ண கேட்ட போங்க ஜெக்கி தான் அந்த இடத்துல போகிறாங்க போய் பார்க்குறாங்க அந்த கிஃப்ட் அதுக்குள்ள போகிறதுக்கே இவருக்கு அந்த அந்த விண்டோஸ் வழியாக தான் உடச்சிருப்பாங்க அதுக்கு உள்ள போகிறாங்க எல்லாருமே இப்போ ஜிம்மி ஜெக்கி அதுக்குள்ள போகிறாங்க பார்த்து ஜிம்மி கூப்பிட்றாங்க பார்த்து எல்லாமே க்ளோஸ் அது மாதிரி இருக்குது அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்குது யாருமே இருக்க ஃபீல் ஆகல அவருக்கு யாருக்கு மாதிரி அவங்க இல்லை எல்லாரும் எடுத்துகிட்ட மாதிரி தான் இருக்குது பார்க்க நேரத்தில் ரெஸ்க்யூ பண்ணிட்டப்பா நீ வெளில வா சுகப்படுறாங்க ஜெக்கி தான் இல்லை என் ஒய்ஃப் இதில் தான் வந்தாங்க இதில் தான் வந்திருப்பாங்க சரி கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க அவங்க இருப்பாங்க ஜெக்கி அப்படியே தேடிட்டு இருக்காங்க தேடிட்டு பார்க்குறதுக்கு கிடைக்கவே இல்லை ஜிமின் எங்கே இருக்கு ஜிமின் அழறாங்க ஜெக்கி அழறாங்க ஜிமின் நீ எங்கம்மா இருக்க ப்ராமிஸாக நீ நம்ம இருக்க முடியாதும்மா நீ எங்கம்மா இருக்க ஜெக்கி அழறாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கார்க்கு ப்ளே பண்ணிட்டு தேடுறாங்க அப்போ தான் ஜெக்கி அவர் காலுக்கு அடுக்கி எனக்கு ஒரு ஒரு திங்ஸ் வந்து காலுக்கு அடுக்கி வச்சுருக்கோம் அடுக்கி அவர் ஹேண்ட் எடுத்து இப்படிக்கா வைக்கிறாங்க அந்த ஹேண்ட் வந்துட்டு அப்புறம் எப்படிக்கா ஒரு பிளேஸில் வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அவருக்கு ஒன்றும் ஃபீல் ஆகுது பார்த்தா ஒரு ஹேண்ட் வச்சிருக்காரு அந்த ஹேண்ட் யாருன்னு பார்த்தாக்கா அது ஒரு வெட்டிங் ரிங்கு அந்த ரிங்கு பார்த்தது எனக்கு இவர் கையை வைக்கவும் அந்த ரிங்கு வந்து சேம் ரிங்கு நம்ம ஜிம் தண்டை வைக்க ஜிம்மில் ஹேண்ட் தாங்க இருக்குது ஜெக்கி பார்க்குறாங்க அந்த ஹேண்டை பார்த்ததும் ஜெக்கி கூட போன விரோத மாதிரி இருக்குது ஜிம்மின்னு சொல்லி ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லி ஜெக்கி தான் பார்க்குறாங்க பார்த்தா அது மாதிரி திங்ஸாக வந்து கிடக்கு டக்குன்னு ஜெக்கி வந்து தள்ளி வராங்க சீட்டு அந்த லக்கேஜ்லாம் மேலே வந்துருக்கோம் தள்ளி விட்டு பார்க்குறாங்க ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க ஜிம்மினுக்கு மயங்க வந்து கிடக்குறாங்க இப்போ அவங்க ஒரு பர்சன் எப்படி பார்க்குறாங்க யாராக இருக்காங்களே நான் கேட்குறாங்க இருக்காங்க போய் சொல்கிறாங்க டக்குனு அந்த எஸ்கியூட்டி மேலே வந்துட்டு அந்த ஜிம்மின் வந்துருக்கா ஜிம்மில் கால் வந்து மாட்டிருக்கு ஒரு சைடு கடையில் செகண்ட் வந்து மாதிரி லக்கேஜில் வெயிட்டில் விழுந்துருக்கும் அதை எடுத்து வர்றாங்க இவனு பார்க்க மட்டுமே சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மினுக்கு பாரு ஜெக்கி வந்துருக்காங்க பாரு சொல்லி ஜெக்கி டேப் பண்ணுறாங்க அப்போ அந்த எஸ்கியூட்டி உங்களை பார்க்குறாங்க சார் தூக்குன்னு சொல்கிறாங்க அப்போ தூக்கி அந்த கால் இருக்குன்னு பார்த்தா லெக்கு பயங்கரம் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் போல எனக்கு ப்ளீட் ஆகிருக்கிறது இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க ஐ திங்க் லெக் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கும் போல சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க நீங்கள் தூக்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க ஓகே சார் சொல்கிறாங்க அப்படி தூக்க ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ எல்லாரும் தூக்கிட்டு வராங்க ஜிம்மில் வெளில ஜெக்கி ஜிம்மில் ஹோல்ட் பண்ணுறாங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்க சார் எனக்கு நீங்கள் எனக்கு போய் இருக்கீங்க வாங்க நாங்கள் கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க இப்போ ஆம்புலன்ஸ் வந்துருக்கு அப்போ தான் ஜெக்கி ஜிம்மில் ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க அவர் கூட போகிறாரு ஜெக்கி அழுதுட்டு இருக்காங்க உனக்கு ஒன்றாக சரி ஒன்றும் இல்லை ஜெக்கி தான் ஜிம்மி ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க அப்போ ஜெக்கியோட ஜிம்மில் அந்த பல்ஸ் முடியல ஜெக்கியை ஃபீல் பண்ண முடியாது அந்த பல்ஸ் வந்துட்டு ஜெக்கி பார்க்குறாங்க உனக்கு ஒன்றில் வைக்கிவா எனக்காக நீ இருப்போம் உனக்காக நான் இருக்கேன் ஜெக்கி தான் அழுதுகிட்டே இருக்காங்க அவருக்கு டேஸ்ட் கூட ஜிம்மி ஒரு கால் ஆகிடுச்சு டாக்டர் வந்து ஃபஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பிளட் வந்துட்டு ஸ்டாப் ஆகுறதுக்காக எனக்கு லைக்கில் இன்ஜூரி ஆகிருக்கல அந்த பிளட் போயிட்டு இருக்கு டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஜெக்கி அழுதுகிட்டே இருக்காங்க ஃபைனல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நர்ஸ் பார்க்குறாங்க சார் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹெவி பிளட் போயிட்டு சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க சார் சொல்கிறாங்க இல்லை என் ஒய்ஃபை மட்டும் க்யூர் பண்ணுங்க சொல்கிறாங்க பாருங்க கண்டிப்பாக டாக்டர் பார்த்துப்பாங்க சார் சரியா எனக்கு அவங்க அட்மிட் பண்ணியாச்சு ஓகே நீங்கள் வாங்க சார் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு ஜெக்கிக்கு அந்த ஹேண்டு அப்புறம் ஃபோர்கெட்லாம் சரி பண்ணி விடுறாங்க இந்த பக்கம் ஜெக்கிக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு சார் அழாதீங்க ஓகே அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது சார் சொல்கிறாங்க எதுவும் ஆகாது சர்வ் பண்ணி கொடுத்துருப்பீங்களா ஜெக்கி கேட்குறாங்க கண்டிப்பாக நாங்கள் சர்வ் பண்ண சொல்கிறாங்க இதை கேட்டு இவங்க சொன்னா நம்ம ஜான ஓடி வராங்க எனக்கு அவங்க ட்ரெயின் வந்துருக்க மாட்டாங்க எனக்கு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வேற ஒரு வழியில் போயிடுவாங்க ஓகேவா எனக்கு அவங்க இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அவங்க பஸ்ஸில் காரில் போயிடலாம் பஸ்ஸில் கூட போட முடியும் எனக்கு அவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிற ஏரியாவில் ப்ராப்ளம் கிடையாது இப்போ அந்த நியூஸை கேட்டு அவங்க 2 பேர் ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு எல்லா பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்காங்க சொல்லி தேடி வந்திருப்பாங்க அப்புறம்
அவங்க போட்டு வராங்கன்னு பார்த்தா ஜேகே அழுதுருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஜங்கு பார்க்குறாங்க, ஜான் எவன்னு சொல்கிறாங்க. ஜேகே என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்க சொல்கிறாங்க ஜேகே அழுதா சொல்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா, ஜிம்மிக்கு எதுவும் ஆகாதில்ல. ஜேகே கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், அவர் ரொம்ப பண்ண பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது அவனுக்கு, சரியா அவங்க கூட அழகாக லைஃப்பை வாழ் பண்ணிங்க, அழாதீங்க சொல்கிறாங்க. ஜேகே அழுதுகிட்டே இருக்காங்க, தாங்கிக்க முடியல. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜேகே அப்படியே அழுத்தி உட்காந்துருக்காங்க. ஒரு 4 hours ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு அந்த லெக்கில் வந்து லைட்டாக ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இப்போ சர்ஜரி பண்ணி டாக்டர் வராங்க பாருங்கள் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு சர்ஜரி பண்ணியாச்சு ஓகேவா, அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐசப் பண்ணுவாங்க, இப்போதைக்கு அவங்க மயக்கத்தில் இருக்காங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போ செக் பார்க்கலாம், இப்போ போய் பார்க்கலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே அவங்க நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே நல்லா டைம் கொடுத்து வந்தீங்க, அதனால் டக்குன்னு பார்த்து சரி பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை அக்கா அப்புறம் காலையில் கூட போயிருக்கோம் சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க டாக்டர் போயிட்டாங்க. இப்போ தான் செக்கு உயிரை இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொல்லுவாங்க ஜானு பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க நான் பார்த்துக்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க நான் பார்த்துக்க நீங்கள் போங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உடனே கூட இதுக்கு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுங்க நீங்களும் அவனை நான் ஹாப்பியாக இருப்போங்க சொல்லுங்க ஜேகே எப்படி சொல்கிறாங்க. புரியுது தேங்க்யூ சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் சொல்ல அதெல்லாம் வேண்டாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஜெக்கி போயிட்டு நம்ம ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. அப்படியே உட்காந்து ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. அவருக்கு ஜிம்மு பார்க்குறது அவ்வளோ அழகாக வந்து அம்சரி நம்ம இருக்க முடியாது. ஜிம் சரி ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. நீ உன் செக்கு எந்த இடத்துல லவ் பண்ணி உன் செங்கு ஒன்று எந்த இடத்துல லவ் பண்ணாங்களோ அதை விட நான் லவ் பண்ணுறது தெரியுமா, எனக்கு ஒன்று கொஞ்சம் சோதனை தெரியும், ஆனால் உன் மேலே உயிரை வச்சுருக்கேன் தெரியுமா. அப்புறம் அம்சரம் இருக்க முடியாது ஜிம்மின்னு சொல்லி ஜெக்கி தான் அப்படி ஜிம்னு ஹேண்ட் பிடிச்சி அழகாங்க. ரொம்ப அழகாக அவரால் தாங்கிக்க முடியல. ஜிம்முக்கு கையில் கொண்டாடி போட்டிருக்கேன். எனக்கு அவர் வந்துட்டு அந்த ஹேண்ட் வச்சு ப்ளஸ் ஊனிட்டு அந்த ஹேண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக ஹோல்ட் பண்ணியிருப்பார். ஒரு பிளேஸ் அங்கே கிளாஸ் பீஸ் கழிச்சிருக்கும். ஹேண்ட்லாம் இவ்வளோ கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக வருது. உனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பாவம் நீ தெரியுமா, உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஜேகே நம்ம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே அவர் எப்படிங்க அவர் அழுதுகிட்டே ஜிம்மில் கையில் ஒரு ஹெட் வச்சு படுத்துருப்பாரு. ஒரு ஹேண்டு தான் அடிப்பாரு, ஒரு ஹேண்டில் கை வச்சு படுத்துருப்பாங்க. அப்படி டைம் பார்த்தாக்கா நைட்டு ஒரு 12:30 இருக்கும். அப்போ தான் நம்ம ஜிம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்தாக்கா அவருக்கு ஹேண்டில் மட்டும் இது பெயின் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு ஹேண்டில், இன்னொரு ஹேண்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜெக்கி ஜிம்மில் கையில் படுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக் சொல்லி எனக்கு ஜெக்கிக்குமே கையில் அடி போட்டிருக்கு, ஹெட்டில் அடி போட்டிருக்கு, அவர் பேண்டெல்லாம் போட்டிருக்காங்க, கையில் கட்டு போட்டு விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்குன்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு எழுந்திருக்கிறாங்க. எஞ்சி பார்த்தா ஒரு கண்ணு ஃபுல்லாக அவர் அழுது அந்த டேஸ்லாம் இன்னும் சொல்ல தெரியுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின் உனக்கு ஒன்றும் இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு என்னாச்சுங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா, நான் நல்லா இருக்கேன், உனக்கு ஒன்றும் இல்லை பெயினாக இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம் கொடுக்க நான் அவ்வளோ ரெடிஷாக இருக்க ரொம்ப நேரம் அழுது இருக்கு. அந்த டேஸ்லாம் அந்த அப்ஜெக்டில் தெரியுது. அவர் அழுது அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பயந்துட்ட ஜிம்மின் ஜெக்கி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பயந்துட்ட தெரியுமா, உனக்கு ஒன்றும் இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நான் பயந்து போட்ட ஜெக்கி ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அழவே ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பயந்துட்டு என்னோட போயிடும் ரொம்ப பயந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு எதில் உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் அடிதான் ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் பாரு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெக்கி ஜிம்னி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கி வந்துட்டு ஒன்றும் இல்லை ஓகேவா, உனக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை வேண்டாங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் இங்கே தான் இருப்பேன் சார், எங்கே பார்த்து சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. பக்கத்தில் பெட் இருக்குது, அது படுத்துக்க சொல்லி இல்லை வேண்டாம் எங்கே இருக்கு, இல்லை நீங்கள் அங்கே படுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துங்க சரி அங்கே படுத்துக்கோங்க ப்ளீஸ் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கியும் அங்கே படுத்துக்குவா சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கியும் சரி சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படி ஜெக்கியை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பார்க்குறாரு. அவர் அவ்வளோ ஒரிடாக பார்க்குறதையும் அப்போ ஜெக்கி ஜிம் விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு ஜிம் நினச்சிருப்பாங்க நம்ம ஜெக்கி கூட இருக்கலாமான்னு ஒரு தாட் யோசிச்சிருப்பாங்க. அந்த டைம் ட்ரெயின் கரெக்டாக அது ஷேக் ஆகிருக்கும். இப்போ ஜிம் நினைக்கிறாங்க. நான் அன்னைக்கு பர்சனுங்க, என்னை லவ் பண்ணுற பர்சனும் சரி, எனக்கு கேர் பண்ணுற பர்சனும் சரி, நான் லவ் பண்ணுற பர்சன் சரி யாரையும் கூட இருக்க மாட்டாங்க சரியா. நான் என் கூட தக்கல இருக்க வந்து கஷ்டம் தான், கஷ்டம் ஆபத்தான் சரி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி தான் நினச்சி எனக்கு நீங்கள் என்னை கேர் பண்ணுற விதம் எனக்கு என்னை செங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. ஈவன் செங்கல் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரெசன் தெரியும், ஆனால் நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணுறீங்க. ஈவன் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டே வந்து அவ்வளோ கேர் பண்ணுறீங்க, அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ஒரு பியூர் சொல்லுங்கள். ஆனால் நான் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் இப்போ நான் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறப்பவே இவ்வளோ சொன்ன நீங்கள் எனக்கு வேலை நினச்சேன். அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலை. நான் உங்கள் கூட இருக்காமல் யோசிக்கிற டைம் உங்களுக்கு இந்த மாதிரி அடிப்பட்டுச்சு பார்த்தீங்களா, எதுவும் என்னோட அன்னைக்கு தான் சரியா. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க, நான் விட்டு போயிடுவேன் ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க சரியா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நான் விட்டு போயிடுவேன் ஜிம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜெக்கி அவள் பாய்ந்து போனது அவ்வளோ அழுத்ததெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப பாவம் நல்லவர் இல்லை, உங்களை ஹார்ட் பண்ணக்கூடாதுங்க. ஆல்ரெடி பாஸ் நான் இழந்துட்டேன். இப்போ நான் யோசிக்கிறேன் ஒருவேளை என்னோட அன்னைக்கு தான் அந்த திங்ஸ் தான் நம்ம என்னோட செங்க எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அது யாருக்கூடாது வைக்கோ, நீங்கள் பாவம் என்ன கேர் பண்ணுறது தவிர எந்த ஒரு பாவம் நீங்கள் பண்ணல சரியா. நீங்கள் பாவம் ரொம்ப நல்லவர், உங்களால் ஹார்ட் பண்ண முடியாது ஓகேவா. நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணுங்க. ஜிம் ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கி எப்படி படுத்து தூங்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணிட்டு இப்போ ஃபுட்டெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஃபுட் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. அக்கட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட அம்மாவுக்கு நம்ம ஜிம் அம்மாவுக்குள்ள தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி அடிபட்டுக்குன்னு சொல்லிட்டு
எனக்கு எப்படி அவங்க டிவிலாம் வச்சிடல, அவங்க டிவிலாம் பார்க்க மாட்டாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியல. அந்த பக்கம் ஜேக்கோட பேரண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜேக்கோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, அந்த பக்கம் யாங்க எக்ஸாம் இருக்காங்க வந்து பார்க்குறாங்க. எப்படி நினச்சின்னு கேட்கணும்னு நினச்சி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் சொல்கிறாங்க. ஏப்பா நீ நினச்சி நம்ம கூட்டு விட சொல்கிறேன். இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேன் ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு தான் ஜிம்மின் அம்மாட்ட சொல்கிறாங்க. இல்லை எங்க வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஜெகி பார்க்க இல்லை எங்க வேண்டாம், ஆண்டிக்கு தெரிஞ்சு ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க, வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிடா நான் ஹெல்ப் இல்லை எங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் ஜெகி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி ஒரு 3 days நம்ம ஜிம்மு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. ஜெகி தான் ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் கொடுக்குறது எல்லாமே பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கி வந்து ரொம்ப நம்மளால ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நானே சொல்கிறாங்க எப்படி நீ போவேன் நாளே உனக்கு ஜெக்கி தான் அவரே கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுற நாஸ் பார்க்குறாங்க. பரவாயில்ல எப்படி லவ்வலான ஒரு ஹஸ்பண்டாக இருக்காங்க, எவ்வளோ கேர் பண்ணுறாங்க பாரு அப்படி சொல்லிட்டு அந்த நேரம் சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைக்கா துடிச்சு போயிட்டாரு பாவம் அப்படி சொல்லிட்டு அவர் கடிப்பட்டுருக்காது கூட கேர் பண்ணாமல் என்னோட ஒய்ஃபை சர்வ் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி வந்துட்டு இங்கே இல்லை, ஜெக்கி வெளியே போயிருக்காரு கேன்டீனுக்கு ஜிம்முக்காக காஃப் பண்ணு சொல்லிட்டு அப்புறம் ஜிம் ட்ரெஸ்ஸன் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அந்த என்ன சொல்லியிருப்பாங்க ஜிம் பார்க்குறேங்க அவ்வளோ கேர்ஃபுல் வெளியே பண்ணாரு பாவம் அவ்வளோ லவ் வச்சிருக்காரு போல அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க நீங்கள் என்ன என் மேலே நீங்கள் நிறைய லவ் வச்சுருக்கீங்க கேர் வச்சுருக்கு புரியுது, ஆனால் அதுக்காக டிசான பாசங்களே தெரியுமாங்க. ஜிம்மின் தான் ரொம்ப அழகாங்க, நான் ஒரு அன்லக்கி பாசங்க அப்படி ஜிம்முக்கு அழகாக தான் வச்சுருக்கு. அப்படி ஜேகே ரெடியாக சாப்பிட்டு ஜிம் ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே தூக்கிட்டு தான் போகிறாரு. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. வீல் சேர்லேயே சொல்கிறாங்க நான் தூக்கிட்டு போகிறவா சொல்கிறாங்க. வீல் சேரம் கொடுத்துருக்காங்க. அப்புறமே ஜேகே ஜிம்மில் தூக்கிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காருக்குறாங்க. ஜேகே தான் வந்துட்டு இருக்கு நமக்கு பாலியில் வைப் பண்ணி வரணும் சொல்லி ஜேகே தான் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சார். ஜேகே தான் அவரே பாலியில் வைப் பண்ணி வராங்க. எனக்கு லேக் ப்ராக்சர் நடக்க முடியாது சார். ஜேகே பெட்டில் உட்கார வச்சுட்டு அவர் டைமுக்கு ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே தான் எங்கள் 15 days வர முடியாது சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்குறோம் ஓகேவா, நான் ஒர்க் ஆஃபீஸில் வீட்டு வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே வீட்டில் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ஜிம்லையும் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ அழகாக கேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஜேகே அன்றைக்கி தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஜிம் ஐஸ் ஓட்டும் ஜேகே தூங்கிருப்பாங்க. ஜிம் கிட்ட போயிருப்பாரு. கிட்ட போயிட்டு அவர் ஜேக்கோட ஃபேஸை டச் பண்ணி பார்த்துருப்பாரு. எங்க எம்எல்ஏ எவ்வளோ கேர் வச்சிருக்கீங்க, எங்கே எனக்காக இப்படி துடிச்சு போகிறீங்க. ஜிம் பார்த்துருப்பாங்க. நான் டிசவர் பாசம் தெரியுமாங்க, அது எம்எல்ஏ எவ்வளோ கேர் வச்சிருக்கீங்க, எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. ஜிம் நான் ஜேகேவை பார்த்துருந்துருப்பாங்க. அவர் டச் பண்ணி அப்போ தான் நம்ம ஜேகேவை ஜிம் டச் பண்ணி பார்த்துருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க நீங்கள் தெரியுமா, நீங்கள் என்னை டச் பண்ணுற பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுங்க. உங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது என் ஜிம்கே நான் ரிட்டன் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுமா. நான் வந்து உங்களை தான் அவங்க கூட கம்பேர் பண்ணல, நீங்கள் வேறு அவர் வேறு புரியுது. ஆனால் அதே லவ் அதே கேரை பார்க்குறாங்க. அதே பயமும் எனக்கு வந்துருச்சுங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நான் அப்படி யோசிக்க மாட்டேங்க உங்களை சரியா, எனக்கு அவங்க கூட இருக்க நினைக்கவே மாட்டேன். அது உங்களை தான் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது ஆயிரக்கூடாது ஓகேவா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் அப்படி ஜிம் தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே 15 days ஜிம்னா அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவர் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போடுறதும் குளிக்க வைக்கிறதும் ட்ரெஸ் பண்ணி விடுறதும் ஃபுட்டை ஃபீல் பண்ணுறதும் ஒரு அம்மா ஒரு தலையெல்லாம் சீவி விடுறாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்னுக்கு ஜேகே பண்ணுற ஒவ்வொன்றும் அவ்வளோ அவர் மனசார்கள் அவ்வளோ பிடிச்சி போயிடுது அவருக்கு. அவர் ரிட்டன் அவர் ஜெங்கே பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் ஜெங்கு அவர் கம்பேர் பண்ணல. இப்போ அவர் ஜேகேவாக தான் பார்க்குறது. ஜெங் கொடுக்க அதே கேர் ஜேகே கிட்ட இருக்குது. ஆனால் அவர் ஜேகேவாக பார்க்குறாங்க. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகாக கேர் பண்ணுறாங்க. நம்ம இப்போ நம்ம வேணாம் டிவோர்ஸ் கொடுக்கலாம் கேட்டும் கூட இவர் அவ்வளோ அழகாக கேர் பண்ணுற பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரிக்கு உங்க கூட இருந்துக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அப்படி தான் நான் செல்ஃபிஷான ஒரு பர்சன் வைக்க வேண்டாம். என்னோட அன்னைக்கு திங்ஸ் உங்களுக்கு பண்ணக்கூடாது வைக்க வேண்டாங்க. ஜிம்மில் ஜேகே பார்த்துருக்காங்க. ஜேகே ஜிம் இப்போ கேர் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்துருக்காங்க. 15 days நம்ம ஜிம்மில் இப்போ கொஞ்சம் நேரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெக்கவர் ஆகிட்டாரு. இப்போ ஜேகே லாஸ்ட் ஜேக்கப் போட்டுட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ டாக்டருமே இதுக்கப்புறம் நீங்கள் வாக் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ரொம்ப ஹெவியாக வாக் பண்ணாதீங்க, பார்த்து வச்சுக்கோங்க சரியாக சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் சொல்லியாங்க. இப்போ தான் அந்த ஊரில் இப்போ தான் ஹீலாக இருக்குது சரியாக சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ரெக்கவர் ஆன ரீசன் உங்கள் ஹாஸ்பிட்டலாக இருப்பாங்க. ஓகே ஆனால் இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டனால தான் நீங்கள் ரெக்கவர் ஆகிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஜிம் தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் வீட்டு போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜிம்மில் ஆஃபீஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் மேலே அவ்வளோ பாசம் அவ்வளோ வீடு வச்சுருப்பாரு. பக்கத்துலேயே படுத்துருப்பாரு. அவருக்கு சின்னதாக கூட கால் இடிச்சிடக்கூடாது சொல்லிட்டு அவருக்கு வெடிக்கு ரொம்ப ஓரத்தில் தூங்கிருப்பாரு. அவர் இடிச்சிடக்கூடாது, அவருக்கு கால் எதுவும் நம்ம இதாக கூட சொல்லிட்டு அவ்வளோக்கா பார்த்துருப்பாரு. நம்ம ஜேகே இப்போ இன்னும் கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோர் கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லைங்க நான் பஸ்ஸில் போகிறீங்களா ஜிம்மின், நான் காரில் கூட்டிட்டு போகிறேன். ஜேகே ரொம்ப ரெக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க. சரி நான் காரில் கூட்டிட்டு போவா சொல்கிறாங்க. ஜிம்மி சரிங்க சொல்கிறாங்க. ஜேகே காரில் கூட்டிட்டு போகிறாங்க. காரில் கூட்டிட்டு அவரே ட்ராப் பண்ணுற ஆஃபீஸ்க்கு எனக்கு அப்போ தான் சேஃபாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் பஸ்ஸில் போனாலும் இல்லை வேறு எதாவது போனாக்கா அவருக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு எதாவது என்ன பண்ணுவாங்க. ஜேகே தான் வந்துட்டு அவரே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ட்ராப் பண்ணுறது பிக் பண்ணுறதும் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் லவ் ஃப்ரெண்டு சொல் பாசம் இல்லைங்க அவங்க கூட இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கேயோ என் மனசு நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்கள லைக் பண்ணிவிட்டேன் நான் உங்களை சொல்லி ஜிம் தான் யோசிக்கிறாங்க. அவருக்கு ஜேகே வந்து நைட்டில் ஜிம்மில் ஹெட்டெல்லாம் அப்படி வைப் பண்ணி விட்டுட்டு அப்படி பார்க்குறத வந்து ஜிம் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அவர் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறதையும் அவ்வளோ அவருக்காக அழகையும் அவர் கலந்து வர டிஎஸ் அவர் மேலே ட்ராப் அவுட் ஆகிருக்கும். அது ஜிம் ஃபீல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கூட இருந்தாக்கா நீங்கள் இன்னும் எவ்வளோ ரொம்ப கிரேஸாக ஆயிடுவீங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக லவ் வந்துடுவோம். அப்படி எனக்கு மறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா வேணாம் நான் இந்த லைஃப் தனியாக வாழ்ந்துடுறேன். ஓகேவா எனக்கு யாருமே வேணாங்க. ஜிம் தான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டு நீங்கள் திரும்ப
ஜெக்கிக்கும் ஜிம்முக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஜிம்மு கேட்டுப்பாங்களே ஜெக்கி கிட்ட ஒரு 3 மந்த் ஜெக்கின்னு சொல்லிப்பாங்களே ஒரு 3 மந்த் வரைக்கும் ஒன்றா இருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் எங்கிட்ட பிடிக்கல கம்ஃபர்டபுளாக இருந்தாக்கா நீங்கள் விட்டு போயிடுச்சு ஜெக்கி சொல்லிப்பாங்களே டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு. அது ஜிம்மில் யோசிச்சு பார்க்குறாங்க. உண்மையை சொல்லாக்க எனக்கு விட்டு போக மனசே இல்லைங்க, இருந்தாலும் கூட நான் உங்க கூட இருக்கக்கூடாதுங்க, உங்க கூட இருக்க டிசான பாசனம் இல்லைங்க ஜிம் நினைக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேங்க ஜெக்கோட ஆப்ஷன் சைட் பார்க்கண்டா டேக்கா என்னடா பண்ணியிருக்கா சொல்லிட்டாங்க. டே தெரியாமல் சைன் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஏன்டா அப்படி இருக்கா ஜெக்கி திட்டுறாங்க. இப்போ நம்ம மற்றவங்க பார்க்குறேன் ஏன் ஜெக்கி இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமே சொல்லிட்டாங்க. வித்தின் 1 வீக் கேட்டுருவாங்க எங்கள் வந்து ப்ராஜெக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கு எல்லாம் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. எதுவும் பண்ணுவோமா அது எப்படி பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. டே பாரு இப்போ என்ன நார்மலாக வர டைமோட கொஞ்சம் 1 hour பிஃபோர் வர மாதிரி இருக்கும், அப்புறம் எப்பவும் போகிற டைமோட ஒரு 2 hours லேட்டாக போகிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க பாருங்க நான் ஜிம்மில் பிக் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம்மில் ஸ்கூல் பையன் நான் சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜெக்கி பாருங்க பாருங்க வாய் உடச்சிடும் சரியா. ஆமாடா அவன் குழந்தை நான் ஸ்கூல் பையன் அது என்ன பண்ணுவா ஜெக்கி கேட்குறாங்க. டே ஏன்னா அப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நான் நம்பி பார்க்குறேங்க பாரு ஜெக்கி இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தானே, இதை நம்ம பண்ணி கொடுத்தாங்க நமக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது, கிரெடிட் நிறைய வருமே கம்பெனிக்கும் சரி நம்மளுக்கும் சரி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஏங்க அதை சொல்கிறாங்க பாருடா ஒர்க்கு நான் அப்படி தானே இருக்கும் சரி எப்படி தான் இருக்கும் இருப்போ என்ன இருக்குது நீ பண்ண சரியா ஜிம்மிட்ட சொல்லி புரிய வை சொல்கிறாங்க. ஏங்க நான் தான் எங்கள் ஜிம்மில் ட்ராப் பண்ண நினைப்பேன் சொல்கிறாங்க. புரியுதுடா ஓகே அதனால் என்ன ஒரு 1 வீக் வந்து டிரைவர் ட்ராப் பண்ண சொல்லு, அப்புறம் வந்துட்டு குக் பண்ண முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்கிறாங்க. ஜெக்கி பசங்க கடவுளே ஹெட்டில் தையல் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இவனை பார்க்குறேன் ஏன்டா நாங்களாம் கூட இப்படி யோசிக்க மாட்டேன்டா நீ அரேஞ்ச் மேட்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ சொல்லிட்டாங்க அங்கே பாருங்க அரேஞ்ச் மேட்ச் லவ் மேட்ச் ஓகேவா நமக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் ட்ரூ லவ் இருக்கணும் ஓகேவா. என் ஜிம்மில் நான் அந்த ப்ளோ பண்ணுறதுக்கு என் உயிரை நான் அவங்கள வச்சிருக்கான் சரி அவனும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அப்படியா ஆனால் எங்கள் பார்த்தா அப்படி தெரியல சொல்கிறாங்க. அப்போலாம் உங்களுக்கு தெரியாது சரியா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியணும் அவசியமே இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. என் ஜிம்முக்கு நான் குக் பண்ண தான் பிடிக்கும், நான் கூட்டிகிட்டு பண்ண தான் பிடிக்கும் அவர் சரிமா சொல்கிறாங்க. இது இதெல்லாம் உண்மை சொல்லிட்டு காய சொல்கிறாங்க. ஆமாம் உண்மை அப்படி என்ன சொல்கிறாங்க என்னப்பா எனக்கு எப்படி தோணலை சொல்கிறாங்க. உனக்கு தோணாத சொல்லி ஜெக்கி திட்டிட்டு இருக்காங்க. உன் மண்டை உடைக்கணும் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க உடப்பாக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறது சும்மா அவங்க கோவத்தில் இருக்காங்க உடச்சிடும் அப்படி சொல்லிட்டு ஜெவ திட்டுறாங்க. ஜெக்கி ஒரு 1 வீக் தானே ஜெக்கி அட்ஜஸ்ட் பண்ணி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி பண்ணி தொலைறாங்க. ஜெக்கி தான் வந்துட்டு வீட்டுக்கு போகிற கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் வீட்டில் உட்காந்துருக்காங்க மேலாண்டு. இப்போ நம்ம ஜெக்கி விளையாண்டுருக்காங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டேன்டா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் இப்போ டிவோர்ஸ் பற்றி பேச நினைக்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் நான் அப்படி பேசணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. என்ன 1 வீக் மட்டும் என்னால் ட்ராப் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க 1 வீக் கூட என்னால் ட்ராப் பண்ண முடியாது சொல்லி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஓகே வந்து காய் சென்ட் பண்ணிட்டான் அதை பண்ணி கொடுத்தாங்க நமக்கு 1 வீக்கில் முடிச்சு கொடுக்கணும். ஸோ 1 வீக்குக்கு நம்ம ட்ராப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபுட்டை குக் பண்ண தர முடியாது ஓகேவா. டிரைவரும் நான் ட்ராப் பண்ணுவாங்க பிக் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மைடாண்டி வர சொல்லிக்கோங்க ஓகே நம்ம வீட்டில் இருந்து நம்ம அம்மா வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வருவாங்க சரியா அவங்க தான் குக் பண்ண போகிறாங்க ஓகே அந்த 1 வீக் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குங்க சரி எனக்கு நான் எப்பவும் வர டைமோட நான் 2 hours 3 hours லேட்டாக தான் வருவேன் சரியா வந்து உட்காந்து தூங்கிடும் ஓகே மார்னிங் ஜெயிலே போயிடுவேன் நீ தப்பாக கொண்டல அட்ஜஸ்ட் பண்ணி போடல ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதுங்க சொல்கிறாங்க ப்ளீஸ் தான் தங்கம்ல ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜெக்கி இப்படி பேசுகிறப்போ ஜிம்முக்கு ஜெக்கிவா அவ்வளோ பிடிச்சி போயிருக்கு ஒரு மன சொல்லலை அவருக்கு பிடிச்சிச்சு அவருக்கு. ஜிம் பார்க்குறாங்க அதுங்க சொல்கிறாங்க 1 வீக் மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் எப்பவும் நான் குக் பண்ணி தரேன் ஓகே குக் பண்ணி தரேன் நானே ட்ராப் பண்ணுறேன் 1 வீக் மட்டும் புரிஞ்சுக்கிறியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளில கூட போகலாம் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு லெக் ஃப்ராக்சர் ஆனிச்சில்ல அப்போ நான் யோசிச்சேன் வந்து வெளில கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது லெக் ஃப்ராக்சர் சரியானிச்சில்ல அதுக்கப்புறம் வெளில கூட்டிட்டு போகணும்னு நினச்சேன் நீ தான் 15 days லீவ் ஆகிடுச்சு ஆஃபீஸ்க்கு அதனால் லீவ் போட மாட்டேன் சொல்லிட்டியா அதனால் நான் வந்து சரி ஓகே அவ்வளோ கொஞ்சம் டேஸ் போகட்டும் அப்புறமா லீவ் எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டேன் சரியா. நம்ம இந்த 1 வீக் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிப் வந்து போகுமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவ்வளோ லவ் அவ்வளோ பாசம் சொல்லுவாங்க உனக்கு எந்த பிளேஸ் பிடிக்கும் சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும்ல மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும்ல ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் 1 வீக் தானே சொல்கிறாங்க 1 வீக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எனக்காக சொல்கிறாங்க. ஓகேங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கி தான் அப்படி ஜிம் போகிறது கிஸ் பண்ணிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன் அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் தான் ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ க்யூட் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எதுவும் சொல்லாமல் போங்க சொல்கிறாங்க. ஜெக்கி போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ரொம்ப நல்லதாக இருக்குது பாவம் என்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறாரு தெரியுமா இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்ன அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பேட் நாளைக்கு எதுவும் சொன்னால் எதுவும் பண்ணக்கூடாது நானுமே இங்கேருந்து போகிறதான் கரெக்டாக இருக்கும் ஜிம் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் ஜெக்கி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் வச்சு பார்க்குறாங்க. அப்போ ஜெக்கி பெட்டில் இல்லை அவர் நேரமே எழுச்சி போயிட்டாரு. இப்போது இங்கே பார்த்தா ஒரு பாஸ் நான் ஜிம்மின் தம்பி ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு எழுந்து சுற்றி பார்க்குறாங்க பார்த்தா மேடம் அனுப்பிச்சிக்கிறாங்க. நான் குக் பண்ணிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அந்த அப்படியே ரெடி ஆகிட்டு வெளில வராங்க. இப்போ இந்த ஆண்டியில் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஜிம்முக்கு ஜெக்கி ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த ஃபுட்டை ரசிச்சு தான் சாப்பிடுவார்.
ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டு மாட்டாரு, போக போக அந்த ஃபுட் பிடிச்சிருக்கும். இந்த ஃபுட்டை கம்பேர் பண்ண ஜேக்கோட ஃபுட்டை கம்பேர் பண்ணி மற்ற ஃபுட்டை பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இந்த மேடாண்டி குக் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு போதும் ஆண்டியே சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் வராங்க, ஜிம் தம்பி போகலாமா சொல்கிறாங்க. ஜேக்கி தம்பி ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் பஸ்ஸில் இல்லைப்பா, அவர் பஸ்ஸில் போக சொல்கிறாரு. ஓகேவா, அவர் பஸ் நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் பஸ்ஸில் போகிற இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறாரு. ஓகேவா, நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. இப்போ ஜிம் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் 2 ஹவர் லாயர் ஆஃபீஸ் போகிறாங்க, போயிட்டு பேசுகிறாங்க. இப்போ லாயர் பார்க்குறாங்க, என்ன சொல்லணும் டிவோர்ஸ் வரணும்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் மேரேஜ் இது வந்துட்டு ரொம்ப நல்லவர் தான், ஆனால் என்ன அவர் கூட சேர்ந்து வாழ முடியல, அவர் லைஃப்பில் ஸ்பாய் பண்ண விரும்பல, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டாக்கா அவர் லைஃப் நல்லா இருக்கும், என் லைஃப் நல்லா இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ லாயர் பார்க்குறாங்க, அவர் உங்களை கஷ்டப்படுத்தி இல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க. அவருக்கு நமக்கு தான் மணி எதுனா சொல்கிறீங்களா, அது எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் டிவோர்ஸ் கிடைச்சா மட்டும் போதும் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ லாயர் பார்க்குறாங்க, நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறீங்க, ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் டிவோர்ஸ் மட்டும் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ லாயரும் ஓகே ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க, நான் அந்த டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி தரேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஓகே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிம் இப்போ வந்துடுறாரு. இந்த பக்கம் ஜேக்கி ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு 10 o'clock கொஞ்சம் ஜேக்கி வீட்டுக்கு வரும்போது பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு உன்ட்ட பேசாமல் உன்னை பக்கத்தில் ஐட் ஒய்ஃப் கான்டாக்ட் பண்ணாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, மார்னிங் ஒரு பேர் என்ன நைட் லேட்டாக தான் வரேன்னா அந்த காய் சொல்லணும் இருக்கட்டும் 1 week போயிட்டு அவன் கையை உடச்சிடறான். ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க, செல்லும் ஜேக்கி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜேக்கி ஜிம்மில் ஃபோர் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, ரொம்ப பிடிக்கும் உண்மையாக சொல்லவா, நான் கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்மளுக்குள்ள விட்டு இந்த ஃபிசிக்கல் டச்சஸ் எதுவுமே இல்லாமல் லவ் யூ மிஸ் இதெல்லாம் எந்த ஒரு வாட்சுமே இல்லாமல் அவங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா, எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும். நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, குழந்தைடா நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கும்டா சீக்கிரமா. எனக்கு ஜேகேக்கு உன் மனசில் இடம் கூட சரியா, எனக்கு ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்படி தள்ளி இருக்குது, எனக்கு இப்படி ஒன்றா இருக்கும். ஆனால் தாண்டி உன் கூட எப்படி உனக்கு கஃபர் பாய்ச்சி கூட எனக்கு வேறு இதில் மற்றதுல உனக்கு விஷயமே இல்லை சரியா. ஆனால் அவங்க கூட நான் ரொம்ப ஹாப்பியாக உன் ஹஸ்பண்டா என்னோட ஒய்ஃபா 2 பேரும் ஒருத்தர் கை பிடிச்சிக்கிட்டு உனக்கு எப்போ ஆழ்ந்து அப்படியே ஷோல்டர் சாஞ்சிக்கோ சரியா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவனோட மடியில் படுத்துக்கிறான். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரெசன் ஆகுது, ஜிம் வருஷம் முடிச்சுட்டு தான் இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க, நீ கூட இருக்கும் சரியா, எந்த சுச்சுவேஷனும் எப்படி போயிடாது சரியா, ஜேக்கால் தாங்க முடியாது. ஜேகே பார்க்குறாங்க, நீ லைஃப்பில் வந்து பிகாஸ் ஸ்டோரி எப்படி ஹார்ட் எப்படி தெரியுமா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கடவுளே நான் எவ்வளோ பேட் லக் தெரியுமா, என்ன போயிட்டு காட் கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இவர் என்னைக்கு வேணும் நினச்சிடும், அன்றைக்கி ஒரு அடிபட்டுடுச்சு, நான் எப்படி ஒரு பேட் லக்கான ஒரு பாசம் தெரியுமா, என்ன பேர் நினைக்கிறாரு, இப்போ வரைக்கும் எனக்கு அடிபட்டக்கூடிய அம்மாவுக்கு தெரியும் பார்த்துக்கிறாரு, எவ்வளோ பாசமாக கேரிங்காக இருக்காரு, இவர் லைஃப்பில் போய் நான் இருக்கலாமா, அது ரொம்ப தப்பு. ஜிம் தான் நான் ஜெங்கே அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கேன், அப்போ தான் அவருக்கு தான் இருக்கா திரும்பியா என்ன சொல்லணும், என் கடவுளே இப்படி ஒரு ஆசையோடு படைச்சிருக்கீங்க. ஜிம் தான் ரொம்ப அழுறாங்க, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசுக்குள்ள எழுதிருக்காங்க. ஜேக்கப் ஜிம் பக்கத்தில் படுத்துட்டு அவர் ஜிம்ல அவர் ஹேண்டில் வச்சுக்கிறாங்க. எப்பவும் ஜேக்கு ஒரு ஹேபிட் அவர் ஹேண்டில் ஜிம்ல ஹேண்ட் வைப்பாங்க. அந்த பெரிய ஹேண்டில் பிக் ஹேண்டில் இந்த குட்டியோட ஹேண்ட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஜேக்கே அவர் ஒரு தப்பான ஒரு பார்வை கூட பார்க்கும்போது பாவம் அவருக்கு பியோர் இன்னசென்ட் சோல் தான். அவர் அழகாக பார்த்துருக்காரு. ஜிம்மி பார்த்து அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேக்கி நேரம் வச்சுட்டாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜேக்கி எழுந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படி ஜிம்மில் பொருள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் சொல்லுவோம். ஜேக்கி போயிடுறாங்க. ஆண்டி ஜிம்முக்கு நல்ல ஃபுட்டை குக் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. சரி பாஸ் அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜேக்கி டெய்லியும் போயிட்டுருக்காங்க. ஒரு 3 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்முக்கு கால் ஜிம் போயிறாங்க. இப்போ லாயர் வந்து போய் அந்த டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் சைன் பண்ணால் ஓகே என்ன சொல்லி டிவோர்ஸ் தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் எந்த ஒரு நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டார் அவர். அதனால் அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு வந்து சைன் மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடச்சிருவோம்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு வரது எவ்வளோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே சார் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அந்த ஒரு டிவோர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வராங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஜெக்கி பார்த்தாக்கா அவரோட வீட்டுக்கு அவர் கூட லேட்டாக தான் வராரு. மெய்ட் ஆண்டி பார்க்குறாங்க. மெய்ட் ஆண்டி ராஜி ஜிம் தம்பி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க, அங்கே பாருப்பா இன்றைக்கி என் பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியான வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஃபுட்டுக்கு போய் சாப்பிடுறியா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயிக்க தானே ஃபுட்டை சர்வ் பண்ணுறியா சொல்லி எனக்கு ஒரு அரை ரொம்ப லேட் ஆகுது, 10 o'clock வந்து அவர் வந்து சர்வ் பண்ணியா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. சரி போயிட்டு வர சொல்லி போயிடுறாங்க. இப்போ டிரைவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. மெய்ட் ஆண்டி போயிட்டாங்க. ஜிம் மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் யோசிக்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் போய் எனக்கு ஜேகேவோட ஐஸை பார்த்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு தைரியம் எனக்கு இல்லை. ஓகேவா நம்ம இப்படி போய் இது கரெக்டாக இருக்கும். ஜிம் நான் இப்போ போயிட்டாங்க. போயிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு லெட்டர் எழுதிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி ஒரு கவரில் வைக்கிறாங்க. போட்டு அந்த டிவி டைம் அந்த டீப்பாக இருக்கும்ல டிவி ஹாலில் அந்த லிவிங் ஹாலில் ஒரு டீப்பாக இருக்கும். டீக்கு முன்னாடி அந்த சோஃபாக்கு முன்னாடி இப்போ நம்ம ஜிம் அதில் வச்சுட்டு ஒரு ஒயிட் பேப்பரையும் அதில் வெயிட் வச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. வீட்டை ஒரு ஸ்கேன் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே வந்து ஜிம்மில் ஜேகேடைய வெட்டிங் பிக் அப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் ஜேகே ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. ஜிம் பார்த்தா அப்படி இது பறிக்கொடுத்து பண்ணிட்டுருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் நிற்கிறது டெசவான பாசங்க தெரியும். பாருங்கள் என் ஃபேஸை பாருங்கள், உங்கள் ஃபேஸை பாருங்கள். ஐயோ நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க சிரிக்கும் போது. எப்போவுமே உங்கள் ஃபேஸ் ஸ்மைல் இருக்கணும். ஓகேவா அதுக்கு உங்கள் பக்கத்தில் நாளாக இருக்கணும். ஓகே அதை கரெக்டாக இருக்கும். ஓகே நான் என்னை பார்த்து நீங்களும் அழுவீங்க தெரியுமா. உங்கள் டேஸ்ட்டு நான் 2 டைம் எனக்கு மேலே ட்ராப் அவுட் ஆயிருக்கு. அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அவ்வளோ அழகாக என்னை பார்த்து நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. உண்மையாக சொல்லவா நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐ லவ் யூ ஜே
ஜேகே ஜிம் மனசு நினைக்கிறாங்கன்னா எப்படி நீங்கள் ஜெங்க என்னோட போனாங்க, எப்படி நீங்கள் என் மனசு வந்தீங்க தெரியுமா? எனக்கு தெரியல. நீங்கள் மனசு சட்டம் படிச்சிங்கன்னா உங்க கூட இருக்க மாட்டேன், உங்களுக்கு எதுவும் ஆகிறது என்ன தாங்க முடியாது. எனக்கு ஒன்ஸ் என்னோட பர்சன் லவ் பண்ணிட்டு இறந்த கூட தாங்க முடியாமல் இருக்குது. ஜெங் ஸ்டில் என் மனசு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவரோட பிளேஸே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சரியா? எல்லாம் உங்களுக்கு நடக்க முடியாதுங்க. நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். சரியா? உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டேன். ஜிம் தான் அதை பார்த்துட்டு அந்த லெட்டரை வச்சுட்டு அந்த வீட்டு ஒரு காலம் சுற்றி பார்க்கணும். 3 மந்த்தில் ஒரு டைம் கூட வீட்டில் ஜிம் ஹார்ட்டாக இருக்க மாட்டாங்க. இந்த 3 மந்த்துமே அவர் ஒரு பாஸ் வந்து தாங்கிருப்பாங்க. கையில் வச்சு அவ்வளோ சேஃபாக பார்த்துப்பாங்க. குழந்தை பார்த்துக்கிற மாதிரி ஜிம் பார்க்குறேங்க. இதெல்லாம் டிசர்வ் பாஸ் இருக்குது, பெட்டர் பாஸ் வரும் உங்கள் லைஃப்பில். அவங்க கூட ஹாப்பியாக வாழணும். ஓகேவா? நீங்கள் தான் நடக்கும் ஜாங்க காசு ஜிமின் தான் அந்த லக்கேஜ் எடுத்து வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடாரு. இப்போ எங்கே போகிறாங்கனாக்கா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் போகிறாங்க. அதுக்குள்ளே இவர் நம்ம ஜானா தங்கியிருப்பாங்களே அங்கே தான் போகிறாங்க. அதுவும் 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான். இப்போ ஜான் தலை உட்காந்துருக்காங்க. என்னடா பண்ணியிருக்க நீ சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இங்கே பாருடா நீ ஒரு செகண்ட் சொல்கிறாங்க. வேணாண்டா ஓகேவா வேணாம், அவர் ஹாப்பியாக இருக்குதா சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ஜேகே மேலே லவ் சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே மேலே லவ் சொல்கிறாங்க. இல்லை கூட போய் சொல்லலாம். சரியா? எனக்கு தெரியும் நீ ஜேகே லவ் பண்ணுற. ஜேகே மனசு இடம் பிடிச்சிட்டாங்க. சரி யாராக இருந்தாலும் இடம் பிடிச்சிருப்பாங்க. அவர் பார்த்துட்டு கேரிங் அப்படின்னு யார் பேசுகிறே இவனை ஒரு கல் ஒரு பக்கத்தில் வச்சுருந்தா கூட ஸ்டோன்கே ஃபீலிங்ஸ் சொல்லிருக்கு தெரியுமா? அவர் மேலே ஒரு கல் கூட கரைஞ்சிடும் அவரோட லவ்வில். எனக்கு அவர் அவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி நீ ஒரு ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு லவ் வராமல் போயிருக்கும். அப்படி சொல்லி ஜான் கேட்குறாங்க. என்ன அப்படி பேசுறேன்னு சொல்கிறேன். என்ன அப்படி இருக்க பைத்தியம் பண்ணுற நீ சொல்கிறாங்க. ஒரு இறந்து போட நினச்சிட்டு ஏன்னா வாழ்க்கை ஸ்பாயில் படிக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா நான் என்ன சொல்கிறாங்க. ஜிம்னா விட்டு போய் எப்படி சொல்ல போய் தெரியல ஜிம்னா அவர் நிலம இருக்க மாட்டார். அவர் ரொம்ப லவ் பண்ணுற புரிஞ்சுக்கூடா சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா புரியல ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கே பாதா சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியலடா ஜிம்னு சொல்கிறாங்க. நான் ஃபாரின் போட்டு நினச்சேன். ஆனால் அம்மா அங்கே இருக்கனால அம்மா நான் ஃபாரின் போட்டால் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. அது சார் மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி இருக்கு உன் லைஃப் ஸ்பாயில் படிக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு இருக்கு லைஃப் என்ன இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கப்புறம் லைஃப் என்ன இருக்குது கேட்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டிஸ்டர்ப் பண்ண ஜிம் பெட்ரூம் லாக் பண்ணிக்கிறாரு அவர் ரூமில். இப்போ ஜிம் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. லக்கேஜ் மட்டும் அந்த லக்கேஜ் வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த வாலில் சாஞ்சு மேலே உட்கார கீழே ஃப்ளோரில் உட்காந்துட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பாவம் பண்ணு தெரியலம்மா. எனக்கு ஸ்டார்டிங் சின்ன வயசுல எனக்கு அப்பாவை பிடிக்கும். அப்பா என்னோட போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் உலக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ என் லைஃப்பில் ஜெங்க வந்தாங்க. நான் கேட்காம எனக்கு எல்லாம் பள்ளி கொடுத்தாங்க. என்னை அவ்வளோ அழகாக அப்போ சிரிக்க வச்சாங்க. எனக்கு லைஃப்பை வந்து வாழணும்னு ஆசையை காமிச்சாங்க. எல்லாமே நடந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவர் விட்டு போயிட்டாருமா. கார்டன் விட்டு கொடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகே பாவம். நான் அவர் என் மனசோட நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. என் ஜெங்க வந்துட்டு என் ஜெங்கை தாண்டி ஒரு பார்த்து லவ் பண்ண நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. அப்படி இருந்துமே என் மனசோட லவ் வந்துச்சு. அது ஜேகே மேலே அது எப்படி வந்து கூட தெரியாது தெரியுமா. அவர் அவ்வளோ நல்லவருமா. அப்படி பார்த்துக்கிறது நான் அடுத்து பார்த்து அவர் அழகாருமா. எந்த ஒரு பாசம் நம்ம கண் கலங்கதை பார்த்து இன்னொரு பாசம் கலங்குறாங்களோ அவங்க தான் ட்ரூ லவ் கேர் வச்சிருப்பாங்க தெரியுமா. என்னோட கண் கலங்கதை பார்த்து அவர் கலங்குறாருமா. அவர் துடிச்சு போறாருமா. அவ்வளோ கேர் வச்சிருக்காரு. வேணாம் அவர் கூட அந்த கண்டிப்பாக அவருக்கு எதனா ஆயிருமா. எனக்கு பாருங்க அன்றைக்கி தான் அவர் கூட இருக்கிற யோசிக்கும் போது இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அது ரொம்ப பாவம். சரியா? அவர் லைஃப் நான் வந்துட்டு இருக்க விரும்பலை. அவர் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என் லைஃப் எனக்கு யாருமே வேணாம். தனியாகவே லைஃப்பை வாழ்ந்துடுறம்மா. சிமி நான் வாழ்க்கை முக்காக மட்டும்தாம்மா. எனக்கு நாளாக நீங்கள் உடஞ்சி போயிருங்களே அதனால் மட்டும் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிமின் அப்படின்னு இருக்கா அந்த வாழை சாஞ்சிட்டு ரொம்ப அழகாங்க. ஜேகே ரொம்ப நல்லவர், நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஜிமினோட அழுதுட்டு இருக்காங்க. அப்படி ஜேகே சைடு பார்க்கலாம்டா. ஜேகே வீட்டுக்கு வரும்போது இப்போ வந்து ஜிம்முக்கு வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து படுத்துருக்காரு. ஃப்ளோர்லேயே படுத்துருக்காரு. இந்த பக்கம் ஜானும் நம்ம யோசிச்சு ஃபுட்டாக எழுப்புறாங்க. வாடா ஃபுட்டு சாப்பிட சொல்லிட்டு ஜிம்முக்கு தான் ஆன்சரே வரல. சரி விட்டுறா இப்போ அவன் சாப்பிட மாட்டான், நம்ம நாளைக்கு பார்த்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அழுதுட்டு ஃப்ளோர்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே சைடு பார்க்கலாம்டா. ஜேகே வந்து டைம் 10 o'clock இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக ஜேகே வராங்க. எப்போ 10:30 மேலே தான் வருவாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் 10 o'clock வராங்க. எனக்கு ஆன்ட்டி ஃபோன் சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குப்பா. நான் வந்துட்டு சாரி 9 o'clock வந்துட்டாங்க. எப்போ 10 o'clock வருவாங்க. எனக்கு 9 o'clock வராங்க. என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. எனக்கு கூப்பிட்டுருக்கா. நான் வீட்டுக்கு போகிறேன். நான் ஃபுட்டில் குக் பண்ணி வச்சுட்டா நீ வந்துருப்பா. கொஞ்சம் நேரம் மாதம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஜேகே உங்க பாரு அன்றைக்கி ஜிம் தனியாக இருக்காங்க. ஓகேவா? எனக்கு வந்துட்டு என்னால் இருக்க முடியாது. நான் போகிறேன் சொல்லிட்டு ஜேகே தான் அவங்கள்ட்ட தான் பர்மிஷன் கேட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து வர பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தாக்கா வீட்டில் லைட்ஸ் ஆனில் இருக்குது. ஆனால் அவர் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுற வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் எவ்வளோ ஹால் வந்துட்டே இருக்குது. பெட்ரூமில் இருக்க போகிறோம். ஆமாம் தூங்கி அந்த டைமில் குழந்தை தூங்கிருக்கும். அப்போ ஜேகே தான் பேக் ஓரமாக வச்சுட்டு அது பெட்ரூமில் வராங்க. எப்பவுமே இருக்குது எவ்வளோ டயர்டாக தான் சரி அந்த டையில் ரூம் போட்டு வரும்போது ஜிம்மில் ஃபேஸை பார்த்தாக்கா டயர்னஸாக போயிடும். அப்படி அந்த பெட்டு பார்க்கும்போது பெட்டு எம்டியாக இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. எங்கெல்லாம் கெஸ்ட் ரூம் தூங்குறானோ ஜேகே போய்ட்டு ஓப்பன் பார்க்குறாங்க. காணும் எங்கடா காணும். ஸோ ஜேகே வந்து எல்லா ரூம் தேடி பார்க்குறாங்க. டெரஸ் வரைக்கும் போயிட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே காணும். இப்போ ஜேகே ஜிம்மில் வீட்டில் காண்ற மாதிரி ஒரு தனியாருக்கு வாங்கிட்டு அவங்க அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ இருக்கும். ஜான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஜேகே தான் இப்போ கால் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டு கட் ஆகிட்டு இருக்கு. எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? ஸோ ஜேகே தான் இப்போ நம்ம யோன்ஜிக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ யோன்ஜி பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜான் ஜான் தான் பக்கத்தில் இருக்காங்க. ஃபோன் ஸ்பீக்கராக இருக்குது.
இவங்க சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஜெக்கே சொல்கிறாங்க ஜிம்னு எங்கே கேட்குறாங்க அது சொல்கிறாங்க இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க அங்கே தான் இருக்கானா ஓ இப்போ தனியாக பயந்து வந்துட்டானோ சொல்கிறாங்க இப்போ நினச்சி பார்க்குறாங்க அப்போ தெரியல அவருக்கு இவன் வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க தெரியல சொல்கிறாங்க போடுமா ஜான் பார்க்குறாங்க அது இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க அங்கே தான் இருக்கா சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் ஜெக்கே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க நான் பிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் வரேன் ஜெக்கி தான் ஃபோன் கட் பண்ணிட்டு அங்கே தான் இருக்கானா சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி போய்ட்டு சரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி போகலாம் அந்த ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஜெக்கி தான் இப்போ ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போ லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு நார்மல் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு வெளில வராங்க அப்போ அவர் காருக்கு வந்துட்டு அந்த ட்ரீப்பாக வச்சிருப்பாரு அதை எடுக்கலாம் போகிறாங்க எனக்கு வரும்போது அங்கே வச்சிருப்பாரு இப்போ உள்ள வந்துட்டு அதை எடுக்கிறாங்க எடுக்கும்போது பார்க்குறாங்க பக்கத்தில் ஒரு கவர் இருக்குது ஜெக்கி போய் தானே கவர் ஜெக்கி பார்க்குறாங்க சரி எடுத்து பார்க்குறாங்க இது இம்பார்ட்டன்ட் கவராக இருக்கும்போது ஜெக்கி அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஒரு பேப்பரும் ஒரு லெட்டரும் இருக்குது ஜெக்கி போய் என்ன பேப்பர் ஜெக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தாக்கா டிவோர்ஸ் பேப்பர் ஜெக்கி அதை பார்த்து கண்ணெலாம் கலங்குது டிவோர்ஸ் ஜெக்கி பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஜிம் சைன் பண்ணி வச்சிருக்காரு என்ன பண்ணியிருக்கான் ஜிம்னு ஜெக்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பார்த்தாக்கா ஜங்கு மன்னிச்சுக்கோங்க நீங்கள் டைம் கொடுத்தீங்க சரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க கேர் லவ்னா கொடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு உங்கள் லவ் கேர் எனக்கு லவ்வில் வரவே இல்லைங்க சரியா எனக்கு இந்த லைஃப்பில் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைங்க நீங்கள் சொன்னீங்களா ஒரு 3 மந்த்தாக டைம் எடுத்துக்கோ அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் ஒன்றா இருக்கு பார்ப்போம் உனக்கு பிடிச்சா ஓகே பிடிக்கலாம ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொன்னீங்கல்ல 3 மந்த் ஆச்சு உங்கள் மேரேஜ் ஆகிட்டு 3 மந்த் 4 days ஆயிடுச்சு சரியா எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ்ந்ததில்லை எனக்கு வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழ முடியுன்ற அந்த எண்ணம் எனக்கு வரல சரியா எனக்கு உங்க கூட சேர்ந்து ஒய்ஃபை வாழ விருப்பம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வாழ விருப்பம் இல்லை நீங்கள் பெட்டர் லவ்வுக்கும் ஹாப்பினஸ்க்கும் டிசான பாசம் ஓகேவா நான் உங்களை இவ்வளோ ஹாப்பி பண்ணாக்க ஏதாச்சும் மன்னிச்சிருக்கேன் ஓகேவா எனக்கு இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து ஒரு லைஃப் வாழ முடியாதுங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு முடியல எனக்கு உங்களால் ஃபீலிங்ஸ் எதுவுமே வரல மன்னிச்சுக்கோங்க ஜிமின் தான் அந்த லெட்டர் எழுதிருக்காங்க விடேசரை பார்த்து விட்டதுக்கு தேங்க்யூ அப்புறம் உங்களை ஹார்ட் பண்ணதுக்கு சாரிங்க ஜிமின் தான் அந்த லெட்டர் எழுதிருக்காங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறேன் உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இல்லையா அப்புறம் தாண்டி ஒரு பாசனை ஜெக்கி பார்க்குறேன் என்னடா பேசுகிறேன் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்க கோவம் தான் வருது ஜெக்கி அந்த டிவோர்ஸ் பேப்பரையும் அந்த லெட்டர் எப்படி காசுக்கே போகிறாங்க கோவம் வரதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மாதிரி ஜெக்கி தான் அப்படி கார் கேட்டு விட வராங்க எனக்கு அவருக்கு ஃபீல் ஆயிருக்கும் ஜிம்மி தன்னை லைக் பண்ணுறாங்கன்னு அவருக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஜெக்கி பார்க்குறாங்க என்கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கா ஜெக்கி தான் இப்போ டோர் லாக் பண்ணிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கார் ரொம்ப ஸ்பீட் ட்ரைவ் பண்ணிருக்காங்க வரும்போது கனி கொட்டிகிட்டு இருக்கு பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தியா ஜெக்கி தான் அழுது வந்துருக்காங்க எனக்கு எப்படி போகணும் மனசு வந்து ஜெக்கி பார்க்குறாங்க உனக்கு வேணாமல் இருக்கலாம் எனக்கு நீ வேணுமே ஜெக்கி தான் அப்படி கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க அந்த பக்கம் யோனிச்சு நான் பார்க்குறாங்க அவர் வருவார் சொல்லி டோர் ஓப்பன்லாம் வச்சிருக்காங்க ஜிம் பார்த்தா ஒரு லாக் பண்ணி வச்சிருக்காரு இந்த பக்கம் ஜெக்கி அவ்வளோ ஸ்பீட் ட்ரைவ் பண்ணிருக்காங்க அந்த அக்காடமிக்கு வந்துட்டாரு வந்து டேரக்டாக நம்ம யோனிச்சு வீட்டுக்கு தான் வராங்க இப்போ அவ்வளோ ஆகிறாங்க இப்போ யோனிச்சு ஜானு பார்க்குறாங்க வாங்க ஜெக்கி சொல்கிறாங்க எங்கே அவன் ஜெக்கி கேட்குறாங்க அந்த ரூமில் பாயிண்ட் பண்ணுறாங்க இப்போ ஜெக்கி போய்ட்டு ரூம் ஓப்பன் ட்ரை பண்ணுறாங்க பார்த்தா ரூம் லாக் ஆகிருக்கு ஜெக்கி பார்க்குறாங்க ரூம் லாக் சொல்கிறாங்க இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறீங்கன்னா அங்கே சரி கொடுக்குறாங்க பார்த்தா ஒரு ஸ்பார்க் தான் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம யோனிச்சிடும் ஜானு போய்ட்டு மெயின் டோர் லாக் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க எனக்கு அவங்க என்னென்ன பேசிக்கிட்டு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டாங்க இப்போ நம்ம ஜெக்கி தான் டோர் ஓப்பன் பார்த்தா ரூம் அவ்வளோ டார்க்காக இருக்குது ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ ஜெக்கி எப்படி இருக்குது லைட் ஆன் பண்ணுறாங்க லைட் ஆன் பண்ணி பார்த்தாக்கா அந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் ஃப்ளோரில் படுத்திருக்காரு ஜெக்கிக்கு அதை பார்த்து இன்னும் போயிருப்பா இருக்கு இப்போ விட்டு வந்து ஒரு கோவனாக்க இந்த மாதிரி ஃப்ளோரில் படுத்துக்காக்க ரொம்ப மனசு வலிக்குது ஜிம்மி ஜெக்கி பார்க்குறாங்க அது ஜிம் பெட் அப்படியே ஃப்ளோரில் படுத்திருக்காங்க அப்போ பார்த்தா கரெக்டாக பவர் கட் ஆகிடுது அவர் உள்ள வரும்போது இப்போ லைட்டாக போட்டுருப்பாரு அவர் ஜிம்மில் பார்த்துட்டு பவர் கட் ஆகுது இப்போ ஒன்று ஜான் பார்க்குறாங்க கடவுளே என்னடா பவர் கட் ஆகுது சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க இப்போ பக்கம் ஜெக்கி அப்போ கிட்ட வராங்க அவருக்கு தெரியுது எந்த இடத்துல படுத்துருக்கா கிட்ட வராங்க ஜிம்மி சரி கூப்பிடுறாங்க இப்போ ஜிம்மி இப்போ ஜெக்கோட வாய்ஸ் ஃபுல் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க ஜங்கோக் சாரி ஜிம் சொல்லிட்டே இருக்காங்க அழுதுட்டே படுத்துருப்பாரு தூக்கத்தை முடங்கிட்டு இருக்காரு ஐம் சாரி சொல்லியிருக்காங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மி இங்கே பாரு ஜெக்கி சொல்கிறாங்க அந்த பக்கம் ஜிம்மி அப்படியே படுத்துருக்காரு ஜெக்கி அப்படி ஜிம்மி தூக்குறாங்க தூக்கி ஒரு லேப்ல உட்கார வச்சுக்கிறாங்க அப்படி நைட் டைம் டார்க்காக இருக்குது அது பிளேஸ் பவர் கட்டு இப்போ இந்த பக்கம் ஜெக்கி யோனிச்சிருக்கு எனக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு சரி யோனிச்சிருக்கும் ஜானுக்கும் பேசுதான் கேட்குது இப்போ ஜெக்கி தான் இங்கே பாரு ஜிமின் ஏற்காடு பண்ணிட்டு வந்து ஏற்காடு விட்டு வந்தா ஜெக்கி கேட்குறாங்க உங்கள் பாருங்க நான் வேணாவா ஜெக்கி கேட்குறாங்க இப்போ ஜிமின் இப்போ தான் ரிலேட்டிவ் வராங்க நம்ம ஜெக்கி வந்துட்டு வந்திருக்காங்கன்றா இப்போ ஜிம் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஜெக்கி படம் உட்காந்துருந்தா ஜிம்னுக்கு என்னவோ தெரியல ஜெக்கி பார்த்து ஹக் பண்ணிட்டு வந்து ஜிம் டக்குன்னு ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணி கூட ஹக் பண்ணிக்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க சொல்லு உனக்கு நான் வேணாவா ஜெக்கி கேட்குறாங்க ஜிமின்டா அதே சொல்கிறாங்க சொல்லி வேணாவா சொல்கிறாங்க ஜிம் டக்குங்க அதை சொல்ல வராங்க ஜெக்கி பார்க்குறாங்க உனக்கு வேணாமா எனக்கு வேணும்டா நீ எனக்கு வேணும் ஜிமின் ஜெக்கி சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ண டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கு அப்புறம் உனக்கு எப்படி ஃபீலிங்ஸே வரலையா போய் சொல்கிறல ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லுடா என்ன நல்ல பிரச்சனை உனக்கு நான் என்ன பண்ணானே கூட இருப்பேன் நான் என்ன பண்ணி ஹாப்பியாக இருப்பேன் சொல்லுடா சொல்லலான்னு தெரியும் என்ன அப்படி ஹார்ட் பண்ணுறேன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு நினச்சி ரொம்ப தான் தெரியுமா அதுக்குள்ளே அப்படின்னு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறல ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப அழகாது நான் உங்க கூட இருக்க டிஸ்வரம் பர்சன் இல்லைங்க ஜிம் தான் அப்படியே ஜெக்கி ஹக் பண்ணிட்டு நெக்கில் அப்படி ஹெட்டை வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஏமா அப்படி சொல்கிறேன் ஜெக்கி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க சொல்லுமா ஏமா அப்படி சொல்கிறேன் நீ ஏன் கூட இருக்க டிஸ்வரம் பர்சன் ஏமா சொல்கிறேன் ஜெக்கி கேட்குறாங்க ஆக்சுவலி என்ன சொல்லுவேன் நானும் அழுவே கூட நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு கேஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது ஓகே மேபி ஒரு வேளை உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப அனுக்கப்புறம் அதை மன்னிச்சுக்கோங்களா ஓகேவா இப்போ ஜெக்கி ஜிமின் தான் அது சொல்கிறாங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு தெரியும் ஜெக்கி சொல்கிறாங்க இப்போ ஜிமின் தான்
இப்போ அவள் லைஃப் நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு அதுவுமே தெரியாமல் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் இப்போ நம்ம ஜெங்கை பார்த்தது, அவர் லவ் பண்ணது, அவர் கரும்பு அவர் இறந்து போனது, அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் எவ்வளோ அன்னைக்கு பாசம் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்க அப்படி நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஆமாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி தான் சரி சொல்லுமா அப்படி இருந்தாக்கா அன்னைக்கு நீ அது என் கூட சேர்ந்துருக்குன்னு நினச்சிருக்கல. அப்போ அது ட்ரெயின் ஷேக் ஆகிறப்ப எனக்கே எதுவுமே ஆகலை. உனக்கு திரும்ப இந்த அளவுக்கு ஃப்ராக்சர் அடிச்சா நடந்து இருக்கேன் ஏன்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஏன்னு கேட்குறாங்க. எனக்கு காட்டுக்கு தெரியுமா ஒரு டைம் நீ ஹார்ட் ஆகிட்டு இல்லை ஒரு பாசனால இன்னொரு டைம் ஹார்ட் பண்ண கூட சொல்லிட்டு அம்மா எனக்கு எதுவும் பண்ணாமல் வச்சிருக்காங்க சரியா. என்ன கால் சென்ட் பண்ணது உனக்காகடாம்மா சரியா. ஒன்றையும் என்ன மீட் பண்ண வச்சு அவனை பார்த்துக்கிறதுக்காக மட்டும் தான் தெரியுமா. காடு ஒரு இடத்துல ஹார்ட் பண்ணாக்க இன்னொரு இடத்துல அவனை ஹாப்பி வச்சுப்பாங்க. சரியா செங்காலம் இதற்கு உடனே போயிருக்க சரியா. பெயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எனக்கு அவன் விட்டு போன தாங்க முடியாமல் இருக்க சரியா. ஆனால் உன்னை ஹீல் பண்ணுறதுக்காகவும் ஒன்றை கஃபரை பார்த்துக்கவும் ஒன்றை கேர் பண்ணதால என்ன கார்டு அனுப்பியிருக்காங்க. அது என்ன அவனுக்கு புரியல. என்ன பாசிட்டிவ் திங்க் பண்ணல ஜெக்கி கேட்குறாங்க. இவனுக்கு என்ன சொல்ல தெரியலன்னா அழுகு வருது. எனக்கு அகைன் பயமாக இருக்குங்க சொல்கிறாங்க. எதுக்கு ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு பர்சனை ஒரு டைம் எடுத்துகிற லைஃப்பில் இந்த ஒரு பர்சனை லவ் பண்ணி அவங்க இறந்து போனது மாதிரி இன்னொரு டைம் சொல்கிறாங்க. அங்கே பாடாமா அவர் இறந்தது ஃபேட் ஓகேவா அதுக்கு நீ ரீசன் இல்லைடா சொல்கிறாங்க. சம்பக் சொல்லுங்க அவங்க இறந்து ஜெங்க இறந்தது ஒரு ஃபேட் ஓகேவா அதுக்கு ரீசன் இல்லைடாமா. அப்படி பார்த்தா அந்த ட்ரெயின் அன்றைக்கி அவ்வளோ பேர் இருந்தாங்க அதுக்கு ரீசன் நம்மளா சொல்கிறாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட் ஓகேவா அது வாழ்றது எல்லாராலையும் எந்த முடியாது ஓகேவா. அவங்க ஃபேட் பண்ணிருக்க போய் தான் ஓகேவான்னு நம்ம இதுக்குள்ளே என்டர் ஆகிட்டோனாக்கா ஒன் டே நம்ம எனக்கு எக்ஸிட் ஆகவே சரியா. அதில் தாண்டா ஓகே ஒவ்வொரு டேவும் ஏற்படுறது எல்லா இடத்துல நடக்கணும். ஒரு இடத்துல ஒருத்தவங்க இறந்துருவாங்க ஒரு இடத்துல ஒருத்தவங்க பறந்து வருவாங்க சரியா. அந்த டெத்தும் அப்புறம் நம்மளுடைய பர்த்தும் நம்மளுடைய ஃபேட்டு ஓகேவா அது ஃபேட் படி தான் நடக்கும். ஃபேட்டை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது புரிஞ்சுக்கோ. நம்ம ஜெங்க இறந்து ஒரு ஆக்சிடென்ட் ஓகேவா அதுக்கு ரீசன் இல்லைடாமா சொல்கிறாங்க. என்ன சேவ் பண்ண தான் சொல்கிறாங்க. பாரு அவரோட ஃபேட்டு முடிஞ்சு போய் தான் இறந்து கடைசியில் எனக்கு புரியாதா சொன்னாலும் ஜெகி சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஜங்க சொல்கிறாங்க. அப்போ இல்லைடா தங்க பேர் சொன்னது கேளம்மா உனக்கு நீ ஜெங்க அந்த மாதிரி வந்து பயப்படுற சரி. நீ அதை ரீசன் இல்லைடா சரியா. நீ வந்துட்டு அந்த குட் லக் பேட் லக்லாம் நம்பாது சரியா. அதெல்லாம் உண்மை கிடையாது புரிஞ்சுக்கோ. நம்ம ஃபேட் இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருப்போம் சரியா. நீ ஹார்ட்டாக இருக்கிறது காடு என்ன சென்ட் பண்ணுங்க அவங்களுக்காக அப்படி இறந்து போய் மிதிச்சு நினைக்கிறேன் இறந்து போயிருப்போம் சரியா. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் இறந்து போயிருப்பேன். எனக்கு எதுவுமே ஆகுது நல்லதாக இருந்து நீ தான் அடிபட்டிருந்தேன். ஆனால் நம்ம அழகாக பார்த்துக்க சொல்கிறாங்க. உனக்கு எதாவது கேர் கொடுக்கலையா எல்லாம் கொடுக்கலையா உனக்கு கூட ஃபீல் ஆகலையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி உங்க கூட இருக்கிறப்போ ஒருத்தவங்க பிடிக்காம போகும் ஜிம் கேட்குறாங்க. அப்படி என்னன்னு விட்டு வந்து எனக்கு தனியாக இருக்க எவ்வளோ பயமாக மிதம் இருக்குன்னு தனியாக தெரிஞ்சு ஃபீல் பண்ணதே இல்லைடா. இப்படியே எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் செட் ஆகிட்டாங்க. நான் கவலைப்படவே இல்லை. ஆனால் எப்போ நீ என் லைஃப்பில் வந்து அதுக்கப்புறம் ஒன் டே கூட உங்களுக்கு பெரிய கூட நினைக்கிறேன்னு தெரியுமா. ஈவன் 1 வீக் நான் லேட்டாக அதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா இப்போ அழைச்சிக்க முடியும் எப்படா நேரமாக வருவேன் எப்போ ஆனால் குக் பண்ணி தருவேன் எப்போ நாங்கள் ஹக் பண்ணி எப்போ நாங்கள் கம்ஃபர்ட் தூங்க வைப்பா சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கேன்டா. நான் வந்துட்டு பெருசாக பார்க்குறது எதுவுமே தெரியுமா. நான் ஜஸ்ட் நீ அழகோட ஹோல்டு பண்ணிக்கணும் உன்னை ஜஸ்ட்டோட அழைச்சிக்கணும் உன்னோட தங்கம் நான் இருக்கேன் நீ அழகோட சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ண தோணும் தெரியுமா. இது நம்ம எதுவுமே எதிர்பார்க்கலடா. இந்த ஃபிசிக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா. மாதிரி எல்லாமே லைஃப் கூட வாழ முடியும். ஆனால் நீ இல்லாமல் ஒரு லைஃப்பை வாழவே முடியாதுடா. ஜெங்கா நீ லவ் பண்ணியிருக்க அவரும் லவ் பண்ணியிருக்காரு. உங்கள் லவ் இதற்கு பியூரானதோ அதே மாதிரி என்ன லவ்வும் பியூரானது தெரியுமா. நம்மகிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நான் வச்சுக்கிட்டு விட்டுங்களா. நீ என்கிட்ட ஐ லவ் சொல்லாமல் இருக்கலாம். நம்ம 2 பேரும் பேரை சுத்தாமல் இருக்கலாம். நம்ம லவ் லவ் பண்ண கூட இருக்கலாம். அது எனக்கு உன் மேலே அப்படி ஒரு லவ் இருக்கா சத்தியமாக நம்மளை வாழ முடியாது. மீன் ஒரு லவ் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லவ் எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை நான் ஃபீல் பண்ணேன் 3 மந்த்தில். ஒரு லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நீ அக்செப்ட் பண்ணி கம்ஃபர்டபுள் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ் போயிட்டு எனக்கு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் ஹாப்பியாக கூட ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. ஒரு ஹோப்பை கூட கொடுத்துச்சு. எங்கேயுமே மாறிடுவோம். எனக்கு ஒரு பிளேஸ் அவங்க ஹார்ட்டில் ஒரு பிளேஸ் தருவான். எனக்கு அவன் எங்கே இருக்கிற பிளேஸில் எனக்கு செகண்ட் பிளேஸாக எனக்கு ஒரு செகண்டாக எனக்கு பிளேஸ் தருவான். அவன் ஹார்ட்டில் எனக்கு ஒரு செகண்ட் பர்சனாக இடம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஹோப் படம் தெரியுமா. எனக்கு கொஞ்சம் டேஸ் போட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வெளில கூப்பிட்டு போகணும். நீ கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் தான் நான் எங்கே வெளில கூப்பிட்டு போகணும். அதுக்குள்ள வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வைக்க வேணாம். நீ மனசார பிடிச்சி வரணும். எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ ஹாப்பியாக விட்டு போகுது சேஃபாக விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் உன்னை பற்றி நான் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷம் உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன ஈஸியாக விட்டு வந்துட்டல. நிலாவு லைஃபோட வாழ முடியாதுடா. உனக்கு என்ன வேணாமல் இருக்கலாம்டா. நான் வாழ கூட பழகிக்கலாம். ஆனால் என்னால் ப்ராமிஸ் அப்படி முடியாதுடா. ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாது. சங்குக்கு சொல்கிறாங்க. உண்மை நிலம் சத்தியமாக வாழ முடியாது ஜிம்மி. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன். உனக்கு வேணாமா ஜிம்மி ஜெகி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்முக்கு வேணாமா கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க மனசார சொல்ல போய் சொல்லாமல் சொல்ல இதை பாருன்னு சொல்லி ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கட் பேச பார்க்க தைரியம் இல்லை. அதுவும் தரமா அங்கே டார்க் கவர் இருக்குது. ஜிம் ஜெக்கோட டைட்டாக கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க நிலமில் இருப்பியா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கியா. நான் இப்படி வரும்போது சாரி ஜெங்கோ சொல்லிட்டு அழுதுட்டு படுத்துருக்கல. நீ இந்த ஃப்ளோரில் படுத்துருக்க பார்க்கும்போது எனக்கு உயிரே போட மாதிரி இருக்குது தெரியுமா. உனக்கு பார்க்குறப்போ நீ எப்படி நான் விட்டுட்டு வந்தேன் ஜெக்கிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்தேன் நான் எப்போ வருவேன். நீ எனக்கு ஸ்மைல் பண்ணி வெல்கம் பண்ணலாம் கூட பரவாயில்ல. நீ அந்த வீட்டில் பார்க்க எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா. அந்த இல்லைன்றதை எதுக்க முடியாது தெரியுமா. ஒரு செகண்ட் துடிச்சு போயிட்டு வீட்டில் நீ காணுன்னு சொல்லிட்டு எல்லா பெட்ரூம் வீட்டையும் சுற்றி தேடி பார்த்தேன் காணும் தெரியுமா. இந்த டிவோர்ஸ் பார்க்குறப்போ மனசே உடஞ்சிடுச்சுடா ஜெக்கி சொல்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா என் கூட தான் உங்களுக்கு எதுனா என் கூட இருந்தால் எதுவும் ஆகாது, என் கூட இல்லைனா தான் எனக்கு எதுவும் ஆயிரும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஆமாம் அதான் உண்மை, நீ என் கூட இருந்தால் எனக்கு எதுவும் ஆகாது, நீ என் கூட இல்லாமல் போயிட்டா சத்தியமா நான் இருக்கவே மாட்டேன் ஜிமின் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஆமாடா உன் லவ் வந்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்கீங்க உன்னோட பாய் ஃப்ரெண்டை எங்கே நீ அதெல்லாம் இந்த ஃபீல் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் உன் லைஃப் வந்து 3 months ஆகுது, அதெல்லாம் எல்லாரும் ஒரு வேல்யூவே தெரியலன்னு தெரியல. ஆனால் 3 months எனக்கு ஒரு 3 years மாதிரி தெரியுது, 3 எவ்வளோ மாதிரி தெரியுது சரியா. நான் தான் லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும், நான் வாழறதுக்கு நீ வேணும் சரியா. நீ இல்லைனாக்கா ஒரு லைஃப்பை நான் வாழ மாட்டேன். எங்கே சொல்கிறாங்க ஜங்குக்கு சொல்கிறேன் நான் லவ் பண்ணுறேன், நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான், உனக்கு கம்ஃபர்ட் பண்ண தான் நான் இருக்கேன், உனக்கு கேர் பண்ண தான் நான் இருக்கேன், உன்னை லவ் பண்ண தான் நான் இருக்கேன், உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கிட்டா நான் இருக்கேன். ஜேகே சொல்கிறாங்க அப்படி நான் உனக்கு வேணுனாக்கா நான் அந்த வேர்ல்டில் இருக்க மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி சொல்லாது எனக்கு ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக்கு நீங்களும் போயிட்டா என்ன சொல்கிறாங்க சொல்லு, இப்போ நான் அவனை பார்த்துக்கொண்டு தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன், காடு உனக்காக தான் சென்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நான் வேணும் சுற்றி வந்துட்டு சொல்கிறாங்க. சிம்மடாங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீ நினைக்கிறேன் நீ என் கூட தான் எனக்கு எதிராக சொல்லிட்டு, ஆனால் உண்மை எனக்கு நீ கூட இல்லைன்னா இல்லை என் கூட இல்லைன்னா தான் எனக்கு எதிராக ஆயிரும். ஜேகே சொல்கிறாங்க ஜிம்மு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி பேசாதீங்க ஜங்குக்கு ஜிம்மு சொல்கிறாங்க நீ தானே பேச வைக்கிறா, நீ தானே பேச வைக்கிறா. அஜய் கிளறாங்க நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்டா ப்ளீஸ். அஜய்க்கு கெஞ்சுறாங்க இங்கே பாரு நீ வாழ்ந்தே கூட சொல்லி பாரு சரியா, நான் உங்களை சந்தோஷமாக வாழறேன், அப்படி இல்லைக்கா என் ஃபேட்டை நானே முடிச்சுக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜென் கேட்டது ஒரு ஃபேட்டட் நடந்தது ஓகேவா, ஆனால் நான் என் ஃபேட்டை நானே முடிச்சுப்பேன் சரியா. அது கார் ஃபேட்டட் படி அவர் இறந்து போயிருக்காரு, அவர் லைஃப் முடிஞ்சிருச்சு புரியுது. ஆனால் நீ என் கூட வாழலாம்னாக்கா சத்தியமாக என் ஃபேட்டை முடிச்சுப்பேன் ஜிம்மின் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படி துடிச்சு போய் அவர் வார்த்தை கேட்டு ஜங்குக்கு சொல்லாதீங்க ஜங்குக்கு ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ப்ராமிஸ் உங்களுக்கு வேற தாங்கிக்க மாட்டேன் ஜங்குக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு பர்சன் லவ் பண்ணி இறந்து போயிட்டாங்க, அந்த பையன் தான் என்ன வெள்ள வரவே ஜங்குக்கு அடுத்து உங்களுக்கு எதனா ஆகிட்டா அது என்னென்ன சொல்கிறாங்க, உன்னால எனக்கு எதுவும் ஆகக்கூடாது என் கூட வரணும், உன்னால எனக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சாடாக்க என் கூட வரணும் புரியுதா, என் கூட வரணும் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுக்கு ஜங்குக்கு சொல்கிறாங்க என் கூட ஏன் வரணும் சரியா, எனக்கு எதுவும் ஆகான்னு நினச்சேனாக்கா எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு திங்க் பண்ணேன் அப்படின்னாக்கா என் கூட வந்துட்டு சரியா சொல்கிறாங்க. என் கூட இப்போ நீ நம்ம வீட்டுக்கு வர புரியுதா ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க ஜங்கா சொல்கிறேன் என் கூட வர சரியா, என் கூட வா ஜேக்கே கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, உங்களுக்கு எதுவும் சொல்கிறாங்க நீ என் கூட எல்லாம் மட்டும் எனக்கு எதுவும் ஆகும் சரி, என் கூட தான் எனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு பேச லவ் பண்ணுறேன்டா புரிஞ்சு கூட. ஜேக்கே அழறாங்க. அழகு ஜிம் சொல்கிறாங்க அழ வைக்கிறேன் நீ அழ வச்சிட்டு இருக்கேன் நான் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம்மன் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன முடிவெடுப்புன்னு தெரியல ஜங்கு சொல்கிறாங்க. எந்த முடிவெடுக்க தேவையில்ல சரியா நான் எடுத்துக்கோ நீ வா ஜேக்கே சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க வர சொல்கிறாங்க சரி ஓகே சார் ஜேக்கே தான் அப்படியே ஜிம் நான் லேப்டாப் இறக்கி விடன்னு போகிறாங்க. ஆனால் ஜிம் டக்குன்னு ஜேக்கே விட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. விட மாட்டாரு ஜேக்கே அப்புறம் ஏன் ஹக் பண்ணியிருக்காங்க விட ஜேக்கே சொல்கிறாங்க. விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க பயமாக இருக்கிற விட்டுட்டு எங்கே போகாது ஜங்கு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே விட்டு வந்து ஜேக்கே கேட்குறாங்க அது உங்களுக்கு எதாவது பயத்தில் வந்தேன்னா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹார்ட் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் இல்லாமல் தனியாக எப்படி இருக்க போய் நினைக்கவும் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ லவ் இருக்கலாம் அப்படின்னு விட்டு வந்தா ஜேக்கி கேட்குறாங்க. அது பயந்து உங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ஒன்றும் ஆகாது எனக்கு எதுவும் ஆகாது சரியா அப்படின்னு எதாவது வெயிட் பண்ணி தான் நடக்குது ரீசன் ஏன் இருக்க மாட்டேன் இவன் நானே இன்கேஸ் நானே இல்லாமல் போனால் கூட நானே ஜெங் மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஒரு ஜெங்க நானும் போயிட்டா கூட நீ ஒன்றும் ப்ளே பண்ண சரியா சொல்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, அது கார்டு போயிட்டு சரியா சொல்கிறாங்க. அது கடவுளை ஃபிக்ஸ் பண்ணுறது சரியா ஜெக்கே சொல்கிறாங்க. கார்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம போயிட முடியும் ஜெக்கே சொல்கிறாங்க. இல்லவே இல்லை நீங்கள் வீட்டு போகக்கூடாது ஜங்கு ஒரு டைம் ஒரு பார்த்து என்ன தாங்கிக்க முடியும் ஒரு டைம் தாங்கிக்க முடியாது ஜங்கு கொஞ்சம் நடறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நம்மகிட்ட எங்கேயும் போக மாட்டேன் விட்டுவா கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டேன் இவன் நான் கார்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கா சரியா அவங்க கூட நான் இருக்கணும் மனசுக்கு மட்டும் வாழணும் ஆசைப்படுறேன்டா. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. என் வீட்டில் வந்துட்டுல 1 week ஒன்று 1 week அவனை பார்க்காம பிரிஞ்சிருக்கிறேன் தாங்கிக்க முடியல எப்படின்னாக்கா நைட் லேட்டாக வந்து பார்க்குறது மாறி ஏரியா எழுந்துச்சு போகிறது அதே நான் தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு வந்துட்டல மொத்தமாக ஜேக்கி கேட்குறாங்க. சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. சாரி சொன்ன சரியாக போயிடுமா ஜேக்கி கேட்குறாங்க. மன்னிச்சுக்கோங்க ஜிம் நடறாங்க. அப்போ ஜேக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இல்லாமல் இருக்க மாட்டேங்க சொல்லுவாங்க ஜேக்கி சொல்கிறாங்க. நான் இருக்க மாட்டேன் ஜங்குக்கா ஜிம் நடறாங்க அப்படியே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எக்கோ அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேக்கி அப்படியே அவர் அப்படியே அவர் பேபி மாதிரி போய் உட்கார வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஜானுக்கும் இவனுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. டே புரிஞ்சுக்கிட்டான்டா அவனும் லவ் பண்ணுறான் ஏதோ ஒரு இது வந்துருப்பான் பயந்து போயிருப்பான் அவனுக்கு இவனால ஆகுது நான் ஆயிரம் சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லவா ஜெங்கோட லவ்லையும் டிஃப்ரெண்ட்டே தெரியல சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதாவது ரொம்ப லவ் பண்ணாரு. இவங்க ஜஸ்ட் 3 months
இப்படி ஒரு பியூர் லவனும் பாக்கியலுடைய வாழ்க்கையில உண்மை சொல்லுவான். இந்த வாழ்க்கையில இந்த லக்கியான பையன் இந்த ஜிம்மி தண்டா சொல்றாங்க. அப்படி ஆமா நான் வந்து லக்கியான பையன் பாரு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப இவனுக்கு அழகாக கிடைக்கும். ஆனால் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல்லாமல் ஆகாமல் ஒரு ஏதோ சுச்சுவேஷன் பிரிஞ்சு ஒரு செகண்ட் வேறு லைஃப் வரும். அது மட்டும் ரொம்ப ஹார்ட் ஆகும், அவங்களுக்கு ஹாப்பியாகவே இருக்காது. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் இவனுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் செகண்ட் லவ்வும் லைஃபும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு ரெண்டு லைஃபுமே நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் லவ்வும் சரியாக இருக்காது, செகண்ட் லவ்வும் சரியாக இருக்காது. அவங்க லைஃப்மே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவனுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட்லும் சரி செகண்டும் சரி அவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு, பியூராக கிடச்சிருக்குடா. ரெண்டு பேருமே ஒருத்தர் குறைஞ்சவங்கள லவ் பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க. ஆமாண்டா, ஜெங்ஸனும் சரி ஜெகேசனும் சரி எதுவும் ஒருத்தர் குறைஞ்சவங்களும் கிடையாது. அவங்க கம்பேர் கூட பண்ணக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப லக்கியான பாசம் சொல்கிறாங்க. அவன் டிசோட பாசம் கூட சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவன் செல்ஃபிஷால பார்த்தியா, அவர் கூட இவன் தான் யாரும் பயத்ததுன்னு வந்திருக்கான் பார்த்தியா, அவன் பியூர்டா சொல்கிறாங்க. உண்மைதான், ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க பேர் சேர்த்து வாழணுடா. ஜென் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பார் தெரியுமா, எனக்கு அவர் தப்பாக யோசிக்க மாட்டாரு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம யாரும் கவிஞர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெகே தான் வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. ஜென் பார்க்குறாங்க. நான் மட்டும் ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. கேளு ஜெகே சொல்கிறாங்க. நான் என் ஜெங்குக்கு சீட் பண்ணுற மாதிரி ஆடுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் ஜெங்கரை சீட் பண்ணுற மாதிரி ஆடுமா சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. இல்லை அவர் விட சொல்கிறாங்க. பாரு எந்த ஒரு பாசம் இவன் நானும் என்னைய வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நானே இறந்து போனால் கூட நல்லா யோசிப்பேன். நான் மட்டும் இல்லை வேறு யாரும் சரி ஒரு பாசம் ரொம்ப லவ் பண்ணுறப்போ அவங்க சுச்சுவேஷனில் இறந்து பிறப்பே யோசிப்பாங்க. கடவுளே நம்மள மாதிரி யார் பார்த்துப்பாங்க, நம்மளுடைய பார்ட்னரை, நம்மளோட ஒய்ஃபோ, நம்ம அம்மாவோ, நம்ம குழந்தையோ யார் அவரை போட்டுமே அவங்க என்ன நினைப்பாங்க, யார் பார்த்துப்பாங்க, நம்ம மாதிரி பாசம் பார்த்துக்கூடாது. அவங்கள யார் கஃபர்ட் பண்ணுவாங்க, அவங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிப்பாங்க. ஓகேவா, இப்போ அவன் வந்து நம்ம ஜெங்க உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவனை சேஃபாக பார்த்துக்கிற வச்சு ப்ரௌடாக போயிருப்பாரு. எனக்கு அவன் ட்ரூவாக பண்ணியிருக்காரு சரியா, நீ ஹாப்பியாக இருப்பாரு, நீ அதை கஷ்டப்பட்டு நினைக்க மாட்டாரு சரியா. நம்மளுக்காக ஒரு பாசம் இறந்து போகிறாங்க, நம்ம சுச்சுவேஷன் நம்மளால இறந்து போகிறாங்க, இல்லை ஒரு சுச்சுவேஷன் இறந்து போகிறாங்கன்னா கூட அவங்க யோசிக்கிறேன்னாக்கா அவங்க ஃபேமிலியாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச பாசம்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களால ஒருத்தவங்க செக்யூராக பார்த்துக்கணும், அவங்க ஒருத்தவங்க கேர் பண்ண நினைப்பாங்க, தவிர கஷ்டப்படணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க சரியா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெங்க சொல்கிறாங்க. ஜங்கு அவங்க ஜெங் நினைப்பாங்க பரவாயில்ல நம்ம மாதிரி நம்ம அளவுக்கு இல்லை, ஜெங்க அளவுக்கு நான் கூட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்போ கம்பேர் பண்ணி இல்லை நான் சொல்கிறேன், ஜெங்க அளவுக்கு நான் கூட நான் பார்த்துப்பேன் சரியா. அவருக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கும். அவர் நினைப்பார் அட்லீஸ்ட் நம்ம மாதிரி ஒரு பர்சன் இவ்வளோ கேர் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ட்ரூவாக பண்ணியிருக்காருல, அவ்வளோ வீடு வச்சிருக்காருல. ஜெகே சொல்கிறாங்க. ஜெம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம் அவர் அப்படியே நினைப்பார். இவன் நான் அந்த இடத்துல இருந்து நான் இறந்து போயிருந்தா கூட நான் அப்படியே யூஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவர் அப்படி நினைக்க மாட்டாருக்கா, சீட் பண்ணுற அர்த்தம் கிடையாது. அவர் இருந்து அவர் சீட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டேன், அவர் விட்டு போயிருக்காரு. அதுவும் அவர் ஹாப்பியாக நினைப்பார் தெரியுமா. அவர் அந்த மாதிரி பாசம் அப்படி சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த மாதிரி பாசம் இருப்பார் சரியா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நல்ல ஒரு சங்குக்காக சொல்கிறாங்க. புரியுதுராமா புரியுது, என்ன பண்ணுறது, ஃபேட்டு முடிஞ்சிச்சு. ஜெகே சொல்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன், என்னோட பாஸ்டில் பற்றி சொல்கிறாங்க. அப்படில ஓகேவா, நீ என்ன சொல்லுவா, யார்கிட்ட சொல்லுவா. ஜெகே சொல்கிறாங்க. நான் அவனுக்கு ஜஸ்ட் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லடாமா சரியா, உனக்கு நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்டா, ஒரு அம்மாவா ஒரு அப்பா வேணாம் நான் இருப்பேன்டா சரியா, உனக்கு என்னென்ன சொல்லலாம்டா. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போ கூட போயிருப்பீங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருப்போம், நீ தான் பத்திரம் பார்த்துக்கணும் ஓகேவா, நம்ம கூட இருக்கணும், நீ தான் பத்திரம் பார்த்துக்கணும். ஜெகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நட வைக்காமல் பத்திரம் பார்த்துக்கணும், நீ அழாமல் தான் நாளாமல் இருப்பேன், நீ அப்படி நான் ஹாப்பி இருப்பேன், நீ சொல்லிச்சா நான் சரிப்பேன், நீ சாப்பிட நான் சாப்பிடுவேன், நீ எப்படி அப்படியே நான் இருப்பேன் சரியா. உன்னை நாளைக்கு ஒரு மிரர் மாதிரி ஓகேவா, நீ எப்படிலாம் இருக்கோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், நான் அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு நான் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரியா, நீ நான் எப்படி பார்க்கலாம், நீ நான் ஹாப்பியாக இருப்பேன், நீ சாட நான் சாடாயிருவேன், நீ அழுதானே துடிச்சு போயிடுவோம். ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு டைட் ஹேக் பண்ணிக்கிறாங்க. எங்கே எப்படி லவ் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. இது எல்லா கேள்வி. ஜெகே சொல்கிறாங்க. ஒரு பாசம் ஃபீலிங்ஸ் வருதுன்றது அதுக்கு ஃபேட்டு சரியா, அது எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸ் தானாக வர சரி, யாரும் ஃபிக்ஸ் பண்ணி வரதில்லை ஓகேவா, தானாக வரணும். எனக்கு அந்த ஃபீலிங்ஸோட பார்த்தவே வந்துச்சுடா, என்னோட ஃபேட்டு உன் கூட இருக்குடா. ஜெகே சொல்கிறாங்க. அதுதாங்க என்னோட ஃபேட்டு உன் கூட இணைஞ்சிருக்கு சரியா, அவனை பார்த்துக்கு தானே நான் பிறந்திருக்கேன், அவனை லவ் பண்ண தானே நான் பிறந்திருக்கேன், அவனுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ ஜங்கு சொல்கிறாங்க. லவ் யூ டூ லவ் யூ டூ. ஜெகே ஹக் பண்ணிக்கிறாங்க. என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதா, நினச்சிருக்கும் பயந்து போயிடுச்சா. ஜிம்னு சொல்கிறாங்க. வச்சுச்சோ. ஜெகே ஹக் பண்ணிக்கிறாங்க. துடிச்சு போயிட்டு தெரியுமா, கொஞ்ச நேரத்தில் என்னை துடிக்க வச்சுட்டு தெரியுமா. ஜெகே சொல்கிறாங்க. வீட்டில் வந்து பார்த்து டிவோர்ஸ் பேப்பர் வச்சிருக்கேன், இங்கே வந்து பார்த்தா ஃப்ளோரில் படுத்துருக்கேன், இதெல்லாம் பார்த்தா நீ எப்படி ஹாப்பியாக இருக்க சொல்லுங்க, எப்படி நான் இருக்கிறதுலாம் பார்த்து. ஜெகே சொல்கிறாங்க. என்னை அழ வச்சுட்டே இருப்பேன். ஜெகே அழ வைக்க மாட்டேன். ஜிம்னு சொல்கிறாங்க. நீ அழாமல் இருந்தால் நான் அழாமல் இருப்பா சரியா, அவன் கண்ணில் கடையில் பார்த்தா என் கண்ணு கலைஞ்சிருண்டா. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் ஜக்கடாயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. இருக்கட்டும், உனக்கு கொஞ்சம் டேஸ் போட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன். ஜெகே சொல்கிறாங்க. ஏன் ஜிம்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், இப்போதைக்கு நான் இது பண்ண மாட்டேன், கொஞ்சம் டேஸ் போகட்டும். ஜெகே தான் அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெகே மேலே படுத்துக்க அந்த ஷோல்டரே படுத்துக்கிறாரு. ஜெகே பெரும் வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. வேணா சொல்கிறாங்க. பவர் கட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. அவர் வந்து போலமா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ
நம்ம ஜாலின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனல் பவருமே ஆனால் பவர் வந்து நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. வாசல் அப்படி தூக்குறாங்க. அவர் எப்படி இருந்தாரோ அப்படி தூக்குறாங்க. பிரைடல் சைடில் தூக்கிடுறாங்க. அப்படியே உட்காந்து வச்சிருப்பாரு அவர். இப்போ ஜெயிக்க அப்படி பிரைடல் சைடில் தூக்கவும் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க வாசல் ஜெயிக்க தூக்கிட்டு போகிறாங்க. நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அப்படி ஜெயிக்க நெக் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 2 ஹேண்ட் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவர் செஸ்ட் அப்படி அவரோட ஹெட் அப்படி நம்ம ஜெயிக்கோட செஸ்ட்டை சாட்சி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க வெளியதுக்கு போகிறாங்க. ஜான் யோன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க சொல்கிறாங்க. லக்கேஜ் என்ன சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜெயிக்க ஜிம் லக்கேஜ் அங்கே தான் இருக்குது. அவர் அன்பேக் பண்ணவே இல்லை. அப்படியே எடுத்துட்டு கீழே காருக்கு எடுத்துடுறாங்க. இப்போ காருக்கு வந்துட்டு அவங்கள்ட்டே திறந்து வைக்கிறாங்க. இப்போ ஜான் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஜெயிக்க ஜிம்மில் உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் வராங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லிட்டாங்க. நீங்கள் பாத்திரமா கூட்டிட்டு போங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லி ஜேக்கப் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மி அப்படியே காரில் உட்காந்துருக்காங்க. ஜேக்கி உள்ள வந்துட்டு காரில் வந்துட்டு அப்படி நாங்கள் சைட் போட்டு விட்டாங்க. ஜிம்மி இப்போ ஹேண்ட் போய்ட்டு ஜேக்கோட ஷோல்டர் சாச்சிக்கிறாங்க. ஜேக்கி ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஒரு ஹேண்டை ஜிம்மி ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஹேண்டை ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் டேஸ் இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க மனசில் மேடம் பிடிச்சிட்டு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஃபைன் 2 பேர் வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஜேக்கி ஜிம்மி தூக்கிட்டு வர தூக்கிட்டு அப்படி சோஃபாவில் உட்காருக்காங்க. உட்கார வச்சு பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் அந்த லெட்டர் அப்படியே காசுங்கி கடைக்கு ஒரு பக்கம் சுருட்டி போட்டு வச்சிருக்காரு. ஒரு மாதிரி காசுக்கி போட்டுருப்பாரு. அப்புறம் ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி அப்படி ரெட் கிளாத் எடுத்து ஜிம்மில் பேசலாம் வைப் பண்ணி விடுறாங்க. பேச அப்படி அழுது ஒரு மாதிரி இருக்கும். அப்படி வைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. போது பற்றி விட்டுட்டு ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. பார்க்குறது பாரு ஜேக்கி நம்ம டேஸ்ட்டில் வைப் பண்ணிட்டு போயிட்டு கிச்சனில் அந்த ஆன்டி ஃபுட்லாம் பிடிச்சிருப்பாங்க. எடுத்து வந்துட்டு நம்ம ஜேக்கி தான் ஃபீட் பண்ண வராங்க. அக்கடை சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அந்த ஆன்டி ஃபுட்டு நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறவங்கள்ட்ட சொல்லி போகுது. என்ன சொல்கிறாங்க. அந்த ஆன்டி ஃபுட்டு நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் வேறு யார் ஃபுட்டு நல்லா இருக்கும். ஜேக்கி கேட்குறாங்க. உங்கள் ஃபுட்டு தான் நல்லா இருக்க சொல்கிறேன். யார் உனக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு உனக்கு யாரை சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்டா சொல்கிறாங்க. அப்போது ஹஸ்பண்ட் ஃபுட்டு தான் பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சரி இப்போ நான் எப்போ நல்லா டைம் எடுக்குமே உங்க காசு தாங்க சொல்கிறாங்க. அங்கே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே எது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே ஓகே வந்துடுறேன். ஜேக்கி தான் எஞ்சி போகிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி இப்போ ரொம்ப ஸ்பீடாக குக் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு லெஃப்டோ ரைஸ் வந்து இருக்கும். அந்த ரைஸை வச்சே ஒரு மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எக்கு அப்புறம் சிக்கன் பீஸ்லாம் போட்டு நல்லா அழகாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி வைக்கிறாங்க. வச்சு அக்கட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே சொல்கிறாங்க. நான் சாப்பிட்ருக்கேன் ஓகேவா. அக்கறை கேரெல்லாம் அவ்வளோ இருக்கும். அவ்வளோ இருக்கும் விட்டுட்டு போகும். ஆக்கட்ட சொல்கிறாங்க. ஜிம் தான் திட்டாதீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. திட்டப்பட நான் நினைக்கிறேன். ஆக்கட்ட சொல்கிறாங்க. ஜிம் ஆக்கட்டாங்க. ஜெக்கி தான் ஃபீட் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்லி ஜெக்கி ஃபீட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் துடிக்க வச்சுட்டாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. கிளம்பி போகிற முன்னே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. இருக்கட்டும் ஜேக்கி தான் ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் நீங்கள் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அப்புறம் அம்மா ஜேக்கி ஜிம்மே பார்த்துருக்காங்க. நான் ஃபீட் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. நீ ஃபீட் பண்ணுறியா ஜிம் சொல்கிறாங்க. ஃபீட் பண்ண ஜேக்கி கொடுக்குறாங்க. ஜிம் எடுத்துட்டு காட்டுங்க. ஜிம் ஜேக்கி ஃபீட் பண்ணுறாங்க. ஜேக்கி அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பி இன்சைட் ஹாப்பியாக வேலை காமிச்சிங்க. கோமார்க்கு முன்னாடி இருக்காரு. இப்போ ஜிம் தான் ஃபீட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஒய்ஃப் ஃபுல்லாயிட்டா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. இதை குடிச்சு தண்ணி குடிக்கிறாங்க. ஜிம்மி குடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜேக்கி அப்படி ஜிம்மி கூட்டிட்டு போகிறாங்க. ரூம் படுக்க வைக்கிறாங்க. படுத்துக்கோசம் ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேக்கி தான் ஜிம்மில் லக்கேஜில் பேக் பண்ணிட்டு போயிடுது. அதெல்லாம் அன்பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஜிம்மி பார்க்குறாங்க. மார்னிங் வச்சுக்கலாம். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் வேலையை பறிச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கோவம் போல ஜிம் சாப்பிட்டு அந்த பக்கம் ரன் பண்ணிக்கிறாங்க. ஜிம் நீ கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்படல. உன் நம்பரே பாசம் எனக்கு எப்படி ஒரு மேலே அமைச்சர் தெரியாதானே அவரு. நான் அடுத்த துடிச்சு போயிட்டாரு. உங்ககிட்ட பார்த்து அது இல்லை. நான் ஜெக்கிட்டே பார்த்தேன். நீ தப்பாட்டுக்கு மட்டும் இல்லை ஜிம்மி தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்குன்னு நினைப்பேன். நான் மன்னிச்சிடு ஜிம்மி நினைக்கிறாங்க. உன் லவ்ன்ட்டு எப்போ மனசில் இருந்துகிட்டே இருக்கும். பாஸ் லவ் மெமரிஸ் அப்படியே இருக்கும். அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம்னு சொல்லிட்டு அப்படி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி தான் லக்கேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வராங்க. பார்த்து ஜிம் டேஸ் வந்துட்டு இப்போ ஜெக்கி கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அப்படியே ஜிம் டேஸ் வாய்ப் பண்ணுறாங்க. என்னாச்சு எதுக்காக தான் சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க. உங்களுக்கு வரக்கூடாது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் தூக்கம் போது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஹக் பண்ணணும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஹக் பண்ணணுமான்னு சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போ வேண்டாம் ஜிம் அப்படி திரும்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தியா அப்படி ரன் பண்ணிக்கணும். ஜெக்கி பார்க்குறாங்க. ஏய் இங்கே பார்த்து சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ இதான் சாக்குன்னு திரும்பிக்கிட்டு யார் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கிட்ட ஜெக்கி கிட்ட எடுத்துக்கிறாங்க. பாரு இதுக்கப்புறம் எல்லாம் போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. 24/7 இப்படி கூட இருக்கலாம் ஓகேவா. எப்படி தள்ளி போக சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க வேணும்னு கிட்ட ஐயோ இல்லை சொல்ல மாட்டேன் ஓகேவா சொல்ல மாட்டேன். ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ பயமாக இருக்கும். கோச்சி கொடுக்கூடாது சரியா என்கிட்ட தான் அப்படி கூட தள்ளி போகக்கூடாது. வேற கூட கோச்சி கூடாது. ஜெக்கி நம்ம ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் தான் ஜெக்கி ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி அழகாக கப்பல் பண்ணாங்க. அந்த ஹெட்டெல்லாம் அப்படி ரப் பண்ணி விட்டாங்க. போட்டு போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் அப்படியே ஜெக்கி ஹக் பண்ணி நிம்மதி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் ஜெக்கியோட ஷர்ட்டுக்கு அப்படியே டைட்டாக ஃபோல்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஜெக்கி 2 குட்டி ஹேண்ட். ஜெக்கி ஜிம் ஃபஸ்ட் டைம் பார்த்தது குட்டி ஹேண்டு தான். அந்த ஹேண்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பாரு. அவர் ஜிம் தான் தெரிஞ்சிருக்கா. அந்த ஹேண்டை பார்த்துட்டு ஹேண்டை பிடிச்சிருக்கும். எனக்கு ஒரு பையனை ஹக் பண்ணுறப்போ அந்த பையன் கொஞ்சம் பிக் பாடி வேறு வந்திருப்பாங்க. இந்த பையன் குட்டியோட பையன் வச்சுட்டு ஹக் பண்ணிப்பாரா. அந்த ஹேண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஜெக்கி 2 ஹேண்டையும் பார்த்து கிஸ் பண்ணுறாங்க.
இப்போ ஜிம் பார்த்தா ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஜிம் சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. எந்திரிக்கிறியா ரெடியாகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். ஆஃபீஸ் போகலாம் சொல்கிறாங்க. எனக்கு நான் ஆஃபீஸ் போகல ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஆஃபீஸ் போக டயர்டாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் ஜெக்கி கால் ஜெக்கி பார்க்கணும். ஐயோ இவங்க ஒருத்தருங்க ஜெக்கி தான் வந்துட்டு ஆனால் எனக்கு ஒர்க் இருக்குது அப்போ போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் சொல்லிட்டு போயிட்டு வாங்க மைண்ட் வந்து குக் பண்ணி தருவாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் உங்களுக்கு பிடிக்கலையே நான் வேணும் சொல்கிறேன். சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் வரேன்னு சொல்கிறேன். ஓகேவா நீ நாளைக்கு குக் பண்ணி தரேன். சரியா சொல்கிறாங்க. டைம் சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன். ஓகேவா சொல்லி ஜெக்கி போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு குளிச்சுட்டு போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குளிச்சுட்டு குக்லாம் பண்ணி வச்சுட்டு வீட்டு வராங்க. பால் போட்டு குக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நான் ஒன் டே மட்டும் இருக்குது. ஜஸ்ட் 1 டே தான் இருக்குது. ஒர்க்லாம் முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் வெளியே கூட்டிட்டு போகிறேன். சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நான் போயிட்டு வரட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு பத்திரமா சேஃபாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான் பத்திரமா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. பத்திரம் போகிற ஓகே எனக்கு எதுவும் ஆகாசதியா நீ இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாசதியா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. நாளை நீங்கள் தான் ட்ராப் பண்ணணும். கண்டிப்பாக நான் ட்ராப் பண்ணணும். ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் தான் பிக் பண்ணணும். நான் தான் பிக் பண்ணுமா ஜெக்கி சொல்கிறாங்க. நீங்கள் தான் குக் பண்ணணும். நான் இன்றைக்கே நான் தான் குக் பண்ணியிருக்கேன். சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே என்ன உரிமை கேள்விக்குவா நீங்கள் பண்ணுங்க. எனக்கு இது வேணும் இது பிளான் சொல்லி ஓகே நான் பண்ணுறேன். சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஹாப்பினஸ் ஓகேவா நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கிட்டே போகிறாங்க. இப்போ பெக் பண்ண ஆசை தான். சரி ஓகே தப்பாட்டு கொண்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். சொல்லி ஜெக்கி ஓகே போயிட்டு வரா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி லாக்கிட்டு போயிடாரு. அன்றைக்கி ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆஃபீஸில். இவங்களாம் பார்க்குறீங்க என்னடா இன்றைக்கி புதுசாக பார்க்குறேன் இன்றைக்கி புதுசாக மேட்ச் ஆகிற மாதிரி கலக்கலன்னு இருக்கான் சொல்லி பார்த்துருக்கான். ஃபேஸ் அவ்வளோ க்ளோவிங்காக ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜெக்கி ஆஃபீஸ் போயிட்டு அந்த டே அன்றைக்கி ஒர்க்கு ரொம்ப இதாக இருக்கும். ஃபைனல் ப்ராஜெக்ட் முடியுது. அப்பாடா ஜெக்கி ரொம்ப ரிலாக்ஸாக உட்காராங்கலாம் பார்க்குறேன். ஏன்டா ஜெக்கி அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். டேக்கா இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண கையை உடச்சிடும்டா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. 1 வீக்காக திட்டிகிட்டே இருக்காடா நீ சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே எங்கள் வீட்டுக்கு போகிறேன் சொல்லி அதுக்குள்ளவா ஆமாம் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு ஒர்க் இருக்குது. ஜெக்கி போயிடுறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க. ஜெக்கி மாறிட்டேன்னு ஆமாம் அப்படி மேட்ச்க்கு ரொம்ப மாறிட்டான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி வீட்டுக்கு இப்போ ஜெக்கி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அவர் ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு அவர் பார்க்குற விஷயம் அப்படி நம்ம ஜிம்மி தாண்டா சோஃபாவில் ஒரு மாதிரி லேசியாக உட்காந்துட்ருக்காரு. அந்த மெஸ்ஸி ஹேரு டர்ட்டி கிளாத்ஸ் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. எனக்கு இது வரைக்கும் ஜெக்கி நம்ம ஜிம்மில் பார்த்ததே இல்லை. ஜெக்கி எப்படி ஜிம்மில் எப்படி பார்ப்பாங்கனாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பார். நம்ம ஜிம்மில் வந்துட்டு நீட்டாக இருப்பார். ட்ரெஸ்லாம் நீட்டாக பண்ணியிருப்பார். எப்போவுமே இப்படினாக்கா ஒரு மாதிரி ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு நம்ம எப்படி இருப்போமோ அப்படி இருப்பார். சுற்றிட்டு இருப்பார். அவர் வீடு மாதிரி ஒரு ஃப்ரீயாக அப்படிலாம் இருக்க மாட்டார். எப்பவுமே நீட்டாக போயிட்டாக எல்லாமே அவர் ஒர்க் அவர் கரெக்டாக பண்ணி வச்சுப்பார். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ஜிம்மி இப்படினாக்கா இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இருப்போம் அது மாதிரி மெஸ்ஸியாக ஒரு மாதிரி குளிக்காமல் ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம அதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேசாக அப்படி இருக்குமோ அப்படி இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த மெஸ்ஸி ஹேரு. ஜிம்மி பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காரு. இப்போ ஜெக்கி கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. வந்துட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் வந்து இருக்கட்டும் ஏன்டாம்மா இதை சொல்கிறாங்க அது எதை சொல்கிறாங்க. நான் குளிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் ஏன் அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு லேசியாக இருக்குது சொல்கிறாங்க. லேசியாக இருக்கா ஆமாம் லேசியாக இருக்கா அதான் நான் குளிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. சரி ஓகே குளிக்கல ஓகே சாப்பிட்டியா கேட்குறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இது சாப்பிட்லையா ஜிம்மின் உட்காந்து குக் பண்ணி வச்சிருப்பானே ஏன் சாப்பிடல ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அது எனக்கு குளிக்காமல் சாப்பிட பிடிக்காது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது இது போட்டு அவருக்கு ஜிம்மின் ஒரு ஹேபிட்டாக இருந்திருக்கும். குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாரு. இப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது என்ன சொல்கிறாங்க. லேசியாக இருந்துச்சா நீங்கள் போனதுக்கப்புறம் அப்படி தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தாக்கா டைம் 12 o'clock. அப்புறம் பார்த்தாக்கா ஃபுட்டெல்லாம் ஆறி போயிடுச்சா எனக்கு சாப்பிட்றதுக்கும் தோணலை. நான் குளிக்கவும் இல்லை அப்படியே இருந்துட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டே ஃபுல்லாக அப்படி தான் இருந்தியா சொல்கிறீங்க. இல்லை பிடிச்சிட ஜூஸ் இருந்துச்சு அதை எடுத்து குடித்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ஜிம் இப்படி இருக்க அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன். அது விடுங்க நீங்கள் ஆஃபீஸில் ஏதோ 1 வீக்காக வந்துட்டு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது கேட்குறீ அதையும் கேட்குறா. ஜெக்கி தான் பக்கத்தில் உட்காராங்க. அது நான் அது ரொம்ப ஒரு லைக் ஒரு ஹெட்டேக் மாதிரி சொல்கிறேன். ஹெட்டேக் மாதிரி ஆமாண்டா அந்த ஒர்க் அப்படி ஒரு ஹெட்டேக் மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதை இருக்கேன்னா ஆமாம் ஃப்ரெண்டு ஆமாம் அவங்க தான் சைன் பண்ண கான்ட்ராக்ட். அது இன்னும் பெனிஃபிட் நிறைய இருந்துச்சு தான் சொல்கிறாங்க. பெனிஃபிட் கிரெடிட் அதிகமாக இருந்துச்சு தான். ஆனால் எனக்கு செம்ம ஹெவி ஒர்க்கு 1 வீக்கில் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டானுங்க. எனக்கான தலைவலி அது எப்படா முடியும்னு நினச்சிட்டு தெரியுமா. அந்த 1 வீக் எனக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததே இல்லை. இன்றைக்கி தான் அந்த ஒர்க் முடிச்சிட்டேன் நிம்மதியாக இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி எப்படிங்க ஓகே வாஜின்னு கேட்குறோம். நான் கிட்ட சொல்கிறாங்க. நான் வேணா காஃபி கொடுத்துருவா வாஜின்னு கேட்குறாங்க. நீயா காஃபியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. காஃபி எப்படி போடணும்னு சொல்கிறாங்க. காஃபி எப்படி போடணும் ஃபஸ்ட்டு தண்ணி காய வைக்கணுமா இல்லை பால் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஜெக்கி சிரிக்கிறாங்க. ஜெக்கி வச்சுன்னு பார்த்துட்டு அதுவே தெரியாதா சொல்கிறாங்க. இல்லைங்க அது எப்படிங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றணுமா அதுக்கப்புறம் வந்துட்டு பாலை ஊற்றிட்டு அது கொதிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் சிரிக்கிறாரு. ஜிம்மி பாரு உனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் ஓகேவா உனக்கு கிச்சன் திங்ஸ் எதுவுமே தெரியாதுன்னு தெரியும். நான் பண்ண விட போகிறதில்ல ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை நான் கற்றுப்பேன் நீங்கள் சொல்லிக் கொடுங்க சொல்கிறாங்க. நான் சொல்லி தரேன் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் நீ கற்றுக்கலாம் ஓகே இப்போ இல்லை ஓகே டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ காஃபி போடுறேன் ஓகே எனக்கு பிடிக்கலாம் அதுக்குள்ள நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாமா சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. பாரு என் பேபி எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி இருக்கா
தாட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஜெகி பார்க்குறேங்க. நான் இப்படி ஒரு தாட்டியான பையன் அழகாக பார்த்துட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை, ஒரு தாட்டி லுக்கில் ஒரு பையன் இவ்வளோ அழகாக பார்த்தது இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவங்களுக்கு க்யூட்டாக அந்த கண், இந்த ஐசஸ் ஜெகி அப்படியே அவங்க ஜிம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது கூட, நீ அழகாக இருக்கா ஜெகி சொல்கிறாங்க. இப்போ நீ நார்மலாக ஃபார்மலாக ட்ரெஸ்லாம் பண்ணி அப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது நேச்சுரலாக இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷையாக இருக்கா, நானும் தாட்டியாக இருக்கேன் உங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்கிறாங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கா ஜெகி சொல்கிறாங்க. நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா அது சொல்கிறாங்க. சரி ஓகேவா குளிக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மி சொல்கிறாங்க. நான் போய் குளிக்கவா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நான் குளிக்க வச்சு விடவா சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. நான் குளிக்க வச்சு விடவா சொல்கிறாங்க. அச்சிட்டு வேண்டாம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் நான் குளிக்க வச்சு விடுறது இல்லையா சொல்கிறாங்க. நீங்கள் போய் நான் குளிக்க வச்சுட்ருக்கீங்களா சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு இந்த பாடி பார்த்து தானே கொடுத்தீங்க, அதுவும் எனக்கு அடி போட்டுருக்கோங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ கூட ஐஸை க்ளோஸ் பண்ணி தானே கொடுத்தீங்க, அப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படி ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டீங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் ஐஸை க்ளோஸ் பண்ணாமல் ஒன் டைம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஒன் டே ட்ரிங்க் பண்ணியிருந்தா சொல்கிறாங்க. ட்ரிங்க் ஒன் டே நீ பாரில் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் ஓகேவா, அந்த டே நான் உங்களுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன் சொல்கிறாங்க. ஆனால் தப்பான இன்ட்ரெஸ்ட் நான் பார்க்கல, ஆனால் அந்த டே நான் பார்த்துட்டேன். ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குறா இருக்குது, என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெகி கிட்ட வராங்க. நான் பார்க்கக்கூடாதா ஜெகி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் பார்க்கக்கூடாது, ஆனால் தப்பான இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்போ பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் எனக்கு ஷையாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குங்க. அச்சோ ஷை ஆகாது சரியா, அவங்களுக்கு சொல்லுவா சொல்கிறாங்க. வேண்டாம் நானே குடிச்சிக்கிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஏன் ஜேகே கிட்ட வராங்க. ஜிம்மிட்ட ஓடி போயிறாங்க. ஸ்டூக்குள்ள லாக் பண்ணிக்கிறாரு. ஜேகே சிரிக்கிறாங்க லைட்டாக. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஜிம்முக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் போய் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே ஒரு பாத்ரூம் போய் பண்ணிட்டு எட்டி பார்க்குற ரூமில் எப்படின்னா அந்த ரூம் டோர் அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு எட்டி பார்க்குறாங்க. இப்போ ஒரு பூனை குட்டி மாதிரி இருக்குது. ஜெகி பார்க்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அச்சோவா சொல்கிறாங்க. இப்போ ஜெகி ஜிம்மி விளையாடுறாங்க. அதோட க்யூட்டாக இருக்குது அந்த பாத்ரூமில் ஜிம்மி பார்க்குறப்போ அப்படி இருக்கு. அவரே மூழ்கி போயிடுவார் இருக்குது. அப்படியே குட்டியோண்டு அழகாக இருக்காரு. இப்போ ஜெகி தான் உட்கார ஜிம்மில் உட்காராங்க. இப்போ ஜேகே ஹேரை வைப் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் போட்டுக்கோ, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே போயிடுறாங்க ரெஸ்ட்ரூம்குள்ள. இப்போ நான் ஜிம்மில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் ஜேகே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் போட்டால் அவர் அழகாக இருப்பார். ஜிம்மில் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஜேகே ஃப்ரெஷ்ஷாக போட்டு பார்க்குறாங்க. வெளியில் ட்ரெஸ் இருக்குது, இது நீங்கள் போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. நான் போட்டுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே எடுத்து போட்டுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சார் ஓகேவா, போயிட்டு எதாவது சமைக்குவான்னு சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. ஓகே நீ போய் சோஃபாவில் வர போய் குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ போயிட்டு உட்காரம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நானே வரும் கிச்சனுக்கு சொல்கிறாங்க. வரையா சொல்கிறாங்க. சரி ஓகேவா கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. இப்போ ஜெகே ஃபஸ்ட்டு காஃபி போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெகே சொல்லி தராங்க. போய் காஃபி போட்டு சொல்லி ஜஸ்ட்டு பேசுக சும்மா சொல்லி தராரு. இங்கே பாரு இப்போ தான் ஓகேவா, அதுதான் ஸ்டெப் சொல்லி ஜெகே தான் காஃபி போட்டு சொல்லி தராங்க. ஜிம் கேட்குறாங்க. அப்படி ஈஸியான ஒர்க் தரான். ஆமாம் ஈஸியான ஒர்க் தான் ஜெகே சொல்கிறாங்க. ஸ்டெப் கரெக்டாக பண்ணணும் சொல்லி ஜெகே தான் காஃபி போட்டு தராங்க. எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் ஜெகே ஆளுக்கு ஒரு கப் காஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அந்த காஃபி கப் எடுத்துக்கிறாங்க. குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. இங்கே உட்காரையா சொல்கிறாங்க. இங்கே உட்கார வாங்கன்னு சொல்கிறாங்க. எட்டில் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஜெகே தூக்குறாங்க. தூக்கி அப்படி உட்கார வைக்கிறாங்க அந்த கவுண்டர் டாப்பில். ஜிம் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே ஆன்சர் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஜிம் பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு தான் குக் பண்ணுறாரு. ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சிடறாரு. ஓகே ஃபுட்டு குக் ஆகிடுச்சு ஓகேவா, நம்ம எப்படி சாப்பிடுவேன் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் காஃபி குடிச்சு முடிச்சிருப்பாங்க. ஜிம் இந்த ஆச்சாங்க சொல்கிறாங்க. எனக்கு வெளில போகணும் டே ஃபுல்லாக எனக்கு தூங்கிட்டேன்னா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு வாக் பண்ணணும். இது வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்படினாக்கா இவங்க இருக்கிறது வில்லா ஹவுஸில் ஓகேவா, இங்கே வந்துட்டு அந்த ஏரியாக்குள்ளே போயிருக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் நான் நடந்தது நான் வாக் பண்ணதே இல்லை. ஏன் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஆசை இவ்வளோ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஜிம் வந்ததில் இருக்கும். நீங்கள் கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேன்னா அவங்க ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. இப்போ ஜிம் ஜேகே ஹேண்ட் பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் அவங்க பார்க்குறாங்க. எனக்கு நிறைய பேர் அந்த வாக்கிங்லாம் போவாங்க அந்த வில்லா அந்த ஏரியாவில். இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறாங்க. பரவாயில்ல இப்படி ஒரு கப்பல் தானே தெரியாத சொல்கிறாங்க. ஆமாம் நான் பார்த்து தெரிய சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இவங்க தான் இருக்காங்க போல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு 2 பேருமே போனால் காரில் போயிடுவாங்க, இல்லைப்பா தனித்தனியாக போவாங்க. அப்படி தானே வேறு சேர்ந்து பார்த்ததில்ல. இப்போ பார்க்குறாங்க 2 பேரும் அழகா அப்படி வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்காங்க. ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. 2 பேரும் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. ஜேகே வந்து ஃபுல்லாக பிளாக்ல போட்டிருப்பாரு. ஜிம் ஒயிட்டில் போட்டிருப்பாரு. பிளாக் அண்ட் ஒயிட் கப்பல் மாதிரி சூப்பராக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் ஜேக்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் ஹேண்ட் பிடிச்சி நடக்கும்போது ஜேகேவும் டைட்டாக ஒரு ஹோப்போட டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃபைனல் 2 பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா போதும் வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. சரி ஜேகேவும் சரி ஓகே வாசல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ நைட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துருப்பாங்க. அப்போ ஜேகே ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அன்றைக்கி தூங்கும்போது ஜிம் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே வந்து ஜஸ்ட்டு ஹக் மட்டும் பண்ணி அழகாக கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகே தான் எழுப்புறாங்க. ஜிம் எந்திரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. பாருமா நான் குக்கிங்லாம் முடிச்சிட்டேன் ஓகே நினச்சி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து சரியா நீ ஆஃபீஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம்ல சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் எழுந்திரிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுச்சி குளிச்சிடுறாங்க. ஜேகேவும் எழுச்சி குளிச்சிடுறாங்க. பல மாதம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க. ஜேகே போய் ட்ராப் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாய் சொல்லிட்டாங்க. பாய் ஜிம் தான் பாய் சொல்லிட்டு ஆஃபீஸில் வராங்க. இப்போ ஜானு நினச்சிட்டு வந்துட்டு ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாருடா இதுக்கப்புறம் லைஃப்லாம் சொல்லிட்டாங்க. சங்குக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் எப்பவும் செங்கோட மம்மி சொல்லிட்டு இருக்கு எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா.
ஆனால் எங்களோட சாப்பிட்றது அவங்களோட மம்மி சாப்பிட்டு இருக்கும் ஓகேவா. ஆனால் ஜங்குக்கோட லைஃப் ஓகேவா சொல்கிறாங்க. சரிடா எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேக்கு அவரை டெக்ஸ்ட் பண்ணாரு, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே விட்டாங்க டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டைப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டைப் பண்ணும்போது எங்களை மெசேஜ் ரிசீவ் ஆகிடுது அவருக்கு. இப்போ அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் கேட்குறாங்க, நீ சாப்பிட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஒரு ஸ்மைலி இப்போ ஐமோஜி வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். ஜேகே வந்து ரொம்ப ஹாப்பியாக சென்ட் பண்ணிட்டாங்க. ஜிம்மே அவர் கேட்குறாங்க, ஜிம்மே அதே மாதிரி சென்ட் பண்ணிட்டாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஃபோனை பார்த்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாரு. இப்போ இவங்க பார்க்குறேன், இவன் என்னடா இது புதுசாக லவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு காய் பார்த்துருக்காங்க. ஜெய் பார்க்குறேன், உனக்கு எதிராக தேவையில்லாது, அவன் அடிப்பான். அப்புறம் வந்துட்டு ஹோப்பி என்ன ஜெயிக்க அடிச்சான்னு சொல்லிட்டு இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் பேபி அது உண்மை தான் பேபி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஜேகே பார்த்தாக்கா ஜிம்மினை அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அந்த கேரிங் எப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸாக இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ நல்லா இருந்தால் மட்டும் போதும், நான் நல்லா இருப்பேன், நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அப்படியே அந்தளவுக்கு ஒரு கேர். 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே பார்க்கணும். ஓகே ரெடியாகலாமா சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் ஜிம் கேட்குறாங்க. அது ஒரு பிளேஸ் போகிறவா சொல்கிறாங்க. ட்ரிப் போகிறோமா ஜிம் கேட்குறாங்க. ட்ரிப்னு கூட வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ட்ரிப்னு கூட வச்சுக்கலாமா, எங்கேவா இருக்கும் ஜிம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜேகே பாருங்க ரொம்ப யோசிக்காத வாசு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் காரில் உட்காராங்க. ஜேகே நிறைய திங்ஸாக பேக் பண்ணியிருக்காங்க, நிறைய வாங்கியிருக்காங்க, என்னமோ வாங்கி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, என்னமோ திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, என்னது இதெல்லாம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அங்கே போய் சொல்கிறேன் வா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறவா ஜிம் கேட்குறாங்க. இல்லை அப்படி போன லக்கேஜ் எடுத்து போக தேவையில்லையே, லக்கேஜெலாம் இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது நமக்கு சர்ப்ரைஸ் ஓகேவா சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆகும் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜேகே ட்ரைவ் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் தான் போயிருப்பாரு. ஜிம் அப்படியே தூங்கி ஜேகே லேப்பில் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவர் அப்படி இப்படினாக்கா அவர் ஜிம்மில் ஹெட் வந்து ஜேகே லேப்பில் இருக்குது. நம்ம ஜேகே எப்படி ஒரு ஹேண்டை ஜிம் மேலே வச்சுக்கிட்டு ஒரு ஹேண்டை ட்ரைவ் பண்ணுறாங்க. அவருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ்லாம் எப்படின்னாக்கா ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட கிடைக்காத ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் இல்லாமல் வித்தவுட் டச்சஸ் எல்லாமே அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். அவர் தான் எதிர்பார்க்கவே ஜிம் கிட்ட ஜிம்மில் ஹாப்பியாக மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணுன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜேகே அப்படி கார் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிம்மில் தூங்கிட்டாரு. அவர் நல்லா தூங்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் கார் போயிட்டுருக்கு. ஃபைனலாக அவங்க கார் போயிட்டு பிளேஸ் ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஓடி வராங்க. வந்து பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு கார் நின்றுருக்கு. இப்போ அந்த பர்சன் அப்படி மெதுவாக வந்து ஒரு பர்சன் வேக்கப் பண்ணுறாங்க. ஜிம்மின்ப்பா ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் சொல்லி பார்க்குறாங்க. என்ன ஜங்கு உட்கான்னு கேட்குறாங்க. ஜங்கா இல்லை அம்மா சொல்கிறாங்க. அம்மா ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. செல்லம் ஹெந்திரியை சொல்கிறாங்க. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இன்னைக்கு எப்போ வந்து நான் சொல்கிறேன், நான் வரல தங்க, நீ தான் வந்திருக்கா சொல்கிறாங்க. நான் வந்திருக்கேன் அம்மா, நீ தான் வந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிம் ஆக்சுவல் பார்த்தாக்கா அவங்க வில்லேஜ், அதுவும் நம்ம ஜிம்மில் அம்மா அவங்க வீட்டு ஜிம்மில் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அம்மா அது சொல்கிறாங்க. இறங்க பச்சல இறங்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க தான் வந்துட்டு இறங்கலாமான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜேகே நம்ம ஜிம் நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. எனக்கு ஜிம்மில் ஹெட்டு ஜேகே லேப்பில் வந்துருக்கும். அது அவ்வளோ ஹாப்பினஸ் அவங்களுக்கு. இப்போ ஜேகே ஜிம் நம்ம தான் இறங்குச்சலாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்க என்னப்பா சொல்கிறேன், தூங்கிட்டு வந்துட்டியா சொல்கிறாங்க. தூங்கிட்டு வந்தால் நாங்கள் இங்கேயே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு தெரியாது நாங்கள் வரதா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் கரெக்டாக இறங்குறாங்க. ஆண்டி அது சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான், ஜிம்முக்கு சர்ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. அப்படியேப்பா ஆமாம் ஆண்டி சர்ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எப்படி இருக்கு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. செமுக்கா சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கல்ல. நம்ம தான் நமக்கு டைம் கிடைக்கும், நம்ம வரணும்ல. அம்மா மட்டும் வர முடியும், அவங்க வந்துட்டு இருப்பாங்க. நம்மளும் வரணும்ல. ஜிம்மில் ஜேகே சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் எல்லாம் சொல்லிடுறேன் வரணும்ல. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் கூட அப்படி ஒரு ஹாப்பினஸ். அந்த பக்கம் ஜிம்மில் அம்மாலாம் உள்ளே வாங்கிட்டு உள்ளே வாங்க சொல்கிறாங்க. ஜேகே தான் இருங்க ஆண்டி திங்ஸாக இருக்குது சொல்லிட்டு காட்டை வண்டிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோ திங்ஸ் நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு இந்த சிட்டியில் வில்லேஜில் கிடைக்காத திங்ஸ்லாம் அவர் எல்லாமே வாங்கியிருப்பாரு. அவங்க எனக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நிறைய திங்ஸ்லாம் வந்துட்டு சாப்பிடணும்ல, கொஞ்சம் விட்டமின்ஸ் அந்த எல்லாமே அந்த பவுடர், அந்த இப்போ மில்க் பவுடர் அது மாதிரிலாம் வாங்கியிருக்காரு, நிறைய வாங்கியிருக்காரு. அவங்க கொஞ்சம் ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய வாங்கியிருப்பாரு. இப்போ ஜேகே தான் ஒவ்வொரு எடுத்து வராங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இது எல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டிக்கு தான் சொல்கிறாங்க. அம்மாக்கா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டிக்கு தான். ஜேகே தான் அவ்வளோதான் அவங்க ஜேகே ஜிம்மில் அம்மாக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. இப்போ மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க. பரவாயில்லையே பாரு நம்மளோட லூனாக்கு எப்படி ஒரு சனியில் கிடச்சிருக்காங்க, சரி எவ்வளோ கேரிங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் தான் எதுக்குப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எங்களுக்கு ஒரு அம்மா தானே, நாங்கள் பார்த்துக்கோங்க, யார் பார்த்துப்பா. ஜேகே தான் எல்லாமே எடுத்து வராங்க. இப்போ ஜிம்முக்கு தான் அவ்வளோ மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவருக்கும் யோசிக்கிறாங்க அம்மா பார்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இவருக்கு அவங்க அம்மா ஃபஸ்ட் டைம் வந்து போய் நல்ல ஆக்டிங் தானே பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இப்போ ஜேகேக்கு தெரியும்ல அவங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கொண்டு வந்து தெரியாது இந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவங்க நம்ம ஹாப்பியாக ரியலாக ஹாப்பியாக இருக்கும், அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும். பேரண்ட்ஸ்க்கு பெருசாக என்ன ஹாப்பினஸ் இருக்கும், பசங்க ஹாப்பியாக இருந்தால் அது அவங்க ஹாப்பினஸ் அவ்வளோ தானே. ஜேகே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பார்க்கணும், பார்த்து அவங்க சந்தோஷப்படணும் சொல்ல கூட்டி வந்திருப்பாங்க. இப்போ ஜேகே ஜிம் நமக்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த திங்ஸ்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஜேகே ஜிம் ஒன்றா வந்துருக்குது. ஜேகே லேப்பில் தூங்கிட்டு வந்தது அது பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் நம்ம போய்ட்டு காஃபிலாம் போடுறாங்க. ஜேகே உட்காடுறாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஏதோ அவங்களோட ஓன் ஹவுஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் போட்டு பண்ணிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அவங்க வேலை திங்ஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் வந்துட்டு ட்ரெஸ் போட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜேகே எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் நம்ம தான் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு பார்க்க காஃபி எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்காட்ட சொல்லவே நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா அப்படியே 2 பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க. அப்படியே கண்ணு ஃபுல்லாக டீயர்ஸ், அவங்களுக்கு ஹாப்பி டீயர்ஸ் அது. இப்போ அவங்க விளையாட்டு விட்டு குக்கெலாம் பண்ணுறாங்க. குக் பண்ணி 3 பேரும் சாப்பிட்டுருப்பாங்க. நைட்டு தான் ஜிம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரேன், டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி தூங்க சொல்கிறேன். ஜிம் சீக்கிரம் தூங்கிடுறாங்க. அப்போ ஜேக்கி ஜிம் நம்ம வெளியே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேக்கி வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம கேட்குறாங்கப்பா நீ ஜிம்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆண்டி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன். நிஜமா ஆண்டி அவன் வந்துட்டு செங்கோட ஆகிட்டான். சரியா சொல்லிட்டாங்க. செங்கோட மம்மி சம்டைம் இருக்கும். எப்பயுமே மாறாது. சரியா நான் மாற்ற சொல்ல மாட்டேன். ரொம்ப தப்பு. எனக்கு அவ்வளோ பிடிச்ச சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் ஹார்ட்டில் செகண்ட் ப்ளேஸ் எனக்கு கொடுத்துருக்கான். சரியா சொல்கிறாங்க. அவன் செகண்டாக ஒரு பர்சன் எனக்கு ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்கான். ஸோ நாங்கள் 2 பேர் லைஃப்பில் ஹாப்பியாக தான் இருப்போம். இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்போம். நான் அவன் நினச்சி கவலைப்படாதீங்க ஓகேவா அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். எதுக்காண்டி தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க பார்த்துருக்காங்க வந்திருக்கோம் ஓகேவா. நாங்கள் 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. 2 டேஸ் ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி பாஸ். ஜேகே நம்ம ஜிம் நம்ம செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம தான் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது படுத்துக்கோங்க பாஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம ஜேகே ஓகே ஆண்டி போய்ட்டு உங்க சொல்லி வந்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்க ஜிம் நம்ம ஜிம் எடுக்கலாம் வந்திருப்பாங்க. வந்து பார்த்தாக்கா ஜிம் ஜேகே கூட அவ்வளோ க்ளோஸாக தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ஹெட் வந்துட்டு ஜேக்கோட செஸ்ட்டில் இருக்குது. ஜேகே அப்படி ஹோல்டு பண்ணி தூங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம் நமக்கு அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பி. டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டு 10 o'clock தான் ஜிம் ஜேக்கே வந்துருப்பாங்க. அந்த பக்கம் ஜிம் நம்ம வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. ஜிம்ல அம்மா ஜிம்கிட்ட நிறைய பேசுகிறாங்கன்னா அவங்க இப்போ வரைக்கும் ஜிங்கை பற்றி தெரியும்னு காட்டிக்க வேணாக்க அது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இருக்கும் அது தெரியும்னு சொன்னாக்க மறுபடியும் அதை பாஸ்ட் பற்றி பேச வேண்டாம். எனக்கு அவன் ஜேக்கே கிட்ட வந்து மூவ் பண்ணியிருக்கான். அதாவது ஜெங்கி கிட்ட மூவ் பண்ணி ஜேக்கே கிட்ட இருக்கான். இப்போ அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ போல நார்மலாக பேசுகிறாங்க. ஜிம்மி அம்மா நீங்கள் ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜேகேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குமா அழகாக பார்த்துக்கிறாருமா சொல்கிறாங்க. அப்படியாப்பா ஆமாம்மா சொல்கிறாங்க. எனக்கு அது போதும் சொல்லலாம். ஜேகே நம்ம ஜிம்லாமா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப 2 டேஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ 2 டேஸ் சாப்பிட்டுருக்காங்க. ஜேகே பாருங்க ஆண்டி நீங்கள் சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன்ப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி நான் கிளம்புவா. எனக்கு 2 பேருக்குமே ஒர்க் போகணும்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா நீங்கள் பத்திரம் போய்ட்டு வாங்க. எனக்கு இதுவே போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மி அவங்க அம்மாட்ட பாய் சொல்லிட்டு அவங்க அம்மா செக்ஸ் எடுத்து பண்ணிட்டு சேஃபாக இருங்க ஜிம் சொல்கிறாங்க. நான் இருக்கேன் பரா நான் பத்திரமா இருக்கேன் நீங்கள் இருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இவங்க அம்மா கையில் நிறைய மணி தராங்க. எதுக்குப்பா இது லாஸ்ட் ரெண்டு இருக்குது சொல்கிறாங்க. என்ன பரவாயில்ல ஆண்டி வச்சுக்கோங்க ஓகே சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. பாருங்க ஆண்டி உங்களுக்கு எதாவது டக்குன்னு கால் பண்ணுங்க ஓகேவா. நீங்கள் அங்கே வந்துருக்கீங்களா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் இங்கே இருக்கேன் ஓகேவா. எனக்கு எங்கள் அண்ணன் வீடாக இருக்குது ஓகேவா. அண்ணன் வீடு அப்புறம் அக்கா வீடாக இருக்குது. நான் பார்த்துட்டு நான் இங்கே இருக்கேன்ப்பா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே தான் ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி இங்கே இருந்தால் ஹாப்பினஸ்னாக்கா நாங்கள் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டோம் சொல்லி ஜேகே அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. ஜிம் ஜேகே காரில் உட்காராங்க. ஜிம் பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பாய் பா சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் தான் ஜேகே பார்த்துருக்காங்க. ஏன் என்னையே பார்த்துருக்கா ஜேகே கேட்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் என் ஓக் சொல்கிறாங்க. எடுக்க சொல்கிறாங்க. நான் நினைக்கல அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. அது ஆண்டி கூட நினச்சி ரொம்ப கவலை அதனால தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அம்மா ஆமாம் அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அதனால தான் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் பெருசாக இருக்க போகுது. நீ ஹாப்பி தான் அவங்க ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. இது மட்டும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி தான் ஜேகே ரொம்ப ஹாப்பி பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. எல்லாமே ஃபீலிங்ஸ் என் அம்மாவோட ஃபீலிங்ஸாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் ஜிம் தான் ஜேகே மேலே ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன ஆச்சே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒவ்வொரு வீக்கெண்டும் ஜிம்முக்கு கேட்குறாங்க. வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஜிம் பீச்சுக்கு போயிருப்பாங்க. அங்கே நம்ம ஜேகே வந்து அவங்க 2 பேரும் இனிஷியல் போட்ட மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்குறாங்க. ஜேகே பார்க்குறீங்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன லவ் பண்ணுற மாதிரி நம்ம தான் சொல்கிறாங்க. லவ் தான் பண்ணுறோம் சொல்கிறாங்க. லவ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்கிறாங்க பாரு ஜிம் லவ் எப்போனாலும் வரலாம் ஓகே யார் கேட்கறாலும் வரலாம். பிஃபோர் மேரேஜ் வரலாம் ஆஃப்டர் மேரேஜ் வரலாம் ஓகே. எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் என் ஒய்ஃப் மேலே தான் வந்திருக்கு ஓகேவா. என் ஒய்ஃபை நிறைய லவ் பண்ண ஆசைப்பட்றேன். அது பிஃபோர் மேரேஜ் லவ் பண்ணுறதுக்கு கிஃப்ட் நான் கொடுத்துருப்பேன் மெமரபிள். அதே மாதிரி தான் ஓகே. ஆஃப்டர் மேரேஜ்னா அவ்வளோ அலட்சியமாக போயிடுதா. ஒய்ஃப் தானே லவ் பண்ணுறேன்னு அப்படியே இருக்கணுமா சரியா. அவங்களுக்கு எல்லா கிஃப்ட்டும் கொடுக்கணும் ஓகேவா. அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தாங்க. அப்படியே ஆமாம் அதாவது சிங்கிள் பசங்க கூட பார்த்து போகிறாம போனீங்கடா. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இவ்வளோ லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்து போகிறாம பண்ணுறதுக்கு லவ் பண்ண ஒய்ஃப் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஹாப்பியாக இருக்குது. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஜிம் கிஃப்ட் வாங்கி தராங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. சரி ஜிம் ஜேகே கிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரட்டாக 2 பேர் பண்ணாங்க. ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போது ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. வீக்கெண்டு தான் ஜிம்முக்கு இப்போ ஜேகே நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்கிட்ட அந்த ஃபிசிக்கல் அப்ரோச் பண்ணுறதே இல்லை. அவர் ஒரு ஃபோக்கஸ் பண்ணால் ஜிம்மில் ஹாப்பினஸ் மட்டும்தான். கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சேஃபாக இருக்கணும். அதை தாண்டி எதுவுமே எதிர்பார்க்குறது இல்லை. ஜிம்முக்கு அதுவே ஜேகே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப அட்மையர் பண்ணிடும். ஆல்ரெடி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு லவ் டீப்பன் லவ் ஆகுது மாறுது. அவர் பின்னாக்கா ஜேகே தான் நம்ம தன் லைஃபே அவர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு லைவ் அவருக்கு மேலே அவ்வளோ ஒரு பாசம் வந்துட்டு எனக்கு. அவர் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் அவர் அந்த மாதிரி பார்க்குறதே இல்லை. அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லை. அதுவே ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துக்கிறதுலாம் அப்படி ஜேகே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. பொசிட்டிவ்லாம் ஆகுது. இப்போலாம் யாருக்குன்னா பேசினாலே பாசிட்டிவ் ஆகுது. அந்தளவுக்கு மாறிட்டார். இப்போ நம்ம ஜேகேட ஆஃபீஸில் தாண்டா அது பேர் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க கம்பெனியில் ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஒரு பிகாஸ்ட் ப்ராஜெக்ட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவங்க ஸ்டாஃப்லாம் கூட்டிகிட்டு போகலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஸ்டாஃப் கொண்டு கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா. அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு 3 மெம்பர் மட்டும் வரலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. சார் எங்கள் வீட்டில் 4 பேர் ஆமாம் நான் என் 2 பசங்க என்னோட ஹஸ்பண்ட் 4 பேர் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம
காய் பார்க்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க விட்டுருவாங்க சொல்கிறாங்க. அதே எப்படி சார் விட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ஏமா ஹஸ்பண்ட் விட்டுருவாமா சொல்கிறாங்க. இது ஹஸ்பண்டியா? ஐயோ அவ்வளோதான் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் 4 பேர் வந்துடுங்க ஓகே சொல்கிறாங்க. தேங்க்யூ நம்பிச்சு சார் அப்படி சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு 3 பேர் இருக்காங்க. சில பேருக்கு பேரண்ட்ஸ் இங்கே இல்லை வேறு பிளேஸில் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. சில பேர் எப்படின்னாக்கா சரி எனக்கு யாருமே இல்லை நான் மட்டும் வருவா சொல்கிறாங்க. ஓகே உங்கள் சாய்ஸ் அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து வந்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ஜிமின் அப்புறம் ஆண்டி வர சொல்லலாமா ஆண்டி வர மாட்டாங்க ஃபாரின்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. அப்பா அம்மாவும் வர மாட்டாங்க. அவங்க தானே ட்ரிப்லாம் போயிடுவாங்க. இப்போ யாரை கூட்டிட்டு வருது ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜெல்லாம் பார்த்தாக்கா அவங்களுக்குலாம் அவங்க கசின் சிஸ்டர்லாம் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கும் வேறு ஃபேமிலிலாம் இருக்காங்க. அவங்க கூட்டிட்டு வர முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி தான் இப்போ ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லுங்க ஜம்க்கா ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சரி நம்ம ட்ரிப் போகிறோம் சரியா சொல்கிறாங்க. ட்ரிப்பா சரியா நம்ம ட்ரிப் போகிறோம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது ஆஃபீஸ் ட்ரிப் ஓகேவா ஒரு பர்சன் தான் வரது ஒரு 3 மெம்பர் வரை கூட்டிட்டு வரலாம். ஓகே ஃபேமிலி மெம்பர் இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரலாம். எனக்கு நம்ம வீட்டில் இப்போ நம்ம 2 பேரும் இருக்கோம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன வேணா யோசிச்சரையும் ஜானும் கூட்டிட்டு வரதா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க இருக்காங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே நம்ம கூட்டிட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சொல்லிட்டு ஜிம் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜானு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. சரி கம்பெனி அதில் கம்பெனி இந்த கம்பெனி இவ்வளோ ஒர்க் வாங்கிறாங்க தவிர ஒரு டைம் ட்ரிப் கூட்டிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாயின் திட்டுறாங்க. அதானே பெருசாக நம்ம போயிட்டு அந்த கம்பெனி ஜாயின் பண்ணுவோமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அதெல்லாம் வேணாண்டா இங்கே சேலரி கரெக்டாக தானே கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. அதுவுமே கரெக்டாக கொடுக்குறாங்க. ஆனால் ட்ரிப்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க சொல்கிறாங்க. சரி வீட்டை சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சரி ஓகேடா நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி ட்ரிப் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஜிமின் ஜேகே அதுக்கப்புறம் நம்ம ஜான் 4 பேரும் ஒரு காரில் போகிறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் எனக்கு பெரிய பஸ் நின்றுருக்கு. இப்போ எல்லோரும் அங்கே போயிட்டு ஃப்ளைட்டு ஃபாரின் நடப்புறாங்க. ஃபாரின் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபைன்லாம் வந்து ஏர்போர்ட் போயிட்டு எல்லாருக்கும் டிக்கெட் தராங்க. ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. நல்லா ஒரு டீமாக போகிறதுனால ஒரு ஐடி கார்டு தராங்க. இப்போ ஜிம் வேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு சீட்டில் நம்ம ஜிமின் ஜேகே அதுக்கப்புறம் ஜிம்மு பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜான் மட்டும் தனியாக வந்து ஜிம்முக்கு மாதிரி ஜம்முக்கு ஆசுறாங்க. ஜம் பார்க்குறாங்க என்னடாமா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஜானுக்கு உட்காந்துக்கிட்டோமா அவன் தனியாக உட்காந்துருப்பா ஒரு மாதிரி இருக்குது அவன் வந்து நவஸ் ஆவான் அவன் கூட உட்காந்துட்டுமா சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ஜுன் ஜெக்கி பார்க்குறாங்க. நம்ஜுன் ஜின்னுக்கு பக்கத்தில் நம்ம ஜான் உட்காந்துருக்காங்க. சார் பார்க்குற ஓகே சொல்லிட்டு அவர் சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜெக்கிக்கு ப்ரௌடாக இருக்குது. எனக்கு தன் ஃப்ரெண்டை கூட இப்படினாக்க இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண சொல்லிருக்காங்க. கூட வச்சுக்கிறாரு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மும் பார்க்குறாங்க. யோசிச்சுட்டு ஜானும் பார்க்குறேன் நீ கூட சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண நீ உன் ஜெக்கி கூட உட்காந்துருக்கா சொல்லிட்டாங்க. பரவாயில்லடா ஜிம்னு சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் என் கூட இருங்க அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக 2 பேரும் ஹேண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே எல்லாம் ஸ்மெல் பண்ணுறாங்க ஃபைனா. இப்போ நம்ம ஜிமின் ஜேகே இப்போலாம் ஃபாரின் போயிருக்காங்க. அங்கே பார்த்தாக்க இப்போ நல்ல ஒரு வின்டர் சீசன் தான். ஸ்னோஃபால் வந்துட்டு இருக்காங்க. ஸ்னோஃபால் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சில்லுன்னு இருக்குது. அவங்க எப்படினாக்கா ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம் தான் ஷிவர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம யோன்ஜின் ஜிம் மேலே ஸ்னோபால் செஞ்சு அடிக்கிறாங்க. இப்போ வலிக்குதுடா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜான் வந்துட்டு யோன்ஜின் அடிக்கிறாங்க. 3 பேர் மாறி அடிச்சுருந்தாங்க. சின்ன நம்ஜின் பார்த்தா பயங்கர ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ அது அப்பா பார்க்குற நம்ஷி அப்பா அம்மா சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்குற என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன இப்போ தான் சின்ன பசங்க ப்ளே பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் சின்ன பசங்க தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டே அந்த சுகாத் அந்த அவங்களோட பேபி இருக்கு டே அந்த பேபி பக்கத்து டேட்டா எனக்கு ஸ்னோபால் சொல்லிட்டாங்க. ஸ்னோபால் வேணுமா அந்த சொல்லிட்டு சுகா சொல்லி தராங்க. இப்போ டே போயிட்டு எனக்கு சுகா சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் நீயே பார்க்கல ஒரு பனிக்காடி மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. அது பனிக்காரடியா சொல்லிட்டாங்க. ஆமாம் நீயே பார்க்க பனிக்காடி மாதிரி தான் இருக்குது உனக்கு வந்துட்டு ஸ்னோபால் வேணுமா அப்படி கேட்குறாங்க. திரும்ப டே பார்க்குறேன் என்ன பார்த்தா அப்படி சொல்கிறேன் நீ பார்க்குறதா ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அது பூனைக்குட்டியா ஆமாம் சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் டேக்கு இப்போ தான் க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இவங்க போய் ஃபேமிலி ப்ளே பண்ணுறாங்க. அது பக்கம் காய் பார்த்தா ஹொப்ப பீஸ் சொல்லிட்டு என்னடா சொல்கிறாங்க எனக்கு ஷுகர் ஆகுது பேபி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. பேபி ஏதாவது பண்ணு சொல்கிறாங்க. என்னடா பண்ண சொல்கிறாங்க. ஏன் பேபி நான் கொஞ்சமாக அந்த பிஸ்கெட் எதாவது குடிச்சிக்கவா சொல்கிறாங்க. எதாவது சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டே ட்ரிங்க் பண்ண அவ்வளோதான்டா உன் கையை உடச்சிடும்டா ஜேகப் சொல்கிறாங்க. ஐயோ இவன் ஒருத்தன் ட்ரிங்க் பண்ண கூட விட மாட்டானே ட்ரிங்க் பண்ண நல்லா இருக்குமே சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. வேணா காஃபி போட்டு தரவா சொல்கிறாங்க. காஃபி ஆசிட்டு காய் கேட்குறாங்க. ஓ காஃபினா காசுக்கு சருக்கு அதே ட்ரிங்க்லாம் வந்துட்டு இனிக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை பேபி நல்லா இருக்கும் குளிர் இருக்குது சொல்கிறாங்க. இருக்கும் உனக்கு ஒரு 4 வச்சா தெரியும் அப்படி ஜேகப் திட்டுறாங்க. எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. இப்போ இந்த ஜிம் பார்த்தா ஜங்குக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லிப்பாம் எடுத்து வந்துட்டு லிப்பாம் தாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் லிப்பாம் எனக்கு லிப்ஸ் பாருங்க அவரும் ட்ரை ஆக ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ ஜெக்கி தான் தேடி பார்க்குறாங்க. ஒரு லிப்பாம் காணும் எனக்கு லிப்பாம் இல்லையா சொல்கிறாங்க. அப்புறம் ரூமுக்கு போய் எடுத்துகிட்டு வருவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு லிப்ஸ் ட்ரையாக இருக்கா வெட்டாக்கணும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வெட்டாக்கணுமா இரு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாம் ப்ளே பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க சுற்றி ப்ளே பண்ணிருக்காங்க. ஜேகே இங்கே வந்துடுறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன ஜேகே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேகே கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜேகே பாருங்க சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு ஜேகே லிப் அட்டாச் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் அவர் லிப் கிஸ் தான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு. நம்ம ஜிம் ஜேகே லிப் அட்டாச் பண்ணிட்டாங்க. கிஸ் பண்ண மூவ் பண்ணல. ஏன்னா அவருக்கு மாதிரி ஆக்குற வரை இருக்குது. ஆனால் அவர் ஜேகேயோட ஷர்ட்டை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்காரு. இப்போ லிப் அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு. ஜேகே ஜிம்மு பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஐஸ் அப்படி குறுக்குன்னு 2 பேர் பார்த்துக்கிறாங்க. ஜேகே அப்படி ஜிம்மே பார்த்துட்டு இருக்காங்க.
ஜிமின் அப்படி ஜேகே பார்த்துக்கிட்டே லைட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேயுமே அதை ஃபீல் பண்ணி அப்படி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்னோ பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் அவங்க 2 பேரும் மட்டும் கிஸ் பண்ணிட்டு பார்க்க அழகாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஜான் பார்த்துறாங்க. யோமிச்சு நாங்கள் பார்த்தா சொல்லிட்டாங்க. அப்போ யோமிச்சு திரும்பி பார்க்குறேன்னு பார்த்தாக்கா நம்ம ஜிமின் ஜேகே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் ஜேகேக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகேவும் அதே சேம் பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு தெரியல, ஜிமினுக்கு அது ஃபஸ்ட்டு கிஸ் அவருக்கு தெரியும். அந்த டைரி ரீட் பண்ணால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஜிமினுக்கு பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் எனக்கு ஜங்குக்காக தான் கொடுத்துருக்கா ஜிமின் நினைக்கிறாங்க. அது அப்படி இப்படி தான் அந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லி ஜிமினுக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி மார்பிள் கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க என்ன சொல்கிறாங்க. லவ் யூ ஜிமின் சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே பாருங்க ஃபர்ஸ்ட் கிஸ் என்னோட ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லி ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னோட போட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் இங்கே தான் ஷேர் ஆகிருக்கு. அதுவும் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. லிப்ஸும் சொல்கிறாங்க. இப்போ வெட்டாக தான் இருக்குது ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அது வந்து ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ஜிமின் கண்டிப்பாக இருக்குது. அவர் சும்மா அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாரு. எனக்கா ஜேகே நம்ம யோசிக்கிறாங்க நினச்சிருப்பாங்க. அப்போ கூட ஜேகே ஒரு பியூர் ஹார்ட்டாக அந்த லிப்பாம் தான் நினச்சிருப்பாரு. தவிர அவர் இது வேலை கிஸ் பண்ண நினச்சிக்க மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹனிமூன் அதாவது இவங்க வந்து ட்ரிப் தான் இருப்பாங்க. ஆனால் ஜிம் என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பிளேஸ்லாம் இப்படி தானே இருப்பாங்க. ஜேகே அந்த மாதிரி கூட யோசிக்க மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்காரு, எவ்வளோ ஜென்யூனாக இருக்காரு. இப்போலாம் யார் கிடைப்பாங்கல்ல. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்போவுமே எனக்கு நல்லதாக பண்ணியிருக்கீங்க. 2 விஷயத்துலையுமே எனக்கு பெயின் கொடுத்தா கூட எனக்கு ஆகிய ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படிதான் ஜிம் ஜேகே லைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. ஜேகேக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஜிம்மில் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பெயின் கிஸ் பண்ணவா ஜேகே கேட்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாரும் இவங்களே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நாம் ஜின்னு நம்ம டேகி காய் ஹோப்பு நம்ம ஜானி ஒன்று எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துருக்காங்க. ஜேகேக்கு ஒரு எம்பர்ஸாக போயிடுது. அது ஜோ சொல்கிறாங்க. ரூமுக்கு போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே வா ஜேகே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் ரூமுக்கு வந்துட்டாங்க. அதுக்கும் ஷையார் கூட்டிட்டு போய் படுத்துக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு வா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஷையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஷையாக இருக்கா அம்மா சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் அம்மா உனக்கு ரியலாகவே இது பிடிச்சி தான் கிஸ் பண்ணியா இல்லை ஜஸ்ட்டு லிப் வந்து ட்ரையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஆக்சுவலி லிப்பு ட்ரையாக இருந்துச்சுனாங்க பாருங்கள் எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பாக்கெட்டாக தான் இருக்கும் லிப்பாங்க. இதை போட்டிருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. எங்கே அப்படி லிப் கிஸ் பண்ணால் கூட நான் ஹார்ட்டாகனு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை பர்சனாக யாராவது ஹார்ட் பண்ண மாதிரி நினைப்பாங்களா இல்லை தள்ளி வைக்க தான் தோணுமா. அதான் நானே ஃபஸ்ட்டு மூவ் எடுத்துட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. நானே ஃபஸ்ட்டு மூவ் எடுத்துட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சொல்லிடுறாங்க. டைரி ரீட் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. பாருங்க எதுவுமே நினைக்க மாட்டேன். ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் லைஃப் ஒன்றுச்சுன்னா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைஃப் ஒன்றுச்சுன்னா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ண அதுவே நான் தான் லவ் பண்ணும். ஆனால் ஜங்குக்கால சொல்கிறாங்க. அப்புறம் சும்மா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு ஜெங்காவை லவ் பண்ண ஆசை இருக்குது. எனக்கு அது சீனியர் ஜூனியர் பாண்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஸ்டோரிக்கு ஒரு ஃபேன் பாய் மாதிரி ஓகேவா ஒரு ஃபேன் பாயாக மாறிட்டேன். அந்த டைரி ரீட் பண்ணும்போது அந்த லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ பண்ண ஒவ்வொரு சேட்டையும் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு எங்கிட்ட அப்படி இருப்பேன்னு தெரியல. நீ சொல்கிறாங்க. நான் அப்படி இருக்கா சொல்கிறேன். ட்ரை பண்ணணும்னு தெரியும். ஓகேவா எனக்கு ஓகேவா லவ் பண்ணுறேன் இப்போதான் புரியுது. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அதே மாதிரி நான் லவ் பண்ணணும் சரியா அப்படி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த விதத்துக்கு குறைஞ்ச வரையில சொல்கிறேன். எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பைக்கில் போய் நினச்சது அதெல்லாம் எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு ஸ்டோரியில் நம்ம ஜேகே இந்த ஜிம்மில் வந்துட்டு சீனியர் ஜூனியரை போடணும். ஓகேவா எந்த ஸ்டோரி அதாவது நம்ம ஜிம்மி ஸ்டோரி எப்படிச்சோ அதே மாதிரி பெட்டர் நம்ம ஜிம்மில் ஆனால் ஜேகே ஜிம் தான். ஆனால் அது ஸ்டாண்டர்டிங்காக ஓகே அது ஒரு ஹாப்பனிங்கோ அப்படி ஒரு ஸ்டோரி போடலாம். செகண்ட் வந்துட்டு இது ஒரு ஸ்டோரி என்ன பண்ணலாம். ஓகேவா எனக்கு ஸ்டோரி சுத்தமாக பார்த்தவே இல்லை. எனக்கு அதில் ஜேகேக்கு பேபிஸ் இருக்கும்போது தான் ஸ்டோரி பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது 3 பேபிஸ் இருப்பாங்க அந்த ஸ்டோரியில். அப்படி தான் இருந்துச்சு. வேணாங்க ஸ்பெஷல் பார்த்து போடுறேன். ஓகேவா எப்படி கென் பண்ணிக்கலாம். அப்புறம் சாரி அண்ட் தேங்க்யூ. ஏன்னாக்கா லவ் நாவிக்கு வந்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் போட்டிருக்கீங்க. உண்மையாக பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நினச்ச அந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப செம ஸ்ட்ரகிள் தான். ஆனால் அந்த அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரீட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரகிள்லாம் உண்மையாக என்னோட போட்டு தெரியுமா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஸ்டோரிக்கு அந்த எண்டிங் வந்து ஓகே சொல்லிட்டு நிறைய பேர் சில பேர் மட்டும் இல்லை இது சேடாக எண்டிங் வேண்டாம் ஹாப்பியாக கொடுங்க சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாரி. அப்புறம் இந்த ஹாப்பி எண்டிங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தேங்க்யூடா. ஓகேவா அதான் யாரையும் ஹார்ட் பண்ணல யாரையும் பாசிட்டிவ் தான் பார்க்குறேன். ஓகே எல்லாமே எனக்கு ஈக்குவல் தான். இந்த கூட ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஜிம்மிக்கான ஒரு ஜஸ்டிஸ் மட்டும் தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஓகே மற்றபடி நான் எதுவும் இது பண்ணல. எனக்கு ஜிம்மில் அவ்வளோ சஃபர் ஆகிட்டார். அந்த ரீசன் வந்து ஜிம்மிக்கு ஒரு ஜஸ்டிஸ் இருக்கணும். ஜேகே கூட சேர்த்து வச்சுட்டு அந்த ஸ்டோரியோட மீனிங் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் எனக்கு தோணலை. ஓகே அதனால தான். ஆனால் வேறு ஸ்டோரியில் ஹாப்பி கொடுத்துருவேன். ஓகே உங்கள் ஸ்டோரி பிடிச்சிக்கு நம்புறேன்டா. மேபி இந்த ஸ்டோரி ஏதாவது ஹார்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு நான் அழகாலும் மன்னிச்சுக்கோங்க. ஓகேடா பாய் டேக்கேடா. ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி இதுக்கு வேணும் அப்படின்னுச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி வேணால் போட்டுடலாம். எனக்கு இந்த இது ரொம்ப அதிகமாக போயிட்டு ஸ்டோரேஜ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகேவா பாய் டேக்கேடா. ரொம்ப பேசிட்டேன்னா சாரி.